எல்லோரும் ஆவலுடன் நிறைய பேர் அவுட் ஸ்டேஷன் கேமராலேருந்து ஜோஹூர்லேருந்து மற்றும் இங்கிட்டு நார்த் சவுத் எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கீங்க பாருங்க. வந்து இவர் சிறப்பு பேச்சாளர் உரையை கேட்கறதுக்கு மிகவும் ஆவலோடு இருக்கீங்க. ஸோ நாங்கள் இடையில பூந்துட்டு பேசணும் போது உங்களுக்குலாம் கொஞ்சம் கரண்டு தான் இருக்கும். இருந்தாலும் என்னோட இடத்துல இருந்து நான் சில வார்த்தைகளை சொல்ல நினைக்கிறேன் பாருங்க. ஸோ இவருங்க வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னு இல்லை பாருங்க. ஏன்னா இவர் நாடறிந்த ஒரு முக்கியமான தலைவர் MBAல. ஓகே, ஸோ இவர் 13ஆம் தேதி கடை வந்திருந்தீங்கன்னா இவரோட எமரல் பின் கொலெக்ஷன் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட உரையை. இவர் வேற இல்லை பாருங்க, என்னுடைய அண்ணன். இந்த வியாபாரத்தை ஈடுபடுறதுக்கு முன்னால் அவருடைய பேக்ரவுண்ட்லாம் கேட்டிங்கன்னா அவரே வந்து அவர் மேலே சொல்லுவார். வித்தியாசமான வாழ்க்கை தரும், வித்தியாசமான உடுத்தல், ஒரு மாதிரியான உடுத்தல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கார். ஸோ ஒவ்வொரு அண்ணன்களும் தம்பிங்களும் அப்படி இருக்கணும் குடும்பத்தில். எங்கள் அண்ணன் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறா இருப்பார். என் தம்பி இப்படி இருக்கிறான் பாரு, அப்படி புகழ்ந்த விட வீணா பாலாம் என்ன அவன் பாரு எப்படி இருக்காங்க, என் தம்பியை பாலாம் அவன் குடிச்சு விடு மானத்தை வாங்குறான் அப்படின்றத விட. ஸோ நீங்களாம் வியாபாரத்தை ஈடுபட்டு இதே போல் சகோதரத்துவத்தை வந்து இன்னும் மேலே நட்பை வளர்த்து நம்மளோட வியாபாரத்தில் வந்து குடும்பத்தையும் கொண்டு வந்து அருமையாக கொண்டு வரலாம் பாருங்க. ஸோ ஸோ இந்த இந்த வியாபாரத்துக்கு நம்மளுடைய சிறப்பு நாயகன் மணிராஜன் வனிதா அவங்க வந்து இந்த வியாபாரத்துக்கு சேர்த்துக்குனால நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்குனாங்க. இவர் வந்து அவரோட பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். இவர் வந்து கிளாங்கில் தான் இருந்தார். இது ஷாலாம் கிளாங் ஏரியா தான். ஸோ இங்கேருந்து சிங்கப்பூரில் போய் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். வேலை செய்யும் போது நேரம் இல்லாத நிறைய பேர் நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. இவருக்கு நேரம் இல்லை, அப்பவுமே அவர் சொல்லுவார் நேரத்தை. ஸோ நேரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, வியாபாரம் செய்யறதுக்கு செய்ய முடியுமா, நண்பர்கள் இல்லை, இவர் யாருமே பழக்கம் இல்லை பாருங்க. ஜோஹோபார் எடுத்துக்கிட்ட யாருமே ஒரு பழக்கம் இல்லை தெரியுங்களா. அந்த இடத்துலையும் வந்து செஞ்சு சாதிக்கணும். அப்போ தவளை சொன்னார் தெரியுங்களா, முயற்சி செய்யுமே, நீந்தி பார்ப்போமே, கரையதை இல்லையான்னு முயற்சி செஞ்சாரு. அந்த தவளை மாதிரி இவரும் வந்து வெற்றி செஞ்சு பார்ப்போமே. அவர் சொல்லி மணியம் வந்து ஒரு கதை சொன்னார். அவன் சிங்கத்தின் வயிற்றுலேருந்து வந்த ஒரு சிங்கம் ஆடு மாதிரி கத்துருந்துச்சு. அந்த மாதிரி நம்மளாம் உட்காந்துருக்கோம். ஆடு மாதிரி பேன்னு உட்காந்துருக்கோம். ஆனால் சிங்கங்களா பிறந்து இன்றைக்கு ஆடுகளாக உட்காந்துருக்கோம், ஆட்டு மந்தில் உட்காந்துருக்கோம். ஸோ அதுலேயும் ஒரு சிங்கம் வந்து இன்றைக்கு முன்னோக்கி இந்த வியாபாரத்தில் முன்னுக்கு வந்து சிங்கங்க போல கர்ஜிக்க போகிறாரு. அவர் கர்ஜனை கேட்டு அப்போ உணர்வோம் நாமலாம் சிங்கம் தான். ஸோ என்னுடன் சேர்ந்து அவரை இந்த மேடைக்கு அழைக்கிறதுக்கு வந்து உங்களெல்லாம் எழுந்து நின்று அனைவரும் எமரல்ட் டைரக்ட் மணிராஜன் வனிதாவை அழைக்க அழைக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. ஸோ நல்லா இந்த நேரத்தில் வந்து வீட்டில் நல்லா ஓய்வு எடுத்துட்டு நேரம் வந்து டிவி பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டு தூங்கி இருக்கிற நேரம் இல்லைங்களா. ஸோ நல்லா அந்த நேரத்தை வந்து எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுன்றதுக்காக புதிதாக எத்தனை பேருங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க? புதுசாக இன்னும் வியாபாரத்தில் ஈடுபடாதவங்க தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் கை தூக்குறீங்களா பார்ப்போம். வெல்கம், ஃபேண்டாஸ்டிக், யூ வெல்கம். ஓகே. ஸோ ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நல்லா ஓய்வு எடுத்து நல்லா வீட்டில் இருக்கிற நேரத்தில் வந்து எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருதுன்றதுக்காக இங்கே நீங்கள் பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்காக அதனால தான் இந்த வரவேற்பு நான் கொடுத்தேன் பாருங்க. ஓகே. ஸோ ஒரு நாள் நானும் இதே போல் உங்களை போல் ஒரு நாள் தான் அந்த மாதிரி கூட்டத்தில் வந்து இருந்து இந்த மாதிரி ஒரு வியாபார வாய்ப்பு பார்த்து இன்றைக்கி ஈடுபட்டோம் பாருங்க. ஸோ இன்றைக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம். ஓகே. ஸோ எனக்கு இந்த புனிதமான வாய்ப்பை கொடுத்தவர் வந்து நான் எவ்வளோ வாய்ப்பு வேலை செஞ்சுருக்கேன், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இந்த வியாபாரத்தில் வந்து இந்த வியாபாரத்தில் மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை தரணையை மாற்றி என்னுடைய வாழ்க்கையை வந்து நல்ல நிலைக்கு இந்த பாதையில் போய் இந்த பாதையை வந்து இதுதான் பாதை, இப்படி தான் வாழணும், இந்த மாதிரி தான் இதுதான் இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து இந்த புனிதமான வாய்ப்பு கொடுத்தவர் வந்து என் ஆயுள் முழுதும் மறக்க முடியாது பாருங்க. என்னுடைய தம்பி தான் பாருங்க, கூட பிறந்த தம்பி எமரல்ட் டைரக்ட் ரவி பத்மா. அவங்க பெரிய பாராட்டு கொடுங்க. ஆல்ரைட். ஸோ ஆக்சுவலி முதல்ல நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து பரிமாறினாங்க. ஓகே. இந்தியாவில் வந்து இந்த நாட்டுக்கு நம்ம எல்லாம் வந்து திரைக்கடலோடியும் திரவியம் தேடேன்னு படையெடுத்து ஒடியாந்தோம். ஓகே. அந்த காலத்தில் வெள்ளக்காரன் 3 தடவை இந்தியர்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க. முதல்ல வந்து கடாரன் கொண்டான் அந்த காலத்தில் வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு போயிட்டாங்க ராஜேந்திர சோழன் காலம். அப்புறம் பிறகு ஒருக்கா வந்தாங்க
அதாவது மலாக்கா செட்டின்னு சொல்லி இன்னும் இருக்காங்க, தமிழ் கூட தெரியாம இருக்காங்க. கலாச்சாரம்லாம் நம்மளோட இந்தியர்கள் தான். மூன்றாவதா வந்தவங்க தான் 1824ஆம் ஆண்டு ஜஞ்சி கூலி அப்படின்னு சொல்லி ஜஞ்சி கூலி அப்படின்னு வந்தாங்க. ஓகே, குத்துனா பால் வடியும் வாங்க அப்படின்னு வெள்ளைக்காரன் கப்பை வச்சு ஏற்றிட்டு வந்தான். இங்க வந்தோம்னா தெரிஞ்சது மரத்தை சுத்தி வெட்டணும்னு. அப்போ மரத்தை சுத்தி வந்தா மாமக்காரன் 7 கோடு போட்டு வெட்டுறான் எஸ்டேட்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி நாங்களாம் இந்த வியாபாரத்து வரதுக்கு நாங்களாம் வியாபாரம்னாக ரொம்ப தூரம். ஏன்னா எங்க அப்பா வந்து பாருங்க ஒரு வியாபாரி தான் பாருங்க. அவர் வந்து ஆதியிலேருந்து அவர் பிறந்திருந்து இந்தியாவிலேருந்து சிலோன் போயிட்டு சிலோன்லேருந்து மலேசியாவுக்கு வந்ததெல்லாம் வியாபாரம் தான். அவங்க வந்து இந்த மாலை இந்த நிறைய ஜாமான்கள் எல்லாம் விற்பனை பண்ணுவார். அதெல்லாம் முடிச்சு கடைசியா குருவி சோசியத்தில் இறங்கிட்டாரு பாருங்க. குருவி சோசியம் நான் போய் சோசியம் பார்க்குறேன், அதெல்லாம் டூப்டான்னுவாரு. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இன்னைக்கு நான் நாள் சரியில்லை, நட்சத்திரம் தெரியல, நிலா இன்னும் வரல, ஆடி மாசம் முடிஞ்ச உடனே வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், ஆடி முடிஞ்ச உடனே ஆடி போய் நிற்கிறானுங்க. டைப் அந்த ஆக்சுவலி நான் அந்த வியாபாரத்தை வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன் பாருங்க. நாள் பார்த்துக்கிட்டு நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் மூட நம்பிக்கைங்க. அந்த மூட நம்பிக்கைலாம் முடிஞ்சு நானும் அந்த வியாபாரம் 4 நட்சத்திரம் பார்க்குறேன். ஒரு நல்ல வாய்ப்புல இறங்குறோம், அன்று தான் நல்ல நாள். நல்ல நாள் வந்து இன்னைக்கு நல்ல காரியத்தில் இறங்குறது. 4 நட்சத்திரம் பார்த்து வியாபாரத்தில் ஈடுபட்ட இன்னைக்கு ஒரு பயம் இல்லை பிசினஸ்லங்க. 4 நட்சத்திரம் பார்த்தோன்னா யாருமே வியாபாரத்தில் இல்லை, 3 மாசத்துக்கு மேல பேர் போடல. நாங்களாம் அதெல்லாம் பார்க்கல பண்ணுங்க, அதெல்லாம் மூட நம்பிக்கை. ஓகே, அந்த மூட நம்பிக்கைலாம் தூக்கி ஒரு மூலையில் போட்டு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா நிச்சயம் வந்து அது வெற்றிக்கு வழிவகுக்கும் பாருங்க. ஓகே, ஸோ நாங்களும் ஓடி ஒளிஞ்சவங்க தான். அப்புறம் அதுக்கு பிறகு எங்களுக்கு புரியல பாருங்க இந்த வியாபாரம். ஏன்னா 2 ஆண்டுகளாக நான் இந்த வியாபாரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஏ நான் சவுகார் தூளு, எம்ஏ நான் அங்கங்க போய் வித்துருவேன், ஹவுஸ் ஒய்ஃப் பிசினஸ் இந்த மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. ஆனா இந்த வியாபாரம் வந்து நல்லா டீட்டெயிலா இப்படிதான் இந்த வியாபாரம், இந்த ஆயில் வருமானம் இதெல்லாம் எனக்கு இந்த திட்டத்தை நல்லா ஒரு தடவை பார்க்கல 2 தடவை நல்லா டீட்டெயிலா பார்த்தோன்னு தான் எனக்கு விளங்கி இந்த வியாபாரத்தை ஈடுபட்டோம் பாருங்க. அந்த மாதிரி நிறைய பேர் புதுசா வந்திருப்பீங்க. ஓகே, சில பேர் நினைக்கலாம் இல்லைங்களா, ரிட்ரென்ச் ஒர்க்கர்ஸ் வேலை இல்லாத பையன்களுக்கு தான் இந்த வாய்ப்பு, நம்மளுக்கு எதுக்கு, நம்ம தான் வேலை இருக்கு, எல்லாருக்கும் நம்மளுக்கு வீடு இருக்கு, காடி இருக்கு, ஒரு டெரஸ் வீடு இருக்கு, அது போதுமே, நம்ம தூணா தானாராம்ல ஒரு ரூம் ஆராம் இருக்கு, அது போதுமே. ஓகே, அதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட்டு வீடு ஒரு டெரஸ் வீடு வாங்கினீங்கன்னா இந்த சைட்டு வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை, அங்கிட்ட சொந்தம் இல்லை. அந்த சாவி தான் 65,000 வெள்ளி. அது 20 வருஷம் உங்க சம்பளத்துல பாதி வெட்டிக்கிட்டு இருப்பான். அந்த கூரைக்கும் அந்த சாவிக்கும் $100,000. ஓகே, அதுதான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா நாங்களும் அந்த மாதிரி தான் நினைச்சோம். இப்படிதான் இப்படி ஒரு வீடு கிடைச்ச ஒரு சின்ன ஒரு டெரஸ் வீடு வாங்கிட்டா போதும், வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க. ஆனா அந்த வியாபார திட்டத்தை பார்த்தோம்னா எனக்கும் நிறைய கனவுகள், என்னோட லட்சியங்கள். ஓகே, இப்போ வந்துங்க நான் சொல்றேன், நான் இப்போ எடுக்கிற நாங்க வருமானம் எங்களோட வாழ்க்கை தரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஐ டெல் யூ, என்னாலே வந்து நம்ப முடியும், என்னாலே எவ்வளவு தூரம் போக முடியுமா. அப்ப இவ்வளவு நாள் என்னோட திறமைகள், என்னுடைய டேலண்ட், என்னோட பொட்டன்ஷியல்லாம் மறைஞ்சிருக்கு பாருங்க. சோ இந்த வியாபாரம் வந்து உங்க திறமைகளை, மறைக்கப்பட்டிருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க, அப்பதான் முன்னுக்கு வர முடியும். ஓகே, சோ இவ்வேளையில வந்து இந்த வியாபாரத்தை வந்து நான் இந்த முன்னேற்றத்துக்கு வந்து எனக்கு வந்து உறுதுணையாக ஒத்துழைத்து இந்த வியாபாரத்தில் வந்து இன்றைக்கு இந்த எமரல் லெவல் வரதுக்கு என் கூட ஒத்துழைத்து உதவியும் செய்த என்னுடைய பிசினஸ் பார்ட்னர், என்னுடைய லைஃப் பார்ட்னர், என்னுடைய பிலவிங் வைஃப் வனிதா அவங்க அழைச்சு அவங்களுடைய சில கதைகளை உங்கள்கிட்ட பரிமாற விரும்புகிறேன். லெட்ஸ் வெல்கம் வனிதா. எல்லோருக்கும் மாலை வணக்கங்க. விளங்குதுங்களா? என் பேர் வனிதா, பார்ட்னர் மணிராஜன். எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தவங்க வந்துட்டு, ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, இன்னைக்கு மணிராஜன் வனிதா எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா அது காரணம் எம்ஏ. ஆனால் அந்த எம்ஏக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க வந்துட்டு அவரோட கூட பிறந்த தம்பி. ஆனால் இது வரைக்கும் நான் வந்துட்டு அவர் தம்பியா இல்லை அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்லாம். ஆனால் என்னோட ஃபீலிங்கு இன்னும் அது வந்துட்டு வாயினால சொல்ல முடியாது பாருங்க. ஓகே, ஸோ இந்த நிலைமையில நாங்கள் இன்னைக்கு முன்னுக்கு இருக்கிறோன்னு சொன்னாக்கா அதுக்கு காரணம் ரவி அண்ட் பத்மா. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுட்டாங்க. ஓகே, எங்களோட அப்லைன் வந்துட்டு பெரியசாமி ஜானகி, அவங்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. ஓகே, இந்த பிஸ்னஸ்க்கு வராது முன்னே என்னோட லைஃப் ஸ்டைல் நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஏன்னா எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் அப்படி என்னத்தை சொல்ல போனேன். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு வந்து சொல்றது வந்துட்டு எங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்துட்டு நம்ம போயிட்டு யார்ட்டையும் கேட்டோ இல்லை கதை சொல்லோ ஜோடிச்சுட்டோ வந்து நம்ம வந்து இது பண்ணல பாருங்க. இது நம்மளோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆக்சுவலி முன்ன நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 1984. ஸோ அந்த டைம் வந்துட்டு
பிஸ்னஸ் நான் ஜாயின் பண்ணார நான் வந்து ரூபி டைரக்ட். உடனே ரூபி டைரக்ட் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்குமா? அப்படி டிடி கல்யாணம் பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் டிடி. ஓகே, ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது பாருங்க, எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ நான் வந்துட்டு இவர் வந்து ரூபி குவாலிஃபை பண்ணுன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ நானும் ஈஸியாக ரூபி குவாலிஃபை பண்ணிட்டேன். தென் ஆஃப்டர் தான் நாங்கள் என்ன செஞ்சோம், ஆக்சுவலி இவரோட பிளானிங் வந்துட்டு மோஸ்டாட்டு நாங்கள் லவ் பண்ணும்போது அவர் சொன்னார், நம்ம வந்து கல்யாணம் பண்ண நம்ம ஹனிமூன் போவோம்னு சொல்லியிருந்தார் பாருங்க. அப்போ நான் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன் பாருங்க. அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ட வந்துட்டு, ஏன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்களேன். ஸோ அப்போ என்னோட ஹோம் டவுன் வந்து ஜேபி. அப்போ நான் என் சோவிங் கிளாஸ் போகும்போது அப்போ என் ஃப்ரெண்ட்டை நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னார் கல்யாணம் பண்ணனார என்னை ஹனிமூன் கூப்பிட்டு போகிறேன் ஓவர்சீஸ்க்குன்னு. அவங்க சிரிச்சிட்டே கேட்டாங்க எங்கேன்னு. நான் சொன்னேன் யாருக்கு தெரியும் ஓவர்சீஸ்னா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி வெளியூருக்கு தான் கூப்பிட்டு போவாங்கன்னு. அப்போ அவங்க சிரிச்சாங்க, ஒரு சாடியான சிரிப்பு, கிண்டலான சிரிப்பு. எல்லாரும் தெரிஞ்சிருக்கேன் என்ன மாதிரி சிரிப்புன்னு. அப்போ நான் கேட்டேன் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நானும் கல்யாணம் பண்ணி 2-3 பிள்ளையாச்சு, நான் லவ் பண்ணும்போது இதே வார்த்தை தான் என் ஹஸ்பண்டும் சொன்னார் என்கிட்ட, நான் உன்னை கல்யாணம் பண்ணி நான் ஓவர்சீஸ் ஹனிமூன் கூப்பிட்டு போகிறேன்னு. இன்ன வரைக்கும் எனக்கு 2-3 பிள்ளையாச்சு, இது வரைக்கும் பிணைகள் கூட கூப்பிட்டு போனது இல்லைன்னு. பார்த்தீங்க என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்னு. பட் அப்போ கூட நான் நினச்சேன் அவங்க சொல்லும்போது ஒரு சமயம் இதுவும் அப்படி இருக்குமான்னு. ஏன்னா அந்த எம்ஏ பற்றி எனக்கு அப்போலாம் தெரியல. அப்போ வந்துட்டு அவர் வந்து அதுக்கு முன்னே நான் கல்யாணம் பண்ண முன்னே வந்துட்டு அந்த பிளான் காட்ட வந்தாங்க பாருங்களேன். அப்போ பெரியசாமி, ரவி வந்தார், பத்மா வந்தாங்க, அப்புறம் யாரும் இன்னொருத்தர் கூட, அந்த 3 பேர் வந்தாங்க பாருங்க. அப்போ வந்து அந்த பிளானை காட்டும் போது இவர் வந்து அப்போ 3%, சரிங்களா? அப்போ எங்கள் அக்கா மாமா நாங்களாம் உட்காந்து அந்த பிளானை பார்த்தோம். அப்போ அவங்க பிளான் போட எனக்கு ஒன்றுமே புரியல உண்மையாகவே. எனக்கு அப்போல பிளான் வந்துட்டு அப்போல பிளான் இப்போல பிளான் சேம் தான் இருந்தாலும் அதில் காட்டுற மாதிரி வந்துட்டு எனக்கு புரிக்கல பாருங்க. எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் படிச்சது 6ஆம் வரைக்கும் சீக்கிரமாக என்ன கேட்சப் பண்ண முடியல பாருங்க. ஸோ அவங்க வந்து பிளான் காட்டும் போது நான் நினச்சேன், என்னடா அவங்க ரொம்ப மாதிரி அறுத்துக்கிட்டே இருக்காங்களா, எத்தனை மணிக்கு தான் முடியுது அப்படின்னு நினச்சி பாருங்க. அப்புறம் ஆனால் நான் வந்து பிளான் போட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் வந்து தண்ணி 3 ட்ரிப் கலக்கி வச்சுட்டேன். எனக்கு சீப்போன்னு போச்சு, இன்னும் அந்த பிளான் முடிய மாட்டேங்குதுன்னு, சரிங்களா? அப்புறம் எங்கள் அண்ணன் அங்கேருந்து வெளியே, எங்கள் அண்ணன் மோஸ்டாரி வெளியே ஆயிட்டாங்க. 2வது நானும் வெளியே ஆயிட்டேன். எங்கள் அண்ணன் வந்து என்னை அப்படி இப்படி கை கட்டி கூப்பிட்டாங்க வந்துருன்னு. ஸோ நானும் வெளியே வந்துட்டேன் பாருங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. எங்கள் அண்ணன் கூப்பிட்டுருந்தா தங்கச்சி நான் வந்துருந்தோம்ல, வந்துட்டேன். அப்புறம் இதை வந்து எங்கள் அக்கா மாமா தான் ஃபுல்லாக பார்த்தாங்க. ஏன்னா இப்போ எடுத்துகிட்ட பிளான் பார்க்க சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க பார்த்தீங்களா, கண்ணை மறைச்சிடும்னு சொல்கிறாங்களா. அதே போல் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு பாருங்க. படித்தது 6ஆம் வரைக்கும் இந்த சோப்பு தூக்கிட்டு வைக்கணுமோ ஒரு வரட்டு கௌரவம் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் பிளானை பார்க்கல, அது ஒரு கௌரவம் எனக்கு. ஸோ அந்த பிளானை பார்க்கல பாருங்க. அப்புறம் எங்கள் அக்கா மாமா அந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணார ஆக்டிவாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. ஸோ அப்போ என்கிட்ட வந்து நான் வந்து அவங்க வீட்டில் இருந்தனால அவங்க பிள்ளைங்களை வந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க, நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் நாங்கள் வந்து லவ் பண்ணும்போது, ஆனால் ஒன் திங்லாம் லவ் பண்ணும்போது நாங்கள் 2 பேருமே சில பேர் என்ன மீட்டிங் சொல்லிட்டு டேட்டிங் போகிறவங்க இருக்காங்களே, என்ன டேட்டிங் போகிறவங்க இருக்காங்களா. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரியே போல பாருங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணதில்லை. அவர் சொன்ன வாக்கு வந்து என்கிட்ட காப்பாற்றணும்னு சொல்லிட்டு டெய்லி அவர் வந்து கமிட்மெண்ட் போட்டு பிஸ்னஸ் டிடி ஆன பிறகு உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னார் பாருங்க. ஆனால் அது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் எங்கேயும் போய் என்ஜாய் பண்ணல, சரிங்களா? அங்கங்கே போய் சுற்றல. நான் அவர் வீட்டுக்கு வரும்போது பிஸ்னஸ் பற்றி தான் பேசுவார், எக்ஸைட்டாக பிஸ்னஸ் பற்றி பேசுவார். ஸோ இந்த வேலையில் இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா அது என்னோட ஹஸ்பண்ட் பார்ட்னருக்கு, அவருக்கு தான் ஒரு பெரிய பாராட்டுறேன், அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கிறேன். தென் அப்புறம் நான் வந்து எங்கள் அக்கா ஏசுவோம் பாருங்க, ஏன் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நீங்கள் தான் வேலை செய்கிறீங்களே, அது இந்த பிஸ்னஸ் வர தூக்கிட்டாலேன்னு அங்கங்கன்னு ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு வரீங்கன்னு சொல்லி ஏசுவேன். ஆனால் அப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பிளான் புரியல, தெரியுதுங்களா? ஸோ அதுக்கு பிறகு நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் பாருங்களேன். ரூபி அடிச்ச நேரம் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே கேலுக்கு வந்துட்டோம். அப்போ கேலுக்கு வரும்போது என்ன எக்ஸைட்டட்னா, பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது இவர் சொன்னார், பெரியசாமி ஜானகி அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி பொட்லாக் இருக்குது, சேல்ஸ் டே. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம 2 பேரும் கேஸ் ஸ்பீக்கர் தெரியுமானாரு. இப்போ நான் சொன்னேன், ஓ கேஸ் ஸ்பீக்கர் தானே, நோ ப்ராப்ளம். நான் நினச்சேன் கேஸ் ஸ்பீக்கர்னு வரேன், எங்கள் அக்கா பிஸ்னஸ் செஞ்சாங்களே. ஸோ அவங்களோட சொல்லுவாங்க பாருங்களேன், இப்படி மீட்டிங் போனேன் அவ்வளோ எக்ஸைட் இருந்துச்சு அப்படி இப்படி. ஓ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கொஞ்சம் பேசிடலான்னு அந்த ஐடியா எனக்கு. பொய் தான் சொல்லக்கூடாதுல்ல, எனக்கு அப்போ தெரில பாருங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், அந்த மாதிரி தான் பேசுவேன். அங்கே போய் கூட்டத்தை பார்த்துன்னு ஏன்னா வாய் திறந்து பேசக்கூட முடியல, தெரியுதுங்களா? அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பேச கூப்பிடும் போது ரவி பத்மா கூப்பிட்டாங்க, பெரியசாமி ஜானகி நின்று பேச சொன்னாங்க, என்னால் பேசவே முடியல, சரிங்களா? ஆனால் அவரோட வாழ்க்கை முன்ன இருந்தது எப்படி, இப்போ லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் பாருங்க. ஸோ அவர் வந்துட்டு முன்னுக்கு நின்று பேசும்போது அப்போ தான் உண்மையாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் எம்ஏல எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார். ஆனால் அன்னைக்கு நான் பங்கெடுத்துக்கிட்டேன், தெரியுதுங்களா? அன்னைக்கு நான் டிசிஷன் எடுத்தேன்,
ஆஃப்டர் 1 வீக் பாருங்க மேரிட் பண்ணிட்டு. ஸோ அன்னைக்கு நான் டிசிஷன் எடுத்தேன். இன்னைக்கு வந்துட்டு நானும் அவரும் உண்மையாகவே கோஆப்ரேஷனாக இருந்தேன். ஏன்னா ஒருத்தங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்து ஒருத்தங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு ஹஸ்பண்ட் மட்டும் தான் போய் பிஸ்னஸ் செய்வாங்க, ஒய்ஃப் வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு அன்னைக்கு டிசிஷன் எடுத்தேன் தெரியுங்களா. நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் வந்து ரெய்லி கமிட்டட் போட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு. ஏன்னா முன்னெல்லாம் பிளான் காட்டும் போது சிங்கிள் கேர்ள்ஸும் நிறையா இருப்பாங்க. அப்போ அவர் வந்து எமோகிராம் காட்டுவார் பாருங்களேன். நான் வந்து ரூபி டைரக்ட். அப்போ அவரோட ஃபோட்டோ ஒண்டி தான் இருக்கும், என்னோட ஃபோட்டோ இருக்காதுங்க. அப்போ அங்கே கேர்ள்ஸ்லாம் இருக்கும்போது நானும் ஒரு கேர்ள் தானே, எனக்கும் ஜெலஸாக இருக்காது. அப்போ எனக்கு ஜெலஸாக இருந்துச்சு பாருங்க, என்னோட ஃபோட்டோவும் அங்கே வரணும். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னோட ஃபோட்டோ வெளியாகிறா இருந்தால் நான் என்ன எந்த லெவலில் இருக்கணும்னு. அப்போ அவர் சொன்னார், நம்ம 2 பேர்த்தோடைய ஃபோட்டோ வெளியாகிறாந்தா அந்த டைம் நம்ம வந்து பேர்ல் டைரக்டாக இருக்கணும். அப்போ நான் கேட்டேன், பேர்ல் டைரக்ட் ஆகிறாந்தா இன்னும் நான் எத்தனை பேரை பிரேக்கப் பண்ணணும் நம்ம அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆள் தான் பிரேக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 2 பேர் பிரேக்கப் பண்ணால் நம்ம பேர்ல் டைரக்ட் சொன்னார். ஒரே வெரி எக்ஸைட்டட். அந்த நைட் வந்துட்டு உண்மையாகவே இங்கே நாங்கள் 2 பேரும் உண்மையாக செட் பண்ணோம், நம்ம எப்படியாச்சும் நம்ம வந்து குவாலிஃபை பண்ணி ஆகணும் பேர்ல்னு. வித்தின் 5 months தெரியுங்க கல்யாணம் பண்ணி. நாங்கள் வந்து ஹனிமூனுக்கு எங்கேயும் என்ஜாய் பண்ணல, பிஸ்னஸ் சாலிட்டாக நாங்கள் வந்துட்டு அவுட் ஸ்டேஷன் அங்கங்கே போய் பில் பண்ணி அப்போல்லாம் பகவால் இருந்துச்சு பாருங்க குரூப்பு. ஸோ நம்ம ரெய்லி ஒர்க் பண்ணி வித்தின் 5 மாதம் தான் பாருங்க நாங்கள் பேர்ல் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் குவாலிஃபை பண்ணோம். அப்போ அந்த ரெக்கக்னிஷன் எங்களுக்கு மேலே எம்சிஓ ஹால் அன்றைக்கி எடுத்து தெரியுங்களா, அதே போல் 85 மேலே ஏறி எடுத்தேன் பாருங்க. ஆனால் ரியலி எக்ஸைட்டட். அப்போ தான் எனக்கே தெரிஞ்ச ரெக்கக்னிஷன், அப்படிப்பட்ட ரெக்கக்னிஷன் எம்ஏயில் இருக்குன்னு வேறு எந்த இடத்துலையும் கிடைக்காது பாருங்க. ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு தெரியுங்களா பேர்ல் குவாலிஃபை பண்ணனார. தென் ஃபர்ஸ்ட் ஹனிமூன் வந்துட்டு 85 வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தோம் பாருங்கள். அவர் சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணுன்னா நாங்கள் 5-6 மாதம் தான் ஆனிச்சு. உடனே நம்ம வந்து ஓவர்சீஸ் ஃபர்ஸ்ட் ஹனிமூன். அந்த டைம் போகும்போது எங்கள் கூட ரவி பத்மா கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க பாருங்கள், பெரிய சம்ஜானிக்கலாம். அப்போ எத்தனை இந்தியன்ஸ் கப்பல்ஸ் போயிருப்போம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ கேட்டாக்க தான் எம்ஏ ரொம்ப பேர் செய்கிறாங்க சொல்கிறோமே. ஆமாம் தானுங்க, எத்தனை பேருங்க இந்தியன்ஸ் கப்பல்ஸ் போயிருப்போம்? 6 கப்பல்ஸ் தான் போனோம், மற்றவங்களாம் சைனீஸ் மிலே. ஆனால் இப்போ போய் கேட்டாக்கா ரொம்ப பேர் செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி உண்மையாகவே பிஸ்னஸ் சீரியஸாக செய்கிறவங்க வந்து ரொம்ப குறவு பாருங்க. தென் நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஆஸ்திரேலியா போயிருந்தோம். ஸோ செகண்ட் இயர் வந்துட்டு தைவான் ரொம்ப இடத்துக்கு போயிருக்கேன். முன்னெல்லாம் வந்துட்டு யங்காக இருக்கும்போது, இப்போயும் யங் தான் இன்னும். அப்போ வந்துட்டு வீட்டில் க்ளீன் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு நான் மேலே பிளேனை பார்த்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் பிளேனில் ஏறு. அப்போ நான் என்னம்மா நினைப்பேன், இதெல்லாம் வந்து பணக்காரவங்களுக்கு படித்தவங்களுக்கு தான் அந்த பிளேன்லாம் போக முடியும், நம்ம மாதிரி வசதி இல்லாதவங்க போக முடியாது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நான் ஏற பிளேன் வந்து என்னால் கவுண்ட் பண்ணவே முடியாது. நான் எத்தனை ட்ரிப் பிளேனில் போயிட்டு வந்திருக்கேன்னு. வர 22ஆம் தேதி கூட நாங்கள் திருப்பி ஹாங்காங் போகிறோம், பேங்காக்கும் போகிறோம். இது என்னன்னா, நம்ம வந்து படிப்பு வந்து நான் படித்தது 6ஆம் வரைக்கும் தமிழ் ஸ்கூல் தான். ஆனால் என் கதையை இது வரைக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஈவன் நான் படித்து டாக்டராக இருந்தாலும் சரி, என் கதையை யாரும் கூப்பிட்டு முன்னு ஒரு 10 பேர் நின்று கேட்பாங்களா? பட் எம்ஏ பிஸ்னஸ் பியூட்டியை பார்த்தீங்களா, எத்தனை பேர் எங்கள் கதையை கேட்குறாங்க. அது ஒன்றே எம்ஏ பிஸ்னஸ் ஒண்டி தாங்க பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கை தனத்தை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிட்டு முன்னுக்கு நின்று பேசுறது வேறு எந்த பிஸ்னஸ்லையும் பார்க்க முடியாது. இன்னொன்று பாருங்கள், நான் வந்துட்டு நான் 85 பேர்ல் குவாலிஃபை பண்ணேன். 86 வந்து நம்ம வந்து செட் பண்ண பாருங்களேன், எங்களோட கேர்ள் செட்டிங் வந்துட்டு நம்ம வந்து எமரல்ட் குவாலிஃபை பண்ணோன்னு. அப்போ வந்து ரெய்லி நம்ம வந்து 2 பேரும் ஒர்க் பண்ணோம். அந்த டைம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சஸ். ஏன்னா ரொம்ப பேர் வந்துட்டு சேலஞ்சஸை வந்து ப்ராப்ளமாக எடுத்துக்கிறாங்க. ப்ராப்ளமுங்க செய்ய முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பிஸ்னஸ்னு. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ராப்ளமாக அதை எடுத்துக்கல, நாங்கள் வந்து சேலஞ்சஸாக எடுத்துக்கிட்டோம் தெரியுதுங்களா. ஏன்னா 86 கோல் செட் பண்ணோம், ஒரே மாதம் தான் மிஸ் பண்ணோம், எமரல்ட் குவாலிஃபை பண்ணேன். தென் செகண்ட் இயர் வந்து நம்ம ரெய்லி ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த டைம் வந்து 87 வந்துட்டு அவரோட சிஸ்டரை வந்துட்டு காணா போயிட்டாங்க பாருங்கள். ஸோ 14 வயசு பிள்ளை தான். அதே மாதம் அதே ஒரு வாரம் தான் என் தம்பி வந்துட்டு இறந்துட்டாரு பாருங்க. அப்போ கூட நாங்கள் வந்துட்டு என்ன சில பேர் அப்படியே இதாகிடுவாங்க பாருங்க. பட் நாங்கள் வந்துட்டு அந்த டைம் உண்மையாக ரெய்லி ஒர்க் பண்ணோம், அவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தோம். நம்ம வந்து பிஸ்னஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் நம்ம ஒரே பிடியாக இருந்து பிஸ்னஸ் செஞ்சோம் பாருங்கள். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னுக்கு நின்று நாங்கள் ஒரு எமரல்ட் டைரக்டாக இருக்க முடியும். அந்த பெர்சிஸ்டன்ட் தான், வேறு எதுவுமே இல்லை பாருங்கள். ஒருத்தருக்கும் அந்த மாதிரி டிஷாக இருக்கணும் பாருங்கள். இன்னும் பாருங்கள், நான் வந்து படித்தது 6 வரைக்கும் தான், இருந்தாலும் நம்ம வந்து படிப்பு வந்து ஒரு குறை தான் பாருங்களேன். பட் அது வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வந்து அது தடை இல்லைங்க. முன்னேற்றம் வந்து உங்கள் கையில். ஈவன் நீங்கள் பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் ஐஸ்னோ இங்கிலீஷில் அடிப்பாங்க. ஆனால் அங்கே பிஸ்னஸ்க்கு வரமா ஒன்றுமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா?
பிஸ்னஸ் வந்து ஆக்ஷனில் போட மாட்டாங்க. பட் அதே படிப்பு வாசனை இல்லாதவங்க பிஸ்னஸ் சக்ஸஸாக இருக்காங்க. ஏன்னா அவங்க போடுறது ஆக்ஷனில் போடுறாங்க. தெரியுதுங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஆட்டிடியூட் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நம்ம பிஸ்னஸ் டெஃபினெட்லி சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நம்ம உயர்தான் தாமரை எண்ணங்கள் உயரத்தான் நம்ம தாமரைங்க உயரத்தான் எண்ணங்கள் உயரன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நம்ம வாழ்க்கை தன்னை மாத்திரம்னா ஒன்று நம்மளோட ஆட்டிடியூட். தெரியுதுங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருக்கலாம், ஆனால் இந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஒரு லெவல் வரும்போது மற்றவங்ககிட்ட நீங்கள் அன்பாக இருக்க கற்றுக்கணும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட். நான் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப லேர்ன் பண்ணிட்டேன். ஈவன் இந்த பிஸ்னஸ் பணம் மட்டும் இல்லைங்க, ரொம்ப இது லேர்ன் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? ஏன்னா முன்னெல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நான் படித்த படிப்புக்கு வீட்டு வேலை செய்யிருக்கோம். ஏன்னா ரொம்ப லேடிஸ் அதே கற்பனையாக தான் இருக்காங்க. முன்னெல்லாம் வந்து ரொம்ப வெக்கப்படுவேன். ஏன்னா வெளியே இப்போ ரொம்ப லேடிஸ் கேட்டால் அதே தானே சொல்கிறாங்க, வீட்டு விட்டு வெளியே போக முடியாதுங்க, வெக்கமாக இருக்குது. என் ஒய்ஃப் அங்கே மீட்டிங் ஒய்ஃபை கூட்டிட்டு வாங்க உடனே சொல்லுவாங்க, என் ஒய்ஃப்க்கு பேச தெரியாதுங்க. ஏன்னா ஊமையை கட்டிக்கிட்டாங்க, பேச தெரியாமல் இருக்கு. சொல்லுங்கள், ஊமையை கட்டியிருந்தா சொல்லலாம், பேச தெரியலன்னு வெக்கப்படுவாங்க, கூட்டிட்டு வர மாட்டாங்க. இவங்களே போட்டு ஒய்ஃபை மீட்டிங் போகக்கூடாது, என் ஒய்ஃப்னால முடியாது, என் ஒய்ஃப் அங்கே பேசாதுங்க, யார்ட்டும் பேசாதுங்க, ரொம்ப வெக்கம். என்னங்க வெக்கம்? வாழ்க்கை முன்னுக்கு வர்றதுக்கு வெக்கப்பட்ட முன்னுக்கு வர முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வெக்கப்பட முடியாது. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் நான் அப்படி தான் இருந்தேன். ரொம்ப வெக்கப்படுவோம் பாருங்க. யாருக்கும் வீட்டுக்கு வந்தால் கூட தண்ணி கலக்கி என் சிஸ்டர்கிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி லைஃப் தான் இருந்தேன். இன்னைக்கு வந்து இவ்வளோ பேருக்கு முன்னுக்கு நின்று பேசுறேன்னா அது எம்ஏல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால தான். வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வேற இடத்துல கிடைக்காது பாருங்க. இன்னொன்று பாருங்க, என்னோட முன்னெல்லாம் வந்துட்டு நான் ஷாப்பிங்லாம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு நான் 2 உடுப்பு தான் வாங்குவேன். சரிங்க, இதை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 உடுப்பு வாங்கினேன். நான் அந்த உடுப்பு அப்படியே அழகாக அயன் பண்ணி ஹேங்கரில் மாட்டி வச்சிருப்பேன். எங்கேயாச்சும் போகும்போது அதை போட்டு வருவேன். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு என்னோட ஷாப்பிங்லாம் மலேசியாவில் இல்லைங்க, ஓவர்சீஸ். ஆனால் அதே என் ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இல்லை ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்களா ஓவர்சீஸ் எவ்ரி இயர். எத்தனை பேருங்க கல்யாணம் பண்ணி வருஷம் ஹனிமூன் போகிறவங்க? எத்தனை பேருங்க ஓவர்சீஸ் போகிறோம்? இல்லைங்க, ரொம்ப குறைவு. வருஷம் ஒரே ட்ரிப்பு ஃபர்ஸ்ட் இயர் ஹனிமூன் கூட்டு வருவாங்க, அதோட முடிஞ்சிச்சு. பட் எம்ஏல பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் டிடி ஆகணும்னு எவ்ரி இயர் ஃப்ரீ ட்ரிப் கொடுக்குறாங்க. சரிங்க, அந்த மாதிரி லைஃப்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு புதுசாக எத்தனோ பேர் வந்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்தை பாருங்க, இங்கே வந்து யாரும் சொல்லி கொடுத்தோம், நாங்கள் வந்து இங்கே வந்து பேச வரல, இது எங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். தெரியுங்களா? ஸோ இன்னைக்கு வந்தவங்க உண்மையாக ரைட் டிசிஷன் எடுங்க. நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லை. இன்னைக்கு கேட்டாக்கா ரொம்ப டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதனால் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லைங்க. நானும் அதே மாசமாக இருக்கும் போது நான் அதே மொட்டை பைக்கில் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். நாங்கள் பிஸ்னஸ் இன்னும் சக்ஸஸ் ஆகலை. ஸோ லேடிஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்குங்க, 2 பேரும் கோஆப்ரேஷனாக இருந்து பிஸ்னஸ் செய்ய பாருங்க. இம்பார்ட்டன்ட். தெரியுதுங்களா? ஒய்ஃப் வந்து முடியாது வீட்டுள்ளே வச்சிருக்காதீங்க. ஒய்ஃபும் வீட்டு, ஏன்னா கல்யாணம் பண்ணி வரும்போது நல்லா அழகாக இருப்பாங்க, சோப்பா பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க. அதே வீட்டிலேருந்து கிச்சனுக்கு சமைச்சு போட்டு கறின்னு இருப்பாங்க. பார்த்துருங்க, ரொம்ப பேர் நான் பார்த்துருக்கேன் பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பாருங்க, ஒரு கல்யாணம் சில பேர் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே கடனில் தான் ஆரம்பிப்பாங்க. பார்த்துருக்கேன், ரொம்ப பேர் கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது கடன் வாங்கவே இல்லைங்க. ஒரு சொந்த பிஸ்னஸ் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லி அவர் சொந்தமாக, சரிங்களா, பிஸ்னஸ் செஞ்சு அந்த ரூபி போனஸ் எடுத்து தான் என்னை வந்து கல்யாணம் பண்ணார். அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும். ஒருத்தருக்கு அந்த மாதிரி அந்த ஆர்வம் இருக்குன்னு பாருங்க. எனக்கு வந்து நான் 85 பேர்ல் அடிச்சுன்னு சொன்னேன் தெரியுங்களா. 87 88லையும் எங்களுக்கும் வந்துட்டு ப்ராப்ளம் இருந்துச்சு பாருங்க. ஸோ எங்கள் ஃபாதர்லாம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஸோ என் பிள்ளை பார்க்குறக்கு ஆள் இல்லை. ஏன்னா இப்போ போய் கேட்டாக்கா என் பிள்ளை தான் பெரிய ப்ராப்ளம்லாம், பிள்ளை யார்கிட்ட தான் விட்டுட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பேர். ஏன்னா பிஸ்னஸ் நான் 6 வருஷமாக இருக்கேன் பாருங்க. பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டு ரொம்ப கஷ்டம். நான் எங்கே இந்த பிஸ்னஸ் செய்கிறது? நான் வந்து இந்த பிஸ்னஸ் செய்கிற காரணம் என் பிள்ளைக்காக தாங்க, வேறு யாருக்கும் இல்லை. இன்றைக்கி வந்து என் சனுக்கு வந்து எதை கேட்டால் என்னால் வாங்கி தர முடியும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் செய்கிறனால தான். ஈவன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு சிங்கப்பூரில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை வேறு இடத்துல வேலை செஞ்சாலும் அந்த மாதிரி லைஃப் தான் வராது பாருங்கள். லிமிட் தான், இவ்வளோ தான் முடியும் பாருங்கள். பட் இந்த பிஸ்னஸ் வந்து போய் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். பிள்ளைங்க நம்ம வந்து பிள்ளைங்க மேலே பாசம் இருக்கணும் பாருங்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான நம்மனா வாங்கி தர முடியுதா, அதான் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து பிள்ளைங்க அழுவுதுங்க, அதனால தான் நான் மீட்டிங் வர முடியல, பிள்ளைங்க அழுவுதுங்க அதனால தான் நான் செல்லிங் போக முடியல சொல்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே உங்கள் பிள்ளைங்க யூனிவர்சிட்டி போகும்போது அப்போ பேரண்ட்ஸ் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த பணத்தை சம்பாதிக்கிறது தான் இந்த எம்ஏ மூலிமா உங்களை வாய்ப்பு கொடுக்குறோம், வந்து பிஸ்னஸ் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எத்தனை பேருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்துருக்கிறீங்க? கை செஞ்சு கை தூக்குறீங்களா? ஃபேண்டாஸ்டிக் பாருங்க. எத்தனை பேர் ஒய்ஃபை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? ஓகே, ரொம்ப பேர் பாருங்க ஒய்ஃபை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ
ஓகே, ரொம்ப பேர் செய்கிறாங்க. ஏன்னா நாங்கள் மீட்டிங் சென்டர்லேயே பார்ப்போம் பாருங்கள், சிங்கிளாக வருவாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக 2 பேரும் கோஆப்ரேஷனாக இருந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிஸ்னஸ் நம்ம போய் ஒருத்தவங்க போய் பேசும்போது ப்ராஸ்பெக்ட் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் பாவங்க, அவருக்கு எங்கெங்கே இருக்குது டைமு, அவர் காலைல 8 மணிக்கு போனால் ராத்திரி 8 மணிக்கு வராரு, அதுக்கு மேலே எங்கெங்கே இந்த பிஸ்னஸ் எடுத்து சேருதுன்னு. அப்போ இவங்க வீட்டில் உட்காந்துட்டு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு லேடிஸ்னால இந்த பிஸ்னஸ் செய்ய முடியாது. எம்ஏ பிஸ்னஸ் மெயின் வந்து எதுங்க? சோப் தானே. சுலபமாக விற்க வேண்டிய பொருள் வந்து நம்மளோட எம்ஏயோட ஜாமா தான் பாருங்க. வேற கஷ்டப்பட்டு ரோட்டில் காரை ஊற்றிக்கிட்டு அந்த மாதிரி கஷ்டப்படுறோம். ஈவன் இப்போ கூட லேடிஸ் எத்தனோ பேர் பார்த்துருக்கோம், நைட்டில் வந்து ஸ்பாட் லைட் அடிச்சுட்டு கார் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, லேடிஸ் வயசானவங்க. சரிங்களா? அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு தேவையில்லைங்க. இது சுலபமான பிஸ்னஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உண்மையாகவே கோஆப்ரேஷனாக இருந்து உண்மையாகவே நம்ம வந்து பிஸ்னஸ் வேணும் ஒரு அக்கறை எடுத்து செஞ்சோமா டெஃபினெட்லி நம்மனா முன்னுக்கு வர முடியும். சரிங்களா? இது வந்து என்ன ரவி பத்மா நாச முடியும், இல்லை பெரியசாமி ஜானகி நாச முடியும், இல்லை எங்கே நாச முடியும், இல்லை ஒருத்தருனால முன்னுக்கு வர முடியும் பாருங்க. அந்த முடி வந்து உங்கள் கையில் இருக்குது, வேறு யார் கையிலும் இல்லை. இன்னைக்கு ஒரு ப்ராஸ்பெக்ட் ஒரு சின்ன இது சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா முடிவு எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு புதுசாக எத்தனை கெஸ்ட் வந்துருக்குறீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் கை தூக்குறீங்களா? ஓகே, ஸோ இது முடிஞ்ச நேரம் ஏன்னா டிசிஷன் வந்து உங்கள் கையில் இருக்குது, எங்கள் கையில் இல்லை பாருங்கள். லாஸ்ட் பஸ் வந்துட்டு நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். லாஸ்ட் பஸ் வந்துட்டு 12 மணியோட முடிஞ்சிச்சு பாருங்க. ஸோ அவர் வந்து 12 மணிக்கு பஸ் எடுத்து போகிறாரு. அந்த டைம் வந்து கீழே வந்து ஒரு 100 இலி கீழே கிடக்குது. நல்லா கேட்டுக்குங்க, 100 இலி கீழே கிடக்குது. அந்த பஸ்ஸை அவர் மிஸ் பண்ணிட்டார் சொன்னாக்கா 5 இலி கொடுத்து டாக்ஸி எடுத்து போகணும். அந்த காசு 100 இலி எடுத்துட்டாருன்னா அவர் அந்த பஸ்ஸு போயிடும் பாருங்களேன். 100 இலி எடுத்துட்டாருன்னா பஸ்ஸு போயிடும். ஆனால் அவர் 5 இலி கொடுத்து டாக்ஸியில் போகணும். அவர் அந்த 5 இலி எடுப்பாரா, இல்லை அந்த 100 இலி எடுப்பாரா, இல்லை அந்த பஸ்ஸில் ஏறுவாரா? எந்த முடிவுங்க எடுப்பார்? 100 இலி. ஏங்க முடிவு எடுக்கிறோம் உடனே? ஏன்னா அது போனோம்ல, அந்த 100 இலியில் அந்த 5 இலி டாக்ஸி போனால் மிச்ச காசு நமக்கு உந்தோம் தானுங்க. ஸோ அதனால தான் உடனே நம்ம முடிவு எடுக்கிறோம். ஆமாம் தானுங்க? ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ இன்கம் இருக்குது, பிளாங்க் செக் தெரியுங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். முடிவு வந்து உங்கள் கையில் இருக்கு பாருங்க. உடனே நம்ம முடிவு எடுத்துடுறோம்ல, பணம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் பணம் பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, இவங்க பாருங்க எங்களை சொன்னாங்க, இவங்க பாருங்க பணம் அலையிறாங்க. இனிமே பணம் கொடுத்தா அவங்க வேணான்ட்டு போகிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? பணம் அலையிறாங்களாம். எஸ்பெஷலி லேடிஸ் சாரி வாங்கணும் எல்லாம் ஆசை இருக்கும். ரொம்ப பேர் நான் பார்த்துட்டேங்க, லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கற்பனையில் இருப்பாங்க. ரொம்ப ட்ரீம்ஸ் இருக்கும். முன்னே என்ன கேட்டாக்கா, முன்னே இந்த பிஸ்னஸ்க்கு வராது முன்னே ட்ரீம்ஸாக என்னன்னே தெரியாது. சரிங்களா? சும்மா ட்ரீம் கனவுன்னா என்ன தெரியுங்களா நான் நினச்சிக்குவேன், தூங்கி எழுந்துச்சுன்னா காலைல ராத்திரி கனவு வருது, அந்த கனவு தான் நினச்சிக்குவேன். உண்மையாக ட்ரீம்ஸ்னால் என்னன்னே தெரியாது. பட் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நான் ட்ரீம்ஸ்னால் என்னன்னு கற்றுக்கிட்டேங்க. முன்னே அவங்க இருந்த லைஃப் ஸ்டைல் சொல்கிறேன் பாருங்கள். முன்னே வந்து இவர் இருக்கிற வீடு வந்துட்டு தண்ணி, அவங்க வீட்டில் வந்து பைப் தண்ணி வித்தா போட்டு தான் எடுப்பாங்க. 150 ஃபேமிலி இருக்கிறாங்க அந்த கம்பத்தில். நான் கல்யாணம் பண்ணேன்னு நான் நினச்சேன், கல்யாணம் பண்ணுறது வந்து நல்லா வசதியாக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன் பாருங்க. ஆனால் ஜேபிலேருந்து நெசம் ஸ்டாரி பாருங்க. ஜேபிலேருந்து இங்கே நான் வரும்போது கம்பத்து வீடு தெரியுங்களா? அப்போ உடனே நினச்சேன், ஐயோ இந்த கம்பத்து வீட்லேயே நான் இருக்கணும். ஏன்னா நான் பிறந்து வாழ்ந்ததெல்லாம் டவுனில் தான், இருந்தாலும் சும்மா சாதாரண வீட்டில் தான் இருந்தோம். இருந்தாலும் என்னோட கற்பனை வந்துட்டு ஒரு நல்ல வீட்டில் தான் இருப்பாருன்னு நினச்சேன். ஸோ ஏன்னா டிடினா தெரியாது எப்படி பேசுவாங்கன்னே, அப்படி பேசுவார். ஸோ நான் கூட அங்கே நல்லா தான் இருக்கேன், நான் கூட அப்படிதான் இருப்பாருன்னு நினைச்சேன் பாருங்க. ரொம்ப டபுள் ஸ்டாரி ஹவுஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டேன். ஆனா லவ் பண்ணும்போது கூட வாய் திறந்து சொல்லல நான் இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வீட்டுக்கு வரும்போது சின்ன கம்பம் வீடு பாருங்க. அந்த வீட்டுல வந்து தண்ணி வந்து கித்தா போட்டு எடுப்பாங்க. டைம் கணக்கு தான் தண்ணி வரும். இன்னொன்று வந்துட்டு கரண்ட் இருக்கும். இன்னொன்று வந்து முக்கியமானது இல்லை, அது இம்பார்ட்டன்ட் பாருங்க. முக்கியமானது என்னன்னா டாய்லெட் இல்லை. எப்படிங்க இருக்கு கேட்க? சரி அந்த மாதிரி இருந்தாங்க தெரியுங்க. டாய்லெட் இல்லாத வீடு. ஆனால் எனக்கு ப்ராப்ளமே அதான் பாருங்க, டாய்லெட் நான் எது பார்க்காதது பாருங்க அது. ஓகே, ஸோ ஏன்னா காலையிலே இருந்துச்சுன்னா நம்ம அதுதான் போவோம். ஸோ அதே இல்லைன்னா பாருங்க எவ்வளோ ப்ராப்ளம். நான் இதுக்குன்னு மீட்டிங் வரும்போது நான் டாய்லெட் போயிட்டு வரேன், நம்புறீங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்து இன்னைக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் எவ்வளோ சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. இன்னைக்கு வந்துட்டு அந்த டாய்லெட்டுக்கு ப்ராப்ளமே கிடையாது, தண்ணிக்கு ப்ராப்ளமே கிடையாது சரிங்களா? எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா 9 பைப் இருக்கு. உண்மை தெரியுங்களா? 9 பைப் இருக்கு. இன்னைக்கு வந்து என் சன்னோட ட்ரீம்ஸ் கேட்டா, முன்னெல்லாம் எனக்கு ட்ரீம்ஸ்னால் என்னன்னு தெரியாதுங்க. ட்ரீம்ஸ்னால் என்னமோ நினச்சேன். ஆனால் என்னோட சன்னோட ட்ரீம் 4 வயசு தான். அவனோட ட்ரீம் கா எதுன்னு கேட்டால் ஓல்வோன்னு சொல்லுவான். ஏன் ஓல்வோ உங்களுக்கு பிடிக்குதுன்னா, சொல்லுவான் ஓல்வோ வந்துட்டு ஸ்ட்ராங் கா, ப்ரோட்டீன் சாகா வந்து
ஸ்ட்ராங் இல்லம்மான்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, சின்ன வயசுலயே பாசிட்டிவாக எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு. பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களை வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, ஒன்றால் முடியாது, பிள்ளைங்க வச்சுட்டு என்னால் பிஸ்னஸ் செய்ய முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்க, இது முடியாதுங்கன்னு அப்பா அம்மா அங்கே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இது முடியாதுன்னு பரிச்சை எழுதுமோ முடியாமல் போயிடும். நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதே போல் தான் பிள்ளைங்களும் வளரும் பாருங்க. அது இம்பார்ட்டன்ட். ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. முன்ன வந்து நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க. ஆனால் இப்போ வந்துட்டு எதுக்கடுத்தா இன்சான் எதுவுமே முடியும்னு என்ன தான் வருது. அவன் ட்ரீம் ஹவுஸ் எதுன்னு கேட்டாக்கா அவனுக்கு வீட்டிலேயே ஸ்விம்மிங் பூல் வேணும்னு கேட்பான். அந்த மாதிரி இந்த வயசுல ட்ரீம்ஸ் இருக்கு. அதெல்லாம் வாங்கணும், அந்த மாதிரி லைஃப் தான் என் சனுக்கு நான் கொடுக்கணும்னா என்ன மாதிரி பிஸ்னஸ்க்கு நான் செய்யணும்? இந்த எம்ஏ பிஸ்னஸ் தாங்க நான் செய்யணும். ஏன்னா எம்ஏ ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் பாருங்க. ரொம்ப சேலஞ்சஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அதை வந்து நாங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கல பாருங்க. எங்கிட்ட ரவி பத்மா கூட தெரியும், நாங்கள் எமரல் அடிக்க ரொம்ப சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம். ஆனால் அந்த டைம் வந்துட்டு இன்னொருத்தருக்கு ஒரு நன்றி சொல்லணும் பாருங்க. அந்த டைம் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. அந்த டைம் வந்து நான் என் சன்னை தூக்கிட்டு போகும்போது 6 months பேபி பாருங்க. ஓகே, அந்த டைம் எங்களுக்கு வந்து வீடு எதுவுமே இல்லை, வீட்டு விட்டு வெளியாகிட்டு திடீர்னு போக சொன்ன நோ சாய்ஸ், நம்ம போய் தான் ஆகணும் பாருங்க. ஸோ போகும்போது அப்போ வந்து எங்களுக்கு வந்து என்ன எங்களுக்கு வீடு கொடுத்து அவங்க எங்கள் தங்க வச்சு பாலா அண்ட் சுசி அவங்க டிடியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. ஓகே, அந்த டைம் வந்து அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க. ஓகே, அவங்க வீடெலாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் தென் அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஒரு சேவாவோடு பார்த்து பிஸ்னஸ் பில்ட் பண்ணோம். அந்த டைம் வந்து என் சன்னை பார்க்க யாருமே இல்லைங்க. நாங்கள் என்ன தெரியுங்களா செஞ்சோம், கொண்டு போய் ஜோபாரில் கொண்டு போய் விட்டேன் சரிங்களா. ஆனால் உங்களை யாரும் அந்த மாதிரி நாங்கள் செய்ய சொல்லலை, நீங்கள் கொண்டு போய் ஹவுசேஷன் விட்டுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுங்கன்ட்டு. ஓகே, நாங்கள் கொண்டு போய் 6 monthsங்க என் சன்னை வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் போய் பார்ப்பேன். இன்றைக்கி வந்து இந்த லெவலில் நின்று நான் முன்னுக்கு பேசினா அந்த கமிட்மெண்ட் தான், வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் கொண்டு போய் 6 months விட்டுட்டு 1 மாதத்துக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு வருவோம். அந்த வருஷம் தான் பாருங்கள் எவ்ரி மந்த் எங்களோட ரூபி ஓலையும் நாங்கள் வந்து எவ்ரி மந்த் மெயின்டைன் பண்ணோம். ரூபி ஓலையும் பாருங்கள் ஈவன் 40,000 50,000 அந்த மாதிரி வருஷத்துக்கு 2 டிடியை பிரேக்கப் பண்ணோம். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். எம்சிஓவில் இன்னொன்று பியூட்டி தெரியுங்களா, நாங்கள் மட்டும் முன்னுக்கு வரல, எத்தனோ டிடி நாங்கள் வந்து முன்னுக்கு கொண்டு. அது வந்து எம்ஏல வந்து ஹெல்பிங் அண்ட் ஷேரிங் சொல்லாங்க. அது எம்ஏல ஒண்டி தாங்க பார்க்க முடியும், வேறு எந்த பிஸ்னஸில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட ஃபீலிங் நம்ம உட்காந்து இருக்கும்போது அங்கே இதில் எம்சிஓவில் புற்றால் நம்ம உட்காந்து பார்க்கும்போது எங்களோட டிடிஸ் மேலே ஏறி பின் எடுக்க எங்கள் பேர் சொல்லும் போது எங்களை அறியாமல் எங்களுக்கே அழுவ வரும். ஏன்னா அந்த மாதிரி ரெக்கக்னிஷன் வாழ்நாள் நம்மளால மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டா பாருங்க. ஒரு டிடிஸாக ஏறும்போது ஸ்பான்சர் பேர் சொல்லும் போது எங்களை அறியாமல் எங்களுக்கு அழுவ வருங்க. அந்த மாதிரி எம்ஏ பிஸ்னஸ் சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வருஷம் 2 பேர் பிரேக்கப் பண்ணோம். அதுக்கு பிறகு வந்துட்டு பாருங்க, இப்போ லாஸ்ட் இயர் வந்துட்டு ஆக்சுவலி எங்களுக்கு டைம் வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருந்துச்சு நாங்கள் எமரல் குவாலிஃபை பண்ணேன். ஆனால் நாங்கள் வந்துட்டு ஏர்லியாகவே குவாலிஃபை பண்ணிட்டோம். எதுவுமே நம்ம வந்து முந்திக்கணும்ல. ஸோ ஏர்லியாகவே ஜூலை மாதமே நம்ம வந்து எமரல் அடிச்சிட்டோம். அதில் வர எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் நாங்கள் எமரலாக இல்லையான்னு. திருப்பி வர எம்ஏல கால் பண்ணி கேட்டோம், கன்ஃபார்மாக நாங்கள் வந்துட்டு எமரல் யோ ஸ்ட்ராங் எமரல் சொன்னாங்க. அப்போ தாங்க எங்களுக்கு தூக்கமே வந்துச்சு. ஓகே, அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ரிலாக்ஸாக இல்லை, இன்னும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். டைமண்ட் பாருங்கள், அடுத்த ட்ரிப்பு உங்கள் முன்னுக்கு நாங்கள் வந்து பேசும்போது ஒரு கேஸ் பிக்காக வரும்போது டெஃபினெட்லி நாங்கள் வந்து டைமண்ட் டைரக்டாக தான் வந்து முன்னுக்கு நின்று பேசுவோம் பாருங்க. ஓகே, சொன்ன மாதிரி நம்ம வந்து படிப்பு வந்து ஒரு குறை தான், அது வாழ்க்கை தருணத்துக்கு வந்து அது வந்து தடை இல்லை பாருங்களேன். நம்ம எவ்வளோ உழைப்பு போடுறோமோ அது தகுந்தாப்புல நம்ம முன்னுக்கு வரலாம். இன்றைக்கி எவ்வளோ லேடிஸ் இன்னைக்கு வந்திருப்பீங்க, இன்னிலேருந்தாச்சும் உங்கள் லைஃப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பாருங்கள். மீட்டிங் வரும்போது எங்கள் ஹஸ்பண்ட் பிடிச்சி இழுத்துருவார், ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பிவிட்ருவாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபுல் டைமாக பிஸ்னஸ் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் தூங்குறது 10 மணி வரைக்கும். அப்புறம் எங்கே ஃபுல் டைமாக பிஸ்னஸ் செய்யுது. ஓகே, ஸோ கோஆப்ரேஷன் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நாங்கள் 2 பேரும் ஃபுல் டைம் வந்து இது வரைக்கும் நாங்கள் எவ்ரிடே பாருங்கள். இன்னும் பாருங்கள், நம்ம சக்ஸஸ் ஆகணும்னு தானாக தேடிட்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்களே, அதே போல் இன்னைக்கு கூட எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. ஏன்னா முன்ன செஞ்சு விட்டுட்டு இப்போ கொஞ்சம் எங்கள் டைரக்ட் லைன் தான் செஞ்சு விட்டுட்டார். எங்களோட எமக்ரம் பார்த்தனும் வேறு எக்ஸைட்டட் 2-3 நாளாக எங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்களாம். ஸோ இன்றைக்கி தான் வந்து ஃபோன் கிடச்சிச்சு, வேறு எக்ஸைட்டடாக சொல்கிறாங்க, திருப்பி நான் பிஸ்னஸ் செய்ய போகிறேன், எனக்கு வந்து சும்மா தானாகவே ஆர்டர்லாம் தானாக வருது, 2வது உங்கள் எமக்ரம் பார்த்தேன், வெரி எக்ஸைட்டட். ஏன்னா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு மற்றவங்களுக்கும் வந்து தெரியும் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஈவன் ஃபேமிலியில் வந்துட்டு பாருங்கள், ஒரு அப்பா அம்மா வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதே அவங்க நெகட்டிவாக மாறுற வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னு தெரியுங்களா, நம்ம வந்து ஒரே லெவலில் உட்காந்துக்கிட்டு இருப்போம், உட்காந்துக்கிட்டே எந்த சூடு ஏறி போயிடும் சொல்கிறோம்ல.
ஸோ அதே போல் ஒரே லெவலில் வந்து அந்த எக்ஸைட்டட் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக அந்த பின்னை மாற்றணும்னு சொல்லுவாங்களே. ஏன்னா நான் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். 5 வருஷமாக அந்த பேர்ல் பின் குத்தியிருந்தேன். ரெஸ்பெக்ட் அவ்வளோவா கிடைக்கல. அதே எமரல்ட் பின் குத்தும் போது தனி ரெஸ்பெக்டும் இருக்குது. பார்த்தீங்களா என்ன பியூட்டின்னு. ஸோ ஒரே லெவலில் இருக்கக்கூடாது. ஒரு லெவலாக நம்ம வந்து மூவ் பண்ண பாருங்கள், இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட ஓகே. ஸோ இதுக்கு எங்களுக்கு இன்னைக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்த ரவி அண்ட் பத்மா அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துருங்க. என்ன சொல்லணும்னு நினைச்சேன், இங்கே வந்து எது சொல்லணுன்னே தெரில. ஓகே, தயவு செஞ்சு சில்ட்ரன்ஸ் காரணமா இல்லை ஒய்ஃப் காரணமா இல்லை ஹஸ்பண்ட் காரணமா எந்த ரீசனை கொடுக்காம பிஸ்னஸில் கொஞ்சம் சீரியஸாக 2 பேரும் இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி உங்களால் முடியும். எங்களால் முடியும் போது நிச்சயமாக உங்களால முடியும். இதோட முடிச்சுக்கிட்டு என் ஹஸ்பண்டை பாஸ் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ அவங்களோட பாட்டு அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க. ஸோ மறுபடியும் வந்து வேலையில் எல்லாத்துக்கும் வந்து மாலை வணக்கம். ஸோ முதல்ல நான் சொன்ன பாருங்க, எனக்கு அந்த புனிதமான வாய்ப்பு கொடுத்தோம் என்னோட பிரதர் எமரல்ட் டைரக்டர் ரவி பத்மா. சரி, எனக்கு வந்து அடிக்கடி எனக்கு வந்து உதவியும் மற்றபடி எப்படி இந்த வியாபாரம் செய்யறதுன்னு சொல்லி நானும் கால் பண்ணி கேட்டுக்கோம். அவங்களும் வந்து எனக்கு வந்து ஜோஹோபார்லேயும் வந்து என் கூட நான் தங்கியிருந்த ரூமில் தான் அவரும் தங்கியிருப்பாங்க. பாய் இல்லாமல் தலைக்காமல் இல்லாமல் தங்கி எனக்கு இந்த வியாபாரத்தை பில்ட் பண்ணி அவரும் ஒரு கைட் லைனாக இருந்தார் பாருங்க. பெரியசாமி அண்ட் ஜானகி அவங்க ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. ஓகே, தென் அடுத்து வந்து ஜான் தாமஸ், சாண்ட் சேகரன் அண்ட் ஆல்சோ நம்மளோட டைமண்ட் டைரக்ட் கிளாட்ஸ்டோன் அண்ட் வயலட் பிரேரா. கிவ் them a big round of applause. ஓகே, அண்ட் மற்றபடி பல டிடிஸுங்க இந்த என்னோட அப்ளைன்ஸுங்க மட்டும் இல்லை பாருங்க, பல டிடிஸுங்க வந்து எனக்கு இந்த வியாபார வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தாங்க பாருங்க. லைக் ஆதிமூலம், சொக்கநாதன், ஹரிகிருஷ்ணன் அண்ட் ஆல்சோ லைக் டைட்டஸ் பிரேரா. ஈவன் அவர் அங்கேருந்து கேலேருந்து அங்கே வருவாருங்க மீட்டிங் ரன் பண்ண எங்களோட பிஸ்னஸ் பில்ட் பண்ணியிருக்கும் போது. ஓகே, ஈவன் நாங்கள் ஒரு கேஸ் லைட் கொளுத்திட்டு மீட்டிங் ரன் பண்ணும்போது அவர் வந்து நம்மளுக்கு மீட்டிங் கான்டாக்ட் பண்ண பாருங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து இந்த வியாபாரத்தில் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ முதல்ல கதைக்கு வருவோமே. ஸோ நான் வந்து இந்த வியாபாரத்தில் ஈடுபடுறதுக்கு முதல்ல என்னோட கதையை நான் சொல்லிடுறேன் பாருங்க. நான் சொன்ன மாதிரி முதல்ல நான் கிளாங், என்னோட ஹோம் டவுன் வந்து கிளாங். என் மனைவி சொன்னாங்க பந்திங் ரோடு, கிளாங் பந்திங் ரோடு பாருங்க. சுடுகாடு இருக்கு. சுடுகாட்டில் வந்து அங்கே ஓரத்தில் ஒரு கம்பவுண்ட் இருக்கும் பாருங்க. எல்லாரும் வந்து வயசாகி செத்த பிறகு தான் சுடுகாடு போவாங்க. நாங்கள் வந்து வளர்ந்ததே சுடுகாட்டில் தான் பாருங்க. சுடுகாடுலாம் சில பேருக்கு பயம். 12 மணிக்கு நாங்கள் அப்படியே சுடுகாடு ஐடென்டிக் விளையாடுவோம். ஓகே, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சுடுகாடுலாம் நம்மளுக்கு பேய் பிரசாதத்துலாம் இல்லை பாருங்க, அதெல்லாம் சும்மா. ஓகே, ஸோ அந்த கம்பத்தில் தான் பிறந்தோம் பாருங்க. அந்த கம்பத்தில் தான் வளர்ந்தோம். பிறந்தது கிளாந்தான்ல, வளர்ந்தது வந்து கிளாங். அந்த கம்பத்தில் சின்ன பிள்ளைலேருந்தே அங்கே உள்ள பழனில் குண்டு அடிக்கிறது. ஸோ ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பாருங்களேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி அங்கே வந்து தண்ணி இல்லை, டாய்லெட் இல்லை, ஒன்றுமே இல்லை பாருங்க. அந்த மாதிரி ஒரு கம்பம் காலையில் இருந்துச்சுன்னா கொடுக்குன்னா ஓடிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அங்கேருந்து வந்து அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சுற்ற சூழ்நிலைகள் தானுங்க நம்மளை மாற்றி அமைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுற்ற சூழ்நிலைகளை வளர்ந்ததுனால தான் வியாபாரம்னா நான் ஓடி ஒளிஞ்சேன். இன்னைக்கு நிறைய பேர் ஓடி ஒளியாடுறாங்களே. எம்ஏனோன்னா வியாபாரங்களா கஷ்டம், அதெல்லாம் நம்ம ரொம்ப திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. பிஸ்னஸ் இஸ் நாட் மை லைன் இஸ் திஸ் லைன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதை சொன்னவங்க தான். எம்ஏனோன்னா ஐடென்சிக்கில் ஓடி ஒளிஞ்சவங்க நாங்களாங்க. எம்ஏனோன்னா ஓடியாந்து குதிக்கல. ஒரு கதை இருக்கு பாருங்க. இந்தியாவில் வந்து சிதம்பரம் கப்பை வந்து புதுசாக வந்துருந்துச்சு அப்போ இந்தியாவுக்கு. அப்போ புதுசாக அந்த கப்பை வந்திருக்கும் போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா, சிதம்பரம் கப்பை புதுசாக வந்திருக்கும் போது ரஜினா கப்பை மாதிரி சிதம்பரம் கப்பை போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா. அந்த ஊரில் மெட்ராஸில் வந்து எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தன் பார்த்தாலும் 2 பேர் பார்த்தாலும் எல்லாம் ஊர் மக்களே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கூட்டத்தை கவனிச்சுட்டு இருந்த ஒரு வயசான கேள்வி வந்து அந்த வயசான தாத்தா அந்த தண்ணியில் விழுந்துட்டாராம். விழுந்த உடனே உள்ளுக்கு முழுவதும் மேலே போகிறவங்க அத்தனை பேர் பார்க்கறாங்களா, ஊன்னு கத்துறாங்க. ஒரு பாய கூட பாஞ்சு காப்பாற்றலையாம். திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயசான பாட்டி குதிச்சிட்டாங்களாம். குதிச்ச உடனே அவங்க குதிச்சோன்னு அவங்க உள்ளுக்கு போகிறாங்களா, தாத்தா மேலே வராங்களா, தாத்தா இருக்கிற போகிறாங்களா, பாட்டி மேலே வராங்களா. இதே என்னடா அது வம்பா போச்சு. அந்த கப்பலோட கேப்டன் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் தூக்கி போட்டு அவனை அந்த 2 பேரையும் காப்பாற்றி மேலே கொண்டு வந்து உடனே அவங்க உள்ளவங்களாம் கை தட்டுறாங்களாம். வா, உண்மையிலேயே அந்த பாட்டிக்கு உண்மையிலே வீரன்னா அவ்வளோ பெரிய வீரன்னு. உடனே நியூஸ் பேப்பர் மேலேருந்து டிவி ரேடியோ எல்லாம் வந்துட்டானுங்களாம். வந்து பாட்டி இந்த மாதிரி மெட்ராஸில் இவ்வளோ பேர் இவ்வளோ இளைஞர்கள் தான் ஒரு பயரோட துணிஞ்சு பாஞ்சு காப்பாற்றல பாட்டி, நீங்கள் எப்படி பாஞ்சு காப்பாற்றுனீங்கன்னு கேட்டாங்களாம். அந்த பாட்டி சொன்னா, என் பையன் வயிற்றுச்ச கலப்புறேன், நானும் மற்ற மாதிரி பார்த்துருந்து என்ன பிடிச்ச அவனை தள்ளி விட்டான் அப்படின்னாங்களாம். அதே மாதிரி தான் நாங்களும் ஓடி ஒளிஞ்சோம். இன்னைக்கு குதிச்சோம், எமரல்ஸா இருக்கிறோம். ஓகே, எல்லாரும் அதாவது எங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்குன்னு எனக்கு இன்றைக்கு தெரியுது பாருங்க. அது வரைக்கும் எனக்கே தெரியல. நான் நினைச்சேன் என்னோட சம்பளம் 12 வருஷமா 11 தவுக்கு கிட்ட
கூலிக்கு கூத்தாடிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் உலகம், இவ்வளோதான் சம்பளம், இதுக்குள்ளே தான் நம்ம வாழணும், இதுக்கு மேலே நினைக்க கூடாதுன்னு அன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அதை விட இன்னைக்கு இந்த பல மடங்குங்க, 10 மடங்குக்கு மேலே இன்னைக்கு மாதம் வருமானம் எடுக்கிறோம். எனக்கு அப்போ என்னோட இந்த 6-7 வருஷம் ஆண்டுக்குள்ள ஸோ என்னோட திறமை பாருங்க எவ்வளோ தூரம் இன்றைக்கு மட்டும் இந்த வியாபாரம் ஈடுபடுறேன்னா இந்த 7 வருஷம் அந்த 6 வருஷமா முழு நேரமா அந்த வியாபாரம் செய்கிறேன். மிஞ்சி போனால் வருஷத்துக்கு 30 வெள்ளி 40 வெள்ளி மோந்து பார்க்கறதுக்காக ஏற்றுவாங்க சம்பளம். மிஞ்சி போனால் ஒரு 700-800 வெள்ளி தாங்க நாங்கள் எடுக்க முடியும். 700 வெள்ளி 800 வெள்ளி சம்பளத்தை எடுத்துக்கிட்டு நானும் என் மனைவி என் குழந்தையும் குடும்பம் நடத்த முடியுங்களா? அப்புறம் நான் பார்ப்பேன் என் சம்பளம் பார்த்தாது நீ வேலைக்கு போடி எங்கேயாச்சும் ஃபேக்ட்ரியில் வேக்கன்சி இருக்கும்ட்டு. ஸோ அப்படிதான் இருந்துக்கணுங்க. ஆனால் இன்றைக்கு 2 பேருமே முழு நேரமாக 24 மணி நேரமும் என் மனைவி என் கூட இருக்கிறாங்க, என் பிள்ளை என் கூட இருக்கிறாங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரியாது எவ்வளோ திறமை இருக்குன்னு. இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு டாபர்மேன் நாயும் நம்மளும் 100 மீட்டர் ஓட போறோம்னு வச்சுக்கோங்களேன், 1 2 டாப் அல்லது பீப் ஊதுனோன்னு யாருங்க வேகமாக ஓடுவா? டாபர்மேன் ஓடிடும் இல்லையா, நாய் பீயும் ஓடிடும், நம்ம முதல் ஓடுவோம். அதே நாய் திருப்பி வளைச்சிக்கிட்டு உங்களை கடிக்கிறதுக்கு விரட்டுச்சுன்னா யாருங்க வேகமாக ஓடுவா? கடிச்சு கொதறிடுமே கண்ட இடத்துல, நிச்சயம் தலை தெறிக்க ஓடுவீங்களே. அப்ப எங்க இருந்து வருது உங்களுக்கு அந்த திறமை, அந்த டேலண்ட், அந்த ஆற்றல் எங்க இருந்து வருது? எல்லாம் மறைஞ்சிருக்குது, அப்பதான் வெளியே வருது. உண்மையான ஒரு கதை நடந்துச்சு பினாங்கில. நான் அடிக்கடி பினாங்கி போகும்போது பினாங்கில ஒரு கதை நடந்துச்சு. ஹாஸ்பிட்டல் வந்து சீக்காளி நோயாளிகள் படுத்திருப்பாங்களா, அப்போ சோறுலாம் வந்து ஊட்டுவாங்களா, சாப்பிடுற ராஜா அம்மா வாயிட்டு வரோமா நோயாளிகள் அந்த வாட்டில். அப்ப அந்த மாதிரி ஊட்டி விடும்போது அன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் நெருப்பு பிடிச்சிருச்சான். நெருப்பு பிடிச்ச உடனே நடக்க முடியாதவனா எந்திரிச்சு ஓடுறானா. அப்ப பாருங்க, எல்லாம் எண்ணங்கள் தாங்க காரணம். உயராம இருக்கிறன்ற அந்த ஒரு எண்ணங்கள் தான் பாருங்க. ஸோ காரணம் வந்து எண்ணங்கள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அவ்வளோ டேலண்ட் நம்ம கிட்ட இருக்குது, அவ்வளோ திறமைகள் இருக்குது, அவ்வளோ கொண்டு போய் தவுக்க கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம முன்னேற்றம்னா மற்றவங்க தான் சொந்தமாகவும் நம்மளும் சொந்தமாகாதுங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு சுற்ற சூழ்நிலைகள், கம்பத்திலே பிறந்து வாழ்ந்து ஸ்கூல் படிச்சு ஃபார்ம் 3 எல்சி எக்ஸாம் எழுதும் போது எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்தோடனே எங்கள் அப்பா கேட்டார் எப்படி எழுதிருக்கிறேன், அதெல்லாம் டோன்ட் ஒரின்ட்டு. ஸோ வருஷ கடைசியில் ரிசல்ட் வெளியாகும் போது எங்கள் அப்பா சொன்னார், நீ வீட்டில் இருக்கிற மகனே நான் போய் பார்த்து வரேன் என் பிள்ளை எப்படி படிச்சிருக்கான்னு. போய் ரிசல்ட்டை பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அந்த ரிசல்ட் போர்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க பாருங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்ஷன் 8 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கிரெடிட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு எல்லா சப்ஜெக்ட்லையும். என்னோட இதை பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஆச்சரியம், அவருக்கு அளவு இல்லாத சந்தோஷம் ஆச்சு, பூரிச்சு போய் நின்றுட்டாரு. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் 9 வாங்கியிருக்கானு. அப்போ எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டாரு எல்லாரும் 1-2 வாங்கியிருக்காங்க, என் மகன் எல்லாத்துலையும் 9 கூட பாயிண்ட்ஸ் வாங்கிட்டானே, அப்போ இவன் பாஸ் தான் எல்லாத்துலேயும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா ஒரே சந்தோஷம் சிரிக்கிறாரோ. பக்கத்தில் உள்ளவங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என் மகன் பாருங்க இவ்வளோ பாயிண்ட்ஸ் அடிச்சிட்டான் அப்படின்னு. அங்கே ஒன்று சொன்னேன், அடையா நீ வேற எல்லாத்துலேயும் ஃபெயில், ஒன்று கூட பாஸ் பண்ணலன்னு. ஸோ அவ்வளோங்க என்னோட படிப்பு, அவ்வளோதான் என்னோட படிப்பு. நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி யாரும் டிஸ்டிங்ஷன் இந்த ரூமில் யாரும் அடிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி உள்ளவங்க நாங்களே எமரலா வரும்போது ஏன் நீங்கள் வர முடியாதா? எனக்கு படிப்பு இல்லையே என்று சொல்கிறதுக்கு வந்து அர்த்தம் இல்லைங்க. ஆங்கிலம் பேச தெரியாதுங்க எனக்கு. ஓகே, ஸோ பேருக்காக தான் போகணும் பாருங்க. ஸோ அது முடிஞ்சவொன்னு தான் எங்கள் அப்பா வந்து சொன்னா, நீ உருப்பட மாட்டேறா எங்கேயாச்சும் போய் வியாபாரம் செய்ய சொன்னார். எங்கள் அப்பா வந்து வியாபாரி, அந்த ஆண்டுகள் வந்து எங்ககிட்ட சொல்லுவார், ஏன்டா டே நான் 10 நாளைக்கு தலைக்கான தூங்கினா ஒரு பையன் எனக்கு தட்டி எனக்கு கேட்க மாட்டான், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு ஓடுறீங்க அப்படின்னு ஒரு வியாபாரத்தை செய்யும் தான் சொல்லுவார். நான் சொன்னேன் எனக்கு வியாபாரம்னா ரொம்ப தூரம் அப்படின்ட்டு. நான் வேணுமா எங்கேயாச்சும் வேலை செய்யணுன்னு ஸோ வேலைக்கு போனேங்க. காடி ஸ்ப்ரேயர் கம்பெனி, அது ஒரு 40 வெள்ளி சம்பளம், 1 வருஷம் வேலை செஞ்சேன், ஒழுங்கா வேலையை கற்றுக்கலாம். அப்புறம் பழகு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அப்புறம் வந்து போத்த கம்பெனிக்கு போத்த கழுவுற வேலைக்கு போனேன். போத்த கம்பெனியில் எனக்கு அக்கௌண்டன்ட் வேலை கொடுக்கல, டைரக்டர் வேலை கொடுக்கல, போத்த கழுவுறது ஜேஜி கான்டெய்னர்ஸ் கம்மஞ்சா வேலை. ஓகே, 6 மாதம் வேலை செஞ்சேன். அப்புறம் இன்னொரு நாம்சேங் டிவி பாக்ஸ் கம்பெனியில் தேய்க்கிற வேலை, 4 வெள்ளி சம்பளத்துக்கு போய் வேலை செஞ்சேன். ஓகே, அப்புறம் பல இடத்துல வேலை செஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு பில்டிங் கட்டுறது, இந்த வண்டி தடுறது, கல் வீசுறது, அதெல்லாம் சரியான கஷ்டமான வேலை. அந்த வேலையை நாங்கள் செஞ்சோம் சம்பளத்துக்கு. ஸோ நான் தான் எங்கள் குடும்பத்தில் மூத்தவன் பாருங்க, என் தம்பிலாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஏன்னா எங்களோட குடும்பம் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்துச்சு பாருங்க. இவன் தான் நாங்கள் வி ஹேவ் டு சர்வைவ் பண்ணணும், வேற வழி இல்லை. ஓகே, வறுமையான குடும்பம். ஸோ வறுமையோட பிடிகளை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த டைம்ல தான் வந்து பாட்டால எனக்கு வேலை கிடைச்சி பாருங்க. பாட்டாலே எனக்கு வந்து ஒரு டைரக்டர் வேலை கிடைக்கல, சப்பாத்து தேய்க்கிற வேலை கொடுத்தாங்க சப்பாத்து கம்பெனியில். ஸோ சப்பாத்து எல்லாம் பாருங்க, எல்லா வேலையும் தேய்க்கிற வேலை தான். தேய்ச்சி நானே தேஞ்சு போயிட்டேன். உடனே அங்கே வந்து 3.5 வெள்ளி ஒரு நாளைக்கு சம்பளங்க. 3.5 வெள்ளி சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு போய் வேலைக்கு சேர்ந்து அப்போ அன்றாடம் டவுனுக்கு வர போக ஆரம்பித்தேன் பாருங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த பல குண்டர் கூடலாம் சேர்ந்து குண்டர் ஆகிட்டேன் பாருங்க. ஓகே, அப்போ பார்த்தா 3.5 வெள்ளி சம்பளம் அப்படியே வருஷம் 2 வருஷம். அப்புறம் அங்கெல்லாம் ஒரு மாதிரி அவனை பிடிச்சி அடிக்கிறது அடிச்சது பெரிய சாம்சிங் ஆகிட்டேன். சாம்சிங் ஆகி கிளாங் வட்டாரத்தில் பிலியார்ட் லீடோ தேட்டர் முன்னால் பிலியார்ட் கடை இருக்கும், அதில் தான் இருப்பேன் எப்பயுமே. உடனே அவங்க சண்டைனா உடனே தேட்டர் இறங்கிருது, ஊண்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டு யார்
வெட்டுறான்ட்டு. ஸோ ரொம்ப சம்திங் ஓகே எல்லாம் அடி கூட்டாலும் சொல்லுவாங்க, உடனே போயிட்டு அவன் வீட்டே பூந்து அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான தீய பழக்கங்களை ஈடுபட்டேன் பாருங்க. இன்றைக்கு நான் உணர்றேன் அதெல்லாம் எவ்வளோ ஒரு பாவம், எவ்வளோ ஒரு இன்றைக்கு நான் உணர்றேங்க. அதெல்லாம் வந்து 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாததுங்க. கடைசியாக நம்மளுக்கு வந்து ஒரு இது கிடைக்க போகுது. அந்த நாட்டை நம்ம ஆள முடியாது. அந்த மாதிரிலாம் ஆண்டதுலாம் ஓகே மடத்தனமான வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் வந்து பாருங்க சரியான சேட்டையா இருக்கும்போது இவன் தோ என்னை பிடிச்சி ஒருக்கா உள்ளே போட்டானுங்க. 22 நாள் உள்ளுக்கு எண்ணிட்டு வந்தவனாலாம் கம்பி எப்படி இருக்கும்னு அந்த அனுபவங்களாம் நம்மளுக்கு இருக்குங்க. நாங்க செய்யும் போது நீங்க இந்த வியாபாரம் செய்ய முடியாதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்து கூட அப்போ கூட உள்ளுக்கு இருக்கும் போது ஆடி அடங்கி ஒடுங்கி நடுங்கி முடங்கி கிடப்போம். விட்டோன்னே திருப்பி நெஞ்சத்துக்கு இருந்து போவோம். சட்டையை காட்டோன்னா நெஞ்சே இருக்காது, எலும்பு தான் இருக்கும். அப்ப 10 பேர் அடிக்கிற மாதிரி போறது. ஸோ அந்த மாதிரி சட்டை அப்போ அந்த டைம் வந்து பாத்தா சப்பாத்து கம்பெனிலேருந்து அங்கிட்ட ஒரு 3 மைல் தான் 7ஆம் கட்ட தோப்பு. வேலை முடிஞ்சோடனே அங்கே போய் இறங்கிடுறது. 2 கோலையை போட்டு தான் வீட்டுக்கு போறது. அவ்வளோ சேட்டை போயிட்டு ரியலி இன்றைக்கு வந்து நான் வந்து எதுவுமே மறைக்க விரும்பல. உண்மையில நடந்ததை நான் சொல்றேன் பாருங்க. ஓகே 7ஆம் கட்ட 8ஆம் கட்ட தோப்புல அங்க இருப்போம். அவங்களே அடிச்சு அவன்கிட்ட காசு போடுங்கிறது, கடனை விற்கிற வண்டியும் ஓகே அவன்கிட்ட குடிச்சது அவனே போட்டு அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சேட்டைகள்ங்க உண்மையிலே சொல்றேன். இன்றைக்கு நான் உணர்ந்து பார்க்குறேன் இதெல்லாம் எவ்வளோ பாவங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். அதனால தான் இன்றைக்கு வந்து இந்த வியாபாரத்தை ஈடுபட்டு நிறைய புண்ணியங்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து உதவிகளை செஞ்சு முன்னுக்கு கொண்டு வந்து திஸ் இஸ் த ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஸோ இப்போதான் குற்றலாம் உடையுதுன்னு நினைக்கிறேன். ஓகே உண்மை இன்றைக்கு வந்து நான் வந்து எதுவும் மறைக்க விரும்பல, உண்மையை நான் சொல்ல விரும்பல. எந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் இருந்தோன்றது ஓகே. அப்பதான் 9 எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் போலீஸ்காரலாம் தேட்டு வீட்டுக்கு வந்துட்டு சண்டைலாம் போட்டோம்னா எங்கள் அப்பா சொன்னார், நீங்கள் இருக்காதா நீ போயிருங்க, மாமா சிங்கப்பூர்ல இருக்காரு, அங்கே போய் தங்கி வேலை செய்யுங்க, இந்த பக்கமே எட்டி பார்க்காத மறந்துருன்ட்டாரு. 10 வெள்ளியோட நான் ஜோஹோபாரில் போய் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கினேங்க. 10 வெள்ளியோட ஜோஹோபார் ரயில்வே ஸ்டேஷனை ஒண்டி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு பாபா முடி வெட்டுற கடை இருக்கு பாருங்க, அந்த கடையில அட்ரஸ் கொடுத்தாரு, நீ போ அவங்க உதவி செய்வாங்கன்னு. அந்த முடி வெட்டுற கடையில போயிட்டு துணி மணிச்சு அவங்க சொல்லிட்டாங்க, நீ ராத்திரில மட்டும் படுக்குவா, பகல்லாம் முதலாளி இருப்பாரு, இந்த பக்கம் வராதுன்னு. பகல்லாம் போய் சுத்துறது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா அங்க அந்த சிமெண்ட் மூட்டை தூக்கின லோரி ஏற்றுவாங்க, ஒரு 15 வெள்ளி 16 வெள்ளி கொடுப்பாங்க. ஸோ ஒரு மாசம் பன் ரொட்டி ராத்திரில வந்து பன் ரொட்டி ஒரு தேத்தனி குடிச்சிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பேன் பாருங்க. அப்ப அந்த டைம்ல தான் எங்க மாமா வந்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப அவர் இது பண்ணி அப்போ எங்கள் மாமாவோட என்னோட சிங்கப்பூர் பாஸ்போர்ட்லாம் ரினியூ பண்ணிட்டு சிங்கப்பூர் வேலைக்கு போனேன். சிங்கப்பூரில் வேலைக்கு போய் அங்கே பிளைவுட் கம்பெனி எந்த வேலையாக இருந்தாலும் சரி நான் செய்ய ரெடியாக இருக்கிறேன். எனி ஜாப் எந்த வேலையாக இருந்தாலும் சரி செய்ய தயார், வேற வழி இல்லையே. உங்கள் வயிறு காயுத வயிற்ற கழுவணுமே. ஓகே ஸோ ஐ வேன் அண்ட் ஒர்க் ஆஸ் அ பிளைவுட் கம்பெனியில் பழக போடுற வேலை. அந்த கம்பெனியில் வந்து 3 ஷிஃப்ட் தொடர்ந்து வேலை செஞ்சு மறுநாள் என்னோட ஷிஃப்ட்டை செஞ்சுட்டு வருவாங்க. $9 சேலரிக்காக, 9 வெள்ளி சம்பளத்துக்காக. ஐ ஒர்க் and I tell you, ஒரு ரூம் சேவை, சிங்கப்பூருக்கு வேலைக்கு போனோம்னா ஒரு ரூம் சேவை, ஒரு ரூம்ல வந்து 8 பேர் தங்கியிருப்போம். 10 80 வெள்ளி சேவை பாருங்க, 10 வெள்ளி ஒரு ஆளுக்கு. ஓகே 2 பேர் செகண்ட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட் இருப்பாங்க. ஸோ படுத்துக்கிறது பாருங்க. ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சு தான் அங்கேயே வேலை செஞ்சு மாமா சொன்னாரு, நீ ஒரு பாய்லர் மேன் இந்த மாதிரி வேலை செஞ்சினா ஸ்கில் வேலை செஞ்சினாக்கா நல்ல எதிர்காலம் இருக்குன்னாரு. ஓகே சரி அப்படின்னு சொல்லி பாய்லர் அப்ரெண்டிஸ் வேலைக்கு போனேன். அங்கேயும் பாய்லர் அப்ரெண்டிஸ் வேலை செஞ்சு 2.5 வருஷம் கட்ட போட்டு அதெல்லாம் பண்ணி பாய்லர் லைசன்ஸ் கிளாஸ் 2 எடுத்து திருப்பி ரீடெஸ்ட் போயிட்டு கிளாஸ் 1 எடுத்து அங்கேருந்து வேலையை விட்டு 2-3 பாய்லர் மேன் வேலையை போயிட்டு அப்போ பாய்லர் மேன் வேலை செஞ்சுருந்தேன் பாருங்க. ஓகே அதுக்கடியில் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸில் இருந்தேன் தெக்வாண்டோவில். அப்போ தெக்வாண்டோவில் இருக்கும்போது அடிக்கடி நான் ஜோஹோபாரில் வந்து தெக்வாண்டோ பழகிட்டு போவேன். அப்போ தெக்வாண்டோ சிங்கப்பூர்லேயும் பழக ஆரம்பிச்சேன் பாருங்க. அப்போ தெக்வாண்டோ ஜேபிக்கு இருக்கும்போது ஜோஹோ ஸ்டேட்டுக்கே வந்து 3 தடவை நான் வந்து நேஷனல் டோர்னமெண்ட் இதுக்கு ரெப்ரசென்ட் மலேசியாவோட நேஷனல் லெவல் பாருங்க. நேஷனல் சாம்பியன்ஷிப் வந்து 1980 வந்து பினாங்கில் வச்சிருந்தாங்க பாருங்க. அப்போ வந்து ஜோஹோ ஸ்டேட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ண சில்வர் மெடல் எடுத்த மலேசியாவுக்கு. அண்ட் 1981 வந்து கேஎல்ல வச்சிருந்தாங்க, ஐ கேம் ஆல்சோ சில்வர். அண்ட் 1982 சபால வச்சிருந்தாங்க, ஐ வென்ட் ஓவர் தேர் அண்ட் டுக் கோல்ட் மெடல் நேஷனல் மலேசியன் லெவல் பாருங்க. ஓகே அப்புறம் ஆஃப்டர் தட் ஐ பிகேம் அ கோச். ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் தெக்வாண்டோ ஸ்கூலில். மலேசியன் நேவி கேடி மலாயாவில் வந்து 2-3 வருஷமா தெக்வாண்டோ சொல்லி கொடுத்தோம் பாருங்க. ஓகே எனக்கு ஸ்பெஷல் அங்கே போனோன்னா அந்த காட்டே சொல்லிட்டு அடிப்பான், அங்கேருந்து உள்ளுக்கு போனால் அங்கே போயிடுது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஸோ அப்போ தெக்வாண்டோ சொல்லி கொடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இப்படியே இருந்தேன். அப்புறம் தான் கடைசியாக எனக்கு ஒரு பாய்லர் மேன் வேலை வந்து நல்ல ஒரு இடத்துல வேலை கிடச்சி. நல்ல ராத்திரி 8லேருந்து காலை 8 லாங் ஹவர்ஸ் வேலை, 500 வெள்ளி சம்பளம். நைட் 8 to மார்னிங் 8 என்னோட வேலை, 12 ஹவர்ஸ் டெய்லி ஓவர் டைம். ஸோ டெய்லி ஓவர் டைம் 4 மணி என்னோட வேலை வந்து 12 ஹவர்ஸ். சாட்டர்டே சண்டே வந்து ஆஃப் டே, பட் சாட்டர்டே சண்டே மஸ்ட் ஒர்க் as a ஓவர் டைம் பாருங்க. அப்போ சாட்டர்டே 1.5, சண்டே டபுள் பே, 24 ஹவர்ஸ் கூட சில சமயம் நான் வேலை செஞ்சிருக்கேன் பாருங்க. ஸோ கம்பெனி அக்ரிமெண்ட் ஓகே டீல். எனக்கு என்ன வேலை, ஸோ சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தெக்கொண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிடலாம் பாருங்க. ஸோ அந்த மாதிரி டீல் பண்ணேன். ஈவன் தோ சில சமயத்தில் எனக்கு ஓவர் டைம் கிடச்சி கூட என்னோட பாஸ் என்னோட சூப்பர்வைசர் நான் கேட்பேன், எனக்கு வேற ஏதாச்சும் வேலை இருந்தால் கூட ஓவர் டைம் செய்யறதுக்குன்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலை கொடுப்பானுங்க, கூட்டுற வேலை.
ஓகே, இன்றைக்கு விசேஷமாக இந்தியர்களுக்கு இந்த நாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கும் வேலை கூட்டும் வேலை. புதுசா ஒரு ஃபேக்டரி திறக்கணும்னா அது நம்ம ஆளுங்களுக்காக விசேஷமாக ஒதுக்கப்பட்டிருக்கும் வேலை. அந்த ஃபேக்டரியில கூட்டும் வேலை. ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு நிறைய இடத்துல மலேசியா முழுதும் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்ல வந்து கழுவி தொடச்சி அடைக்கிறது நம்ம ஆளுங்க தான். சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல கூட பார்த்துருக்கீங்களாங்க? எஸ். ஓகே, உழைப்புக்கு நம்ம ஆளுங்களுக்கு டிஸ்டிங்ஷன் கொடுக்கலாங்க. சோலை வனத்துல போடாம பாலைவனத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க உழைப்ப. எங்க இருந்து வர்றது முன்னுக்கு? ஓகே, ஸோ அந்த டைம்ல தட் மீன்ஸ் ஒர்க்னாக்கா, உழைப்புனாக்கா, வேலைனாக்கா நான் பின் தங்கவே மாட்டேங்க. உழைப்புனாக்கா ஐ டோன்ட் டர்ன் பேக். தட்ஸ் வை நான் எம்ஏல வந்து எம்ஏ சப்ஸ்வை கச்சாங் புத்தே இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஏன்னா நான் அதோட கஷ்டமான வேலைகள்லாம் நான் செஞ்சிருக்கேன். பாய்லர் மேன்னா சும்மா இல்லை, இந்த அடுப்பு இந்த பேர்னர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க, கட்டை அள்ளி அள்ளி உள்ளுக்கு போடணும். நெருப்பு 211 டிகிரிஸ் டெம்பரேச்சர் ஸ்டீம் பாருங்க. அந்த நெருப்பு அவ்வளோ எரியும். கொஞ்சம் இதுனாக்கா நெருப்பு பட்டுற பாருங்க, எரிஞ்சு போய் நெருப்பு முடியலாம். அவ்வளோ டேஞ்சரஸான வேலை. பட் அந்த வேலையை துணிஞ்சு இறங்கணும் பாருங்க. அவ்வளோ டஃப். பாய்லர் மேன்ஸ்னா தெரியும் பாருங்க. அந்த வேலை நம்ம செஞ்சோம். ஸோ அப்போதான் நான் வேலை செஞ்சுக்கும் போது அந்த வேலை கிடைச்சோன்னா ஐ ஸ்டார்ட் டூயிங் தட் ஜாப். பெர்மனன்ட் நைட் ஷிஃப்ட். பெர்மனன்ட் நைட் ஷிஃப்ட். ராத்திரி பூரா வேலை செய்யணும். எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை வந்து பகல் பூரா வேலை செய்வீங்க, ராத்திரில வந்து தூங்குவீங்க இல்லைங்களா? ஆனா என்னோட லைஃப் வந்துங்க ராத்திரி பூரா வேலை, ராத்திரி பூரா வேலை, பகல்ல வந்து தூங்கணும். ஆப்போசிட் வேல இருக்கு பாருங்க. ஸோ வேலை முடிஞ்ச உடனே கம்பெனி எனக்கு வந்து பாருங்க குவார்டர்ஸ் கொடுத்தாங்க. அதுல வந்து வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி அண்ட் தென் அடுப்பு, கேஸ் எல்லாமே வந்து கம்பெனி ப்ரொவைட். டிரான்ஸ்போர்ட், ஈவன் நான் டே டைம்ல வேலை செஞ்சினாக்கா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் ப்ரொவைடட். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ஒரு நைட் அலவன்ஸ். ஒரு நாளைக்கு வந்து 7.5 வெள்ளி நைட் அலவன்ஸ் மட்டும். அப்போ பாருங்க எவ்வளோ பே எடுப்பேன். ஆல்மோஸ்ட் ஓவர் டைம் எல்லாம் அடிச்சுக்கிச்சு ஒரு மாதம் வந்து $2,000. சிபிஎஃப் மட்டும் ஒரு மாதம் வந்து அங்கே வந்து 25% வெட்டுவாங்க பாருங்க. இபிஎஃப் எனக்கு டிடாக்ட் பண்ணுறது மட்டும் என்னோட பேலேருந்து $500 டிடாக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு $500 போடுவாங்க. ஸோ 4 வருஷம் எனக்கு இபிஎஃப் வெட்டிருக்காங்க. சிங்கப்பூர்லாம் $65,000 மேலே எனக்கு இருக்கு பாருங்க. பட் இப்போ எடுக்க முடியாது. 55 வயசுல மூடிலாம் நரைச்சி கொட்டி மொட்டையா போன பொறுத்து தான் எடுக்க முடியும். இப்போ அந்த நேரத்தில் அதை சாப்பிட முடியாது, இதை சாப்பிட முடியாது. என்னங்க செய்ய முடியும் அந்த காசு எடுத்து? ஓகே, இட்ஸ் டூ லேட் என்ஜாய். ஸோ அப்பதான் வந்து ஒரு நாள் தீபாவளிக்கு எங்க ஹோம் டவுன் கிளைங் வந்திருந்தேன். என் தம்பி அப்பதான் இந்த வியாபாரத்தை ஈடுபட்ட புதுசு. அவரோட நண்பர்கள் இந்த திட்டத்தை காமிக்கும் போது அதுக்கு முன்னே என் கூட இந்த சிங்கப்பூர்ல வேலை செஞ்சவங்க இந்த வியாபாரம் செஞ்சாங்க. 2 வருஷத்துக்கு முன்னே இந்த வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஜோஹோபார்ல வந்து. அப்ப என்ன வந்து அந்த வியாபாரத்தை அப்ரோச் பண்ணும்போது நான் சொன்னேன்னா இல்லையா, இது என்னோட லைன் இல்லை, விட்டுரு, எனக்கு டைம் இல்லை, அது இல்லை. ஆக்சுவலி டைம் இருந்தால் நான் தேடி இருப்பேன். பட் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி சும்மா நான் வந்து தள்ளி போட்டேன் பாருங்க. அப்போ ஒரு நாள் வந்து கேளுக்கு வந்திருக்கும் போது தான் என்னோட தம்பி அப்பதான் இந்த பிசினஸ் இன்வால்வ் பண்ணி இந்த வியாபார திட்டத்தை காமிக்கும் போது என்ன பார்க்க சொன்னாரு பாருங்க. அப்ப நான் வந்து பார்க்கல, ஏன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. நான் சொன்னேன், நீ என்னோட 2 வயசு சின்னவன், நான் வியாபாரம் செஞ்சு வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ படிக்கிற பையன், நீ எனக்கு பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஓகே, ஒரு ஹேங் அப் இருந்துச்சு பாருங்க. ஸோ அப்போ நான் வந்து முதல்ல பார்க்க மாட்டேன்ட்டேன். அவர் சொன்னார், நீ வியாபாரத்தில் ஈடுபட வேணாம், திட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவை செய்யி, வியாபாரம் ஈடுபட வேணாம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி அப்ரோச் கொடுத்தோன்னே, ஓகே நத்திங் டு லூஸ், ஒரு ½ an hour பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானை காமிச்சோன்னே அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளானை போட அந்த எவ்ரி சர்க்கிள் க்ரோ பிகர் அண்ட் பிகர். அண்ட் அந்த ராயல்டி இன்கம்ஸ்லாம் நான் பார்க்கும்போது அன்றைக்கு வந்து எனக்கு ரியலி வெரி எக்ஸைட்டட். இஸ் இட் ட்ரூ? அப்போ அவர் சொன்னார், இந்த வியாபாரம் நீங்கள் 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ ஒரு 10 ஆண்டுக்குள்ள இந்த நிலையை செய்து நீங்கள் டைமண்ட் ஒரு நிலையை வந்துட்டு தான் உங்களோட குறைந்த வருமானம் 10,000 வெள்ளிக்கிட்ட மாதம் நீங்கள் ஆயுள் வருமானமாக எடுக்க முடியும். அப்படி 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ முயற்சி செஞ்சு நீ அந்த லெவல் வரதுக்கு கிடைச்சிச்சுன்னா நீ செய்ய மாட்டியான்னு கேட்டாரு. ஆஃப்கோர்ஸ் வாட், காலம் பூரா நம்ம வேலை செய்யறத விட ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ குறுகிய ஆண்டுகளில் உழைப்பை போட்டு அந்த நிலையை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் காலம் பூரா நீங்க என்ஜாயா இருக்கலாமே. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ திஸ் இஸ் அ பிளான். ஸோ வை நாட் கிவ் அ ட்ரை. ஸோ அப்போ கேசட்லாம் கொடுத்தா ரிக்கி எங்கோட வாங் சிஃபாங் கேசட்லாம் கேட்கும்போது எனக்கு வெரி எக்ஸைட்டட். ரியலி திஸ் பிஸ்னஸ் உண்மையிலே இந்த பிளான் ஒர்க் பண்ணணும்னு அன்றைக்கு அந்த பிளானை பார்த்த உடனே இன்னொன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிளான் வேலை செய்யணும்னா நம்ம வேலை செய்யணும். த பிளான் வில் ஒர்க் ஒன்லி வி ஒர்க் த பிளான். இந்த பிளான் தானா வேலை செய்யாது பாருங்க. தென் புரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் ஈடுபடுறேன்னு, ஆனால் என் கையில் 63 வெள்ளி இல்லை 50 வெள்ளி தான் வச்சிருந்தேன். நான் ஜோஹோபார் போன உடனே உனக்கு கால் பண்ணுறேன், நீ வந்து என்ன சைன் அப் பண்ணிருந்தேன், மாச கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னேன். அப்போ தான் நினச்சி பார்த்தேன். அப்போ என் ஸ்பான்சர் சொன்னார், 12 வருஷமா நீ 11 தவுக்கு கிட்ட வேலை செஞ்சிருக்க, ஒரு மாசத்துக்கு 1 வெள்ளி நீ பேங்க்ல போட்டு வச்சதா, 12 மாசத்துக்கு 12 வெள்ளி, இந்த 12 வருஷத்துக்கு 144 வெள்ளி இருக்குமே, 63 வெள்ளி கூட இல்லாம வாழ்றியா அப்படின்னாரு. அன்றைக்கு தான் உணர்ந்தேன். 20 வருஷம் 30 வருஷம் நம்ம ஆளுங்க சில பேர் சில கம்பெனிகளை வேலை செஞ்சிருக்காங்க பார்த்துருக்கீங்களா. 30 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சிருப்பாங்க, 400 வெள்ளி கூட மோந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வியாபாரத்துல நீங்க 2வது மாதமே 400 வெள்ளிக்கு மேல எடுக்க முடியுங்க. ஸோ அதுக்கு பிறகுதான் வந்து ஓகே நான் சொல்லிட்டேன், ஓகே நான் போயிட்டு நான் காசு அப்படி தேடி 63 வெள்ளி இன்ஃபேக்ட் நான் தேடணும்னா தேடிடுவேன்.
பட் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்கியூசஸ்க்காக நிறைய பேர் அந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. 63 பெரிய காசு இல்லை, நீங்கள் போய் இந்த வியாபாரம் ஈடுபடுறதுக்கு வந்து பேங்க்லேயோ ஃபைனான்ஸ்லேயோ லோன் எடுத்து ஆரம்பிக்கணும்னு இல்லை. ஓகே, 63 ஒரு சப்பாத்து வாங்கினீங்கன்னாக்கா அது முடிஞ்சு பாருங்க. 4 பாட்டில் தொடர்ந்து டேபிளில் உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் முடிஞ்சு 63 கான். ஓகே, ஸோ தென் ஐ டிசைடட். ஸோ நான் போய் கால் பண்ண பாருங்க. கால் பண்ணும்போது அவரு வரல. கூப்பிடுவேன், ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி பிஜேல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் கூப்பிடுவேன், ஒவ்வொரு நாளும் கூப்பிடுவேன். ஹி நெவர் கம். எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா டவுன் ஆயிடுச்சு. பட் சீ ஐ கீப் ஆன். ஓகே, வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி தென் மார்ச்சில் வந்தார் பாருங்க. ஜேபியில் வந்திருக்கும் போது, ஏன்னா அந்த டைம்ல வந்து அவர் ஒரு விபத்துனால அவர் வந்து நடக்க முடியாம அடிபட்டு காலில் கட்டு போட்டுருந்தாரு. ஸோ அதனால வர முடியல. மார்ச் மாதம் வந்து அவர் ஜேபிக்கு என்ன கூப்பிட்டாரு. ஸோ சொன்னாரு, நீ இந்த வியாபாரம் சிங்கப்பூர்ல செய்ய முடியாது, ஏன்னா எம்பிஏ சிங்கப்பூர்ல இல்லை, மலேசியாவில் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி கூப்பிட்டாரு. ஜோஹோபார்ல வந்து அதே பாபு ஷாப்ல வந்து என்ன சைன் அப் பண்ணிட்டு சொன்னாரு, வியாபாரத்தை செய், நான் ஒரு வாரம் கழிச்சு வரேன் அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் வந்துட்டாரு. மார்ச் மாதம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு வாரம் அந்த வியாபாரம் செய்ய. கொஞ்சம் பேரை போய் கேட்டு பார்த்தாங்க. அவங்களாம் சொன்னாங்க, எங்கள் அங்கிள் செய்கிறாங்க, எங்கள் ஆண்டி செய்கிறாங்க, எங்கள் அம்மா செய்கிறாங்க. நான் அந்த வியாபாரத்தில் வந்து ஈடுபடும் போது நான் யாரையும் போய் கேட்கலங்க. இருங்க, நான் எங்கள் ஆண்டியை கேட்டு சொல்கிறேன், எங்கள் பிரதரை கேட்டு சொல்கிறேன், இந்த வியாபாரம் யாரையும் போய் கேட்கல. நான் சொந்தமாக என் சொந்த மூளையை பயன்படுத்தி நான் அந்த வியாபாரத்தை கையெழுத்து போட்டேன். ஓகே, நான் மற்றவங்ககிட்ட போய் மூளையை பிஞ்சாம் பண்ணி வாங்கலை. சொந்த மூளையை நான் பயன்படுத்தி முன்னுக்கு வரணுன்ற ஒரு வைராக்கியத்தில் நான் ஈடுபட்டேன் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டாரு. ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. பேக் போட்டு நான் சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கல பாருங்க. வேலைக்கே போயிட்டேன், பல்ல குருடி கது தொடடின்ட்டு. ஸோ அங்கே போய் மறுபடியும் வேலைக்கு ஒரு வாரம் கழிச்சு வந்தாரு. நான் வரேன், உனக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குன்னு எடுத்து கொடுக்குற வேர் ஹவுஸ்னு சொல்லி. ஸோ வந்திருக்கும் போது நான் அந்த பேக்லாம் எடுத்து கொண்டாந்து காங்கும்போது நான் ஒன்றுமே விற்பனை பண்ணல. அப்போ வந்து ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தாரு. அந்த ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கிட்டேன். S8, LOC, டிஸ்டாப், இந்த 3 பொருளை மெட்டல் கிளீனர், இந்த பொருளை வாங்கி அதை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் விற்க ஆரம்பிச்ச பாருங்க. ஸோ மறாவது அந்த ஒரு வாரத்தில், அந்த ஒரு வாரம் ஒரு கேட்லாக் மட்டும் எடுத்துகிட்டு போனால் யாரும் வாங்கலை. மறாவது அந்த ஒரு வாரம் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண உடனே அந்த ஒரு வாரத்தில் 500 வெள்ளிக்கு மேலே விற்றுட்டாங்க, ஒரே வாரத்தில். ஓகே, ஸோ பை சிலவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னோட ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற கேர்ள்ஸுங்க வந்து ஜோஹோபாரில் வந்து குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, தங்கியிருக்காங்க பாருங்க. அந்த கேர்ள்ஸுங்க மெலே கேர்ள்ஸ் இன்னும் அவங்க வீட்டில் போயிட்டு நாங்கள் டெமோ பண்ணிக்கோ. இவன் பெரியசாமி கூட எங்க கூட வந்திருக்காரு. அவங்க குசினில் போயிட்டு மங்கு கழுவி கொடுத்தோம் நாங்கள், ஜஸ்ட் டு செல் தட் ப்ராடக்ட். அதை பார்த்தோன்னா யா வெரி குட், தே பை த ப்ராடக்ட். ஸோ அது சிலவங்க காடி இருப்பாங்க, சில காடி ஈவன் நாங்கள் வாட்ச் பண்ணி கொடு பாருங்க எப்படி இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து பாருங்க எனக்கு வந்து நண்பர்கள் இல்லை பாருங்க. சில பேர் இந்த வியாபாரத்தில் ஈடுபடும் போது எனக்கு நண்பர் இல்லையே, காமன் எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறாங்களா இல்லைங்களா? எனக்கு கூட்டாளி இல்லைங்க, எனக்கு பேச தெரியாதுங்க. கூட்டாளி இல்லைன்னா அவர் அவுட்டர் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காரு போல இருக்கு. ஸோ எனக்கு பேச தெரியாதுங்க, எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லைங்க, எனக்கு பணம் இல்லைங்க, எனக்கு அனுபவம் இல்லைங்க, எனக்கு படிப்பு இல்லைங்க, எனக்கு அது இல்லைங்க, எனக்கு இது இல்லைங்கன்னு சொல்லி குறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அந்த குறையெல்லாம் சொல்லணும்னாக்கா நான் அந்த இதுக்கு தகுதிப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஜோஹோபாரில் வந்து நண்பர்கள் கிடையாது. என்னோட ஹோம் டவுன் கிளைண்ட் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுருந்தேன். ஏதோ தெக்கொண்ட வரும் போவேன். ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டர்னாக்கா கொஞ்சம் தள்ளியே நிற்கணும் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவ்வளோ பழக்கம் இல்லை. என் கூட முன்ன வேலை செஞ்சவங்க சிங்கப்பூரில் ஒரு 5-6 பேர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஜோஹோல மாசாய் பாசை கூட இந்த மாதிரி தள்ளி இருக்காங்க பாருங்களேன். ஸோ நாங்கள் அவங்களையும் போய் பார்க்கணுன்னாக்கா ரொம்ப தூரம். ஸோ எனக்கு வந்து நண்பர்கள் இல்லை. ரெண்டாவது எனக்கு வந்து அனுபவமே இல்லைங்க. எனக்கு இதான் முதல் வியாபாரம். இதுக்கு முன்னுக்கு எந்த ஒரு வியாபாரமும் செஞ்சது கிடையாது. ஓகே, அப்படி இருக்கும்போது எந்த ஒரு இதை வச்சு நான் வந்து வியாபாரத்தை பற்றி, ஸோ எனக்கு வந்து கல்வியும் வந்து அவ்வளோ உயர்ந்த கல்வி அறிவும் கிடையாது. ஸோ ரெண்டாவது வந்து எனக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லை. நான் அந்த வியாபாரம் செய்யணும்னாக்கா நான் வேலை செய்யறது வந்து ஜூரோங் கால் டிரைவ். எனக்கு கம்பெனி வந்து ஃப்ரீயாக குவார்டர்ஸ் கொடுத்துருக்கான்னு சொன்னேன். அது வந்து ஹாலண்ட் க்ளோஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வேலை செய்கிற ஜூரோங் கால் டிரைவ்லேருந்து ஜூரோங் இன்டர்சேஞ்சுக்கு ஒரு பஸ் எடுத்து வந்து ஜூரோங் இன்டர்சேஞ்ச் வந்து ஹாலண்ட் க்ளோஸ் என் கம்பெனி எனக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அங்கே போய் என்னோட உடுப்பெலாம் மாற்றிக்கிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்து புக்கிட் தீமாவுக்கு வந்து புக்கிட் தீமாலேருந்து உட்லண்ட்ஸ் ஜோஹோபாரு டு மாசாய் டு பசைகுடாங் ஏறக்குறைய நான் வந்து 7 பஸ் மாறி போய் இதை வியாபாரம் செஞ்சுட்டு மறுபடியும் நான் 7 பஸ் மாறி நான் வேலைக்கு போனோம். ஸோ என்னோட வேலை பூரா ராத்திரி வேலை. பகலில் வந்து தூங்கணும் பாருங்க. கொஞ்சம் தூங்கினாக்கு தான் கொஞ்சம் மறுநாள் வேலை செய்ய முடியும், தூக்கத்தை கட்டுப்படுத்தி வேலை செய்ய முடியும். பட் இந்த வியாபாரத்தை திட்டத்தை பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன், இது வந்து என்னுடைய ஒரு எதிர்காலத்துக்கான கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். இது கொஞ்ச நாளைக்கு நான் கஷ்டப்பட்டா போதும், காலம் பூரா கஷ்டப்படணும்னு கிடையாது. ஓகே, ஸோ அப்படின்னு நினச்சி தான் ஒரு முடிவு எடுத்தோம் பாருங்க. ஸோ அன்றைக்கு ஒரு முடிவு எடுத்து தான் நான் டிரான்ஸ்போர்ட்டே இல்லாமல் இருந்து இந்த வியாபாரத்தை பில்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் 7 பஸ் மாறி வந்து இந்த பசைகுடாங்க போனீங்கன்னா எனக்கு வந்து நண்பர்கள் இல்லை பாருங்க. ஸோ நான் என்ன செஞ்சேன், இந்த வியாபாரத்தில் தேவைன்னா ஒரு 20-30 பேர் வாடிக்கையாக நீங்கள் பொருள் விற்பனை பண்ணணும். அப்போ வாடிக்கையாக வேணும்னாக்கா எனக்கு கூட்டாளிங்க இல்லை. என்னோட கூட்டாளிங்களாம் போய் பார்க்கும்போது ஒருத்தர் 2 பேர் வாங்கினா மற்றவங்களாம் வாங்கல பாருங்க, அவங்க காஞ்சி போய் கிடக்குறானுங்க. ஸோ நாங்கள் பசைகுடாங்கள ஃப்ளாட்ஸில் போய் டோர் டு டோர் வீடு வீடாக போய் கதவு தட்டினாங்க. ஒரு வீட்டில் போய் சிலவங்க போய் கதவு தட்டும் போது கதவு திறந்த உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி எம்ஏ பிஸ்னஸ்ங்க எங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. ஓ, இது அங்கே அங்கிள் செய்கிறாங்க, எங்கள் ஆண்டி செய்கிறாங்க, எங்கள் எடுத்து வீட்டுக்காரங்க அவங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. சில சமயத்தில் நான் போனோன்னு திறந்தோன்னே புஷ்குன்னு அந்த ஸ்ப்ரே அடிப்போம் பாருங்க, பயந்து அப்பான்னு சொல்லிட்டு கதவு சாத்திடுவாங்க பாருங்க.
சில பேர் உள்ளுக்கு இருந்துட்டே கதவு திறக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் டோர் டு டோர் போனீங்கன்னா இட்ஸ் வெரி டஃப், யூனோ, ஐ டெல் யூ வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலி எம்ஏ பிளான் வந்து அந்த மாதிரி சொல்ல கிடையாது, நீங்கள் போய் வீடு விடா போய் பொருள் வைங்க. பட் எனக்கு வந்து வேற வழி இல்லைங்க. I got no choice. This is the only way to solve this problem. ஸோ டோர் டு டோர் போய் ப்ராடக்ட்ஸ் விற்கும்போது அந்த ஒரு வாரத்தில் வந்து ஸோ ஒருத்தவங்க கிடைச்சாலே போதும், அவங்க மூலியமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் அறிமுகப்படுத்துவாங்க. அப்படியே நான் ப்ராடக்ட்ஸ் விற்று அந்த ஒரு வாரத்தில் 500 வெள்ளி விற்றாங்க. ஓகே, வித்தவுட் டிரான்ஸ்போர்ட். ஸோ ராத்திரி பூரா வேலை, பகல் வந்து தூங்குற நேரத்தில் அந்த வியாபாரத்தை நான் பில் பண்ணுவேன். பஸ்ஸில் வரும்போது போகும்போது தான் தூங்குறது. ஸோ அப்போ அந்த ஒரு வாரத்தில் 3% குவாலிஃபை பண்ண பாருங்க. அப்போ என்னோட ஸ்பான்சர் ரவி வந்திருந்தாரு, கூடவே இன்னொருத்தரையும் கூட்டி வந்திருந்தாரு பெரியசாமி. அந்த டைம்ல அவர் வந்து ஒரு 15% நிலையில இருந்தார் பாருங்க, பார்ட் டைம் தான் பாருங்க அவரும். ஸோ அவரும் வந்திருக்கும் போது அப்போ அவர் ஜாமான் வேர் ஹவுஸ்ல எடுத்து கொடுத்தாங்க. நான் பார்த்தா அவங்க ஒருத்தவங்க வந்து 7000 வெள்ளி ஜாமான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வேர் ஹவுஸ்ல ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட ஆர்டர்ஸ் பார்க்குறேன் 300, நான் 500 வெள்ளி மொத்தம் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்து சொன்னாரு, நான் சொன்னேன் நீ இன்னும் இவ்வளோ எடுக்கிறான், நீயும் எடுக்கிறான்னு கொஞ்ச நாள் அப்படின்னாங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து என்னோட வேர் ஹவுஸ், என்னோட குரூப்ஸ் ஆர்டரிங் மாச கடைசியில் மோர் தென் 10 to 15, $20,000 எடுக்கிறாங்க மாச கடைசி ஆர்டர்ஸ் மட்டும் ஒரே நாளில். ஓகே, when I saw one day, சொன்னி என்னோட ஸ்மால் அங்கே பீக் இருந்துச்சு. பட் டுடே இஸ் பாசிபிலிட்டிஸ் நடக்கக்கூடியதுங்க இதெல்லாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்போ வந்து சில பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டாங்க. ஸோ அவங்க ஐடியாஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி வேர் ஹவுஸ்க்கு போகிறது, போயிட்டு லேர்ன் பண்ணுறது பாருங்க. சில பேர் டிடிஸ்லாம் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அங்கே வீடு கூட இல்லை. ஸோ என்னோட ஸ்டார்ட் கேட்லாம் வந்து ஒரு பார்பர் ஷாப், முடி வெட்டுற கடை இருக்குது பாருங்க, ஜலான் த்ரூஸ் உங்கள் ஜேபியில். அங்கே தான் வந்து என்னோட ஸ்டார்ட் கேட்லாம் நான் வச்சிருந்தேன் தொம்பாங்கு. ஸோ வேலை, ஏன்னா அந்த வியாபாரம் சிங்கப்பூரில் செய்ய முடியாது. ஸோ வேலை முடிஞ்சு வந்து ஸ்டார்ட் கேட்லாம் எடுத்துகிட்டு போய் நான் செல்லிங் போட்டு மறுபடியும் அந்த ஸ்டார்ட் கேட்லாம் கொண்டாந்து வச்சுட்டு வேலைக்கு போயிடுவேன். வேலை முடிஞ்சோடனே பிஸ்னஸ். ஸோ அதே மாதிரி இருந்தேன் பாருங்களேன். அப்போ கூட ஸோ இந்த பிஸ்னஸ் செஞ்சுட்டு அப்படியே பில்ட் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க சிறுக சிறுக. அப்போ வந்து டோர் டு டோர் போய் செல்லிங் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ 3% வந்த பிறகு என்னோட ஸ்பான்சர் சொன்னார், இந்த வியாபாரத்தை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரியணும்னாக்கா நீ கேலுக்கு வந்து கற்றுக்கோ, அங்கே நிறைய நீங்கள் லேர்ன் பண்ண முடியும், அப்போ தான் பிஸ்னஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னாரு. ஸோ எனக்கு வந்து லீவு கிடையாதுங்க. ஸோ அப்போ நான் வந்து கேலுக்கு வரணும் மீட்டிங்க்கு. அப்போ ஏன்னா மீட்டிங் இல்லையே, அப்போ கேலுக்கு நான் மீட்டிங் வரணும்னாக்கா எனக்கு லீவு கிடைக்கணும், வந்துட்டு போகிறதுக்கு 2 நாள் ஆயிரும். அப்போ அன்றைக்கு வந்து ஸ்பான்சர் சொன்னார், நீ பிஸ்னஸை பற்றி நல்லா லேர்ன் பண்ணால் கம் ஃபார் மீட்டிங். ஓகே, அப்போ எனக்கு வந்து சரி நான் வர நீட்டேன் பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிளாட்ஸ்டோன் வந்து அப்போ ஜலான் அம்பாங்கில் வந்து மீட்டிங் வச்சிருந்தாரு. ஓகே, ஜலான் அம்பாங் ராஜீவ் பிரிண்டிங் ப்ரெஸ் மேலே பாருங்க, வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு மீட்டிங், 6 மணிக்கு முடியும். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சேன், அங்கேருந்து நான் வேலை செஞ்சு முடிஞ்ச உடனே 3% தான் பாருங்க. நான் நேராக நான் பஸ் எடுத்து ஜேபிக்கு வந்து ஒரு டாக்ஸி எடுத்து நேராக சீனா ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஃப்ளைட் எடுத்தேன். 77 வெள்ளி ஃப்ளைட் ஃப்ரம் சீனா ஏர்போர்ட்லேருந்து கேஎல் சுபாங் ஏர்போர்ட் வந்து இறங்கி மணி 12:30 மணிக்கு வந்து சேர்ந்தேன். நேராக பெரியசாமி வீட்டுக்கு போயிட்டு ப்ராடக்ட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு, ரவி இப்போ பிஜிஎல் தங்கியிருந்தாரு, ப்ராடக்ட் பிஸ்னஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நேராக அந்த மீட்டிங் 4 மணிக்கு போய் சேர்ந்தோம். 4 மணிக்கு அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு முடிஞ்சிச்சு. 6 மணிக்கு முடிஞ்சவொடனே நேராக ஒரு டாக்ஸி எடுத்தோம், சுபாங் ஏர்போர்ட்டில் போனோம். 103 வெள்ளி தான் அந்த ஃப்ளைட் பாருங்க, சுபாங் ஏர்போர்ட் டு நேராக சாங்கி ஏர்போர்ட் சிங்கப்பூர். ஸோ அந்த ஃப்ளைட் எடுத்து நேராக சுபாங் சாங்கியில் போய் இறங்கி 7 o'clock மாதிரி ரீச் பண்ணேன் சார் சாங்கி ஏர்போர்ட். நேராக ஒரு டாக்ஸி எடுத்து 8 மணிக்கு நான் வேலைக்கு போயிட்டேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு மீட்டிங் வந்து ஏறக்குறைய ஓகே, அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜஸ்ட் 2 hours மீட்டிங், வியாபாரத்தை பற்றி கற்றுக்கிறதுக்காக 300 மைல், ஏறக்குறைய 300 மைலுக்கு மேலேங்க. அங்கேருந்து இங்கே ஃப்ளை டவுன் பண்ணுவோம், 200 வெள்ளிக்கு மேலே செலவு பண்ணி 300 மைல் ஃப்ளை பண்ணி வந்து மீட்டிங் லேர்ன் பண்ணிட்டு போய் பிஸ்னஸை பில்ட் பண்ணுங்க. சில பேர் வந்து 1 மைல் 2 மைல் கிளைங்கள் உள்ள சொல்கிறாங்க, எங்கே மீட் ரயிலி ஷாலாம்லையா, பிஜிஎல் உள்ள சொல்கிறாங்க ஷாலாம்லையா கொண்டு வச்சிருக்கேன், ஏன் பிஜிஎல் வைக்கல, ஏன் ஏற்ற வீட்டில் வைக்கல, ஏற்ற வீட்டில் இருப்பாங்க மீட்டிங் வாங்கடானாலும் வரமாட்டானுங்க. அது கொடுக்குற தெய்வமாக தான் கூரையை பொத்து கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி கொட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 60 வயசானாலும் அது கொட்டாது. ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி ஃப்ளை பண்ணி வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கிறேன். எத்தனை பேர் சொன்னாங்க, ஓகே எனக்கு சாபம் விட்டாங்க, பெரிய மன தத்துவ டாக்டர் மாதிரி எம்பேசி ஏரியா, நீ 3 மாதம் டைம் கொடுக்குறேன் பாரு, 3 மாதம் நீ காணாம போயிரு. உன்ன போல நிறைய பேர் வந்தாங்க. சோம்பேறி பையனால செய்ய முடியாதுன்னா என்னால செய்ய முடியுமா? நானா என்ன சோம்பேறியா? ஓகே, சாபம் விட்டானுங்க எனக்கு. இன்றைக்கு நான் இந்த லெவல் வந்துட்டேன். நிறைய கேள்விப்பட்டுப்பானுங்க, அவன் உனக்கு மிளகா கிள்ளி வச்ச மாதிரி இருக்கும். நாங்கள் முன்னுக்கு வந்தது போறோம்னா டைம் அடிச்சு ஒன்றும் தூக்கில் தூக்கிறோம், 2 வழி செலவாக போகுது, அது வேற. ஸோ 12 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் வந்து பில்ட் பண்ணுங்க. ஆனால் இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கவலை இல்லை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம்
ஸோ ஒன்ஸ் அந்த லெவல் ஃப்ளை பண்ணி வந்து லேர்ன் பண்ண மீட்டிங் வந்து எனக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது. நான் வந்த மீட்டிங் வந்து இங்கிலீஷ் மீட்டிங். எனக்கு தெரியாது, இங்கே ஒன்று தெரியுது இங்கிலீஷில் ஓடுது. எல்லாம் எஸ் நாஸ் ஈஸ் நாஸ்னு பேசுவேன். எனக்கு அந்த டைமில் ஸ்லாங்கில் ஒரு ஒருத்தர் ஸ்டோன் தெரியாது எப்படி பேசுவான்னு. எனக்கு உட்காந்துருக்கும் போது அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒருத்தர் வந்து எஃபர்மேஷன் பண்ணாங்க. டுடே இஸ் த பெஸ்ட் டே ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஒருத்தர் சொன்னாங்க we can do it, change attitude, believe என்னமோ சொல்லுவாங்க. நான் பாட்டு உட்காந்துட்டு வேணும் உட்காந்துருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து the way but I was so excited, something எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணிச்சு பாருங்க. மீட்டிங் எவ்வளோ முக்கியம் அன்றைக்கு உணர்ந்தேன் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த போனோடனே போயிட்டு அங்கே சொந்தமாக மீட்டிங் ரன் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஹவுஸ் மீட்டிங். ஸோ நான் அப்போ வந்து எனக்கு நான் யாரும் இன்னும் ஸ்பான்சர் பண்ணல, 3% லெவல் தான். அப்போ என் ஸ்பான்சர் வந்தார். வந்து 3% வெரி குட், காங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நீ வந்து செல்லிங் போட்டுட்டு இருந்தால் பத்தாது, இப்போ நீ மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அப்போ தான் வியாபாரம் வளரும். அப்படி இருக்கும்போது ஸோ எனக்கு வந்து நான் கூட்டாளி தான் எல்லாருமே எனக்கு அவுத்துட்டாங்களே. மொதல் கூட்டாளி போய் கேட்கும் போது MBA பிஸ்னஸ் சரியாகலன்னு MBA உன்னியம் கழுவிட்டானுங்களா, நீ ஒருத்தனா உருப்படியா இருந்த, ஒரு வார்த்தை என்ன கேட்டிருக்க கூடாது பிசினஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்ன. அவன் மோட்டார் சைக்கிள் கூட இல்லை அவங்ககிட்ட என்ன ஒரு மெர்சிடிஸ் 280 இருந்து ஒரு பங்களோ வித் ஸ்விமிங் பூல் இருந்தானா அவனை போய் நான் கேட்கலாம், என்னங்க நான் அந்த வியாபாரம் செய்ய முடியுமா இல்லையா? அவனே ஓட்டாண்டியா இருக்கு. அவங்ககிட்ட போய் கேட்டா அவன் மாதிரி தான் நம்மளும் இருக்க போறோம் இல்லையா? சில பேர் இருக்காங்க கேட்டுட்டு போய் அவனை கேட்டுட்டு இவனை கேட்டுட்டு வந்துட்டு முடியாது. அவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி என் கூட்டில் சொல் டூ லேட்லா அதாங்க எனக்கு சொன்னாங்க. ரொம்ப பேர் நீ வரதா இருந்தால் 1976 77 அப்போலாம் அந்த அப்போ உள்ள செஞ்சு வந்துட்டாங்க. இப்போ நீ 83 வர டூ மெனி பீப்புள் ஆர் டூயிங், யூ கேனாட் டூலா டூ லேட்லா தட்லா திஸ்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டியலி கொட்டுறாங்க தலையில். ஸோ உடனே என்ன செய்யுது, கால் பண்ணுறது கேளுக்கு. நான் ஜேபியில் சிங்கப்பூரில் வேலை செய்கிற இடத்துல என்னோட சூப்பர்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், நான் கால் யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ ஃபோன் பில் வருதோ நான் பே பண்ணிடுறேன், நம்பர் கொடுத்து. ஸோ அந்த நம்பர் அவங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ தேர் கால். ஸோ எவ்ரி டே பெரியசாமி இல்லை அப்போ வெளியே போயிருப்பாரு, ஜானகி இருப்பாங்க பாருங்க. இன்றைக்கு அவங்க இல்லாட்டினாலும் அந்த வேலையில் வந்து என்னுடைய உண்மையிலே அவங்க நம்ம சல்யூட் பண்ணுங்க, அவங்க பெரிய பாராட்டு கொடுங்க. ஓகே, அவங்க கால் வழியாக இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் கொடுக்காம அந்த டைனமிக் லேடி நடந்து வந்து அவங்க ஃபாதர் வீட்டிலேருந்து அந்த ஃபோனை பிக் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. 1 hour 1.5 hour நான் பேசுவாங்க ஃபோனில். அந்த 1 வாரம் 2 வாரம் வந்து இந்த 3% லெவல் அச்சீவ் பண்ணும்போது என்னோட போனஸ் வந்துங்க $15 தான் நான் அச்சீவ் பண்ணேன். ஃபோன் பில் யாருக்குரிய 300 லிட்டர் கட்டணும் தெரியுங்களா? 3% எத்தனை பேர் நம்ம கட்டுவீங்க? சில பேர் ஈவன் எனக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, ஃபோன் அழகாக வீட்டில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கால் பண்ண மாட்டாங்க. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பில் ஏறிடுமா, ஃபோன் அழகுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா பிஸ்னஸ் எப்படிங்க பில்ட் பண்ண முடியும்? பட் எவ்ரி டே ஐ கால், லேர்ன் அபவுட் ப்ராடக்ட் பற்றி லேர்ன் பண்ணுவேன், எப்படி ஸ்பான்சர் பண்ணுறது, எப்படி பேசுறது. ஸோ அந்த மாதிரி வி ஸ்டார்ட் பில்டிங் த பிஸ்னஸ். அப்போ என் ஸ்பான்சர் வந்து எப்படி ஸ்ட்ரேஞ்சரை பேசுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. கூட்டாளி தான் எல்லாம் கவுத்துறாங்களே. அப்போ என் கூட்டாளிங்க சொன்னா, கூட்டாளி சொந்தக்காரங்க நம்பிட்டுனா என்ன, நடுத்தர நாராயணன் தான். கூட்டாளிங்க சொந்தக்காரங்க நம்பல. அவங்க என்ன சொன்ன, நீ முதல்ல போ நான் வரேன்னானுங்க. இதோ வந்துட்டு இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் கிரவுன் எம்பசடர் அடிச்சு என்னோட சொந்த ஏரோப்ளைன்ல வந்து சுபாங் ஏர்போர்ட் இறங்கோட உட்காந்து பார்ப்பானுங்க மேலே. they are not going to come. ஸோ ஒரே வழி தெரியாதவங்க தான். இன்றைக்கு இன்ன வரைக்கும் அந்த வியாபாரத்தில் நிறைய வாய்ப்பு கொடுக்குறது மின் பண்ண அறிமுகம் இல்லாதவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஸ்ட்ரேஞ்சர் எப்படி பேசணும் நான் ஸ்பான்சர் வந்து சொல்லி கொடுத்தாரு. எப்படி பேசு, சும்மா பெரியசாமி ரவிலாம் வருவாங்க, பஸ் என்ன பண்ணுவேன், உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கா, நீ ராமுவோட அண்ணன் தானே அப்படின்வாங்க. இல்லையே அப்படின்னு, உன்னை பார்த்தா ராமுவோட அண்ணன் மாதிரியே இருக்கலாம். என்ன ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காரு ஏசா அப்படின்னு உடனே பேசி உடனே. ஸோ அப்போ எனக்கு கான்ஃபிடென்ஸ், அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண பேச ஆரம்பித்தேங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சரை பேசி நான் டோர் டு டோர் செல்லிங் போனதுங்களா. நான் 3ஆவதாக ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்கள்ட்ட போய் ப்ராடக்ட் விற்றேன். அப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம ஸோ அதுக்கிடையில் வந்து பாருங்க, ஸோ பேசி இவங்களாம் வந்து 2 மணி நேரத்தில் பிளான்லாம் வேறு போட்டிருக்காங்க. ஒரு கம்பத்தில் போயிட்டு ஒரு சைனீஸ் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க மாதிரி. ஸோ அவங்கள பிளான்லாம் போட்ட பிறகு சிரிச்சுட்டு யோசிச்சு சொல்கிறேன்ட்டாங்க. ஸோ அந்த வியாபாரத்தை வந்து வாய்ப்பு கொடுக்குறது வந்துங்க இந்த மாதிரி அட்ரஸ் எடுத்து போயிட்டு பஸ் நீங்கள் என்ன பார்க்கலாங்க. ஜேபியில் இந்த வியாபாரம் ஆரம்பிக்கும் போது டாக்ஸி ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், எங்கெங்கே மக்கள் உலாவுதோ, எங்கெங்கே கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பார்க்கலாம். ஏன்னா அங்கெல்லாம் ஆளுங்கள்கிட்ட நேம்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன், ப்ராஸ்பெக்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே, ஒரு கிளியர் ஹோல்டர், ஒரு பேக்கு. அந்த பேக்கு வந்துங்க ஒரு S8 இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த பேக்கு தூக்கி ஒரு மீன் குட்டையில் போட்டால் அந்த மீன் எல்லாம் செத்து போயிடும். அவ்வளோ துரோவாக இருக்கும் அந்த பேக்கு. அன்றாடம் பாவிக்கிறது பாருங்களேன். ஸோ அந்த பேக்கு ஒரு கிளியர் ஹோல்டரோட அப்படியே டவுனு பூரா என்ன பார்க்கலாம். ஓகே, மிஸ்டர் தவுக்கே MBA போறாரு பாருன்னு நினைப்பானுங்க. இதோ போறாரு MBA தவுக்கே புதுசாரு போறாருன்னுவாங்க. பட் சொல்றவங்க சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறது. ஓகே, பட் அதெல்லாம் வந்து அதனால தான் இன்றைக்கு நான் முன்னுக்கு வந்திருக்கேங்க. அந்த மாதிரி குத்தல், அந்த மாதிரி கிண்டல், அந்த மாதிரி நையாண்டி செஞ்சா தான் அவங்களுக்குலாம் வந்து சரியான சவுக்கடி கொடுக்கணும்னு செஞ்சு தான் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏறக்குறைய நான் இந்த மாதிரி வியாபார திட்டத்தை காமிச்சிருந்தேன் பாருங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டாங்க சொந்தமாக 2 தடவை 3 தடவை எனக்கு வந்து பிளான் காமிச்சாங்க, அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொந்தமாக புக்கில் எழுதி வச்சு நான் போய் பிளான் போய் காமிக்கிறது. 1-to-1 பிளான், மணிலா கார்டு எடுத்துட்டு அட்ரஸ் எடுத்துட்டு போவேன், போயிட்டு பிளானை காமிப்பேன். ஒரு ரவுண்ட் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிளானை போட்டு காமிச்சிட்டு ப்ராடக்ட்லாம் காமிச்சிட்டு கேட்பேன், என்னங்க முடிவு எடுத்துருக்கீங்க? நல்ல வியாபாரம்,
இருந்தாலும் யோசிக்கிறேன். ஒரே யோசனையா ஒன்றும் இருக்கானுங்க. ஒரே யோசனையா இருந்தாக்கா எல்லாம் முடியும் கொட்டி போறேயா. யோசிக்கிறாரா, இன்னும் யோசிக்கிறாங்க. ஓகே, யோசிக்கிறவங்க அவங்க யோசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, நம்ம செய்யறவங்க செஞ்சுக்கிட்டு போகணும் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் ஒரு 35-40 பேர் சில சமயத்தில் இவன் நான் ஒரு 20 பேர் ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு 20 பேர் நான் சொல்லிட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி சரி ஒரு பாலாராய் எடுத்து 20 பேரை உட்கார வச்சு பிளான் போட்டு வந்துருக்கலாங்க. எனக்கு ஒரு 20 பேர் இருந்தாங்க. மொதல் சர்க்கிள் போட்டு நாங்கள் எம்ஏன்னு சொல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பாருங்க, ஈடு பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு அங்கேருந்து போயிட்டு எம்பேன்னு ஒருத்தன் பார்த்தான், இப்படி உட்காந்துட்டாங்க. ஓகே, எம்பேன்னு சொல்லி மொதல் சர்க்கிள் போட்டு பின்னாடி திரும்பி மொதல் சர்க்கிள் போட்டு யூன்னு போட்டு திரும்ப இருக்கிற 20 பேர்ல 10 பேரை காணும். அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போதுங்க 20 பேரோட ஆரம்பிச்சு அந்த மீட்டிங்கை முடிக்கும் போது 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த 2 பேர் கூட யோசிச்சு சொல்றேன்னு போயிட்டானுங்க. இன்ற வரைக்கும் என்னதான் ஆச்சுன்னு தெரியல அவங்களையும். ஓகே, அட்லீஸ்ட் 35 to 40 சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் போட்டோம். ஒரு பையன் சைன் பண்ணல இந்த வியாபாரத்தில். ஆனால் அதுக்காக நான் வந்து கொம்டார் பில்டிங் 65 மாடி கட்டியிருக்கோம். அங்கேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவோம். பிணையங்களை பிரீச் கட்டியிருக்கான், மேலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கணும்னு இந்த வியாபாரத்தை விட்டுட்டு போலங்க. அந்த 35-40 பேர் சேராட்டி பரவாயில்ல, அந்த 35-40 பேருக்கிட்ட இருந்து எனக்கு அனுபவம் கிடைச்சிருக்கு. எப்படி வாய்ப்பு கொடுக்க முடியும், இப்படினாங்க வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு கற்றுக்கிட்டேன். அதனால தான் 40 பிறகு ஒருத்தரை சைன் பண்ணாங்க. Okay, I learned from the 35 people how cannot sponsor, எப்படி ஸ்பான்சர் முடியாது அவங்ககிட்ட கத்துக்கிட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ண டாட் டு டாட் செல்லிங் போகும்போது 3வது கஸ்டமர். அப்போ அவங்க பிளான் எல்லாம் போட்டு முடிஞ்சா சைன் அப் பண்ணாங்க. and I was so excited. ஒரு ஆளை நான் ஸ்பான்சர் பண்ண முடியும் போது நிச்சயம் 2 பேர் 3 பேர் 1000 பேர் 2000 பேர் கூட என்னால் ஸ்பான்சர் பண்ண முடியும் நம்பிக்கை வந்துருச்சு. If I can sponsor one, I can sponsor even 1000 or 10,000 because I got confidence ready. அவங்கள ஸ்பான்சர் பண்ண பிறகு ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்தாங்க. அவரோட வேலையை 7லேருந்து 7 வரைக்கும். ஸோ அப்போ அந்த கப்பல்ஸ் வந்து சைன் அப் பண்ணோன்னே என்னோட ஜாமான்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாபு ஷாப்பில் வச்சிருந்தெல்லாம் கொண்டாந்து அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டேன் அந்த ரயில்வே குவார்டர்ஸில் பாருங்க. ஸோ ஏன்னா அவங்கள அண்ணாட பார்க்க முடியும் பாருங்க. அப்போ அன்றாட என்கரேஜ் பண்ண முடியும். வேலை முடிஞ்ச வந்து அந்த பேக் எடுத்து செல்லிங் போடுறது. ஸோ அவங்க போகிறது அவங்க பார்த்தோன்னே இன்னும் அந்த டைமில் நான் வியாபாரம் ஈடுபடும் போது எனக்கு வந்து 23 வயது 22-23 வயசு தான் பாருங்க. ஓகே, அந்த யங் ஏஜில் அப்போ வந்து அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம், இந்த சின்ன பையன் இப்படி ஓடுறான், நம்ம எப்படி ஓடணும்னு சொல்லி தேவை சொல்கிறான். நீனும் சில பேர் நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க 18, 19, 20 வயசு. எனக்கு வந்து இன்னும் வயசு ஆகலை. சில பேர் பிளானை பார்த்துட்டு குட் பிஸ்னஸ்லா பட் நாட் நவ்லா, லேட்டர்லா. எப்போ 55 வயசு ஆன பிறகு முடியலாம் நரைச்சி கொட்டி போன பிறகு அப்போ வந்து ஆரம்பிக்க போறீங்களா? நம்மளுக்குலாம் வந்து ஒருக்கா வயசு வந்து ஒருக்கா 18 ஆயிடுச்சுன்னா அதனோட ஒன் வே தான், டஸ் யூ டர்ன் கிடையாது. 55 வயசானோம் நம்ம வயது யூ டர்ன் பண்ணி மறுபடியும் 18லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஆரம்பிப்போம், காத்திருக்காதீங்க. இளமை இருக்கிற வரைக்கும் தான் ஊஞ்சல் ஆடும். அப்புறம் முடி மொட்டையா போனாக்கா ஊஞ்சல் வந்து விழுந்துரும். ஐயர் வர வரைக்கும் அம்மாவாசை காத்திருக்காத ஐயா. ஐயர் வருவார், அம்மாவாசை காத்திருக்க, ஐயர் வர வரைக்கும் காத்திருப்பான். அப்புறம் போவோம்னு சொல்லி அம்மாவாசை காத்திருக்காது. ஓகே, நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு தான் முடியாது. ஸோ சில பேர் நினைப்பாங்க ஐ எம் ஸ்டில் யங்லா, திஸ் இஸ் நாட் நவ். அண்ட் ஆக்சுவலி அந்த டைம்ல நான் பிசினஸ் ஜாயின் பண்ணும்போது 22 years old. அந்த டைம்ல நான் பிசினஸ்ல ஈடுபட்டேன் பாருங்க. ஓகே, அப்போ அவங்களையும் மோட்டிவேட்டட், தே ஆல்சோ எக்ஸைட்டட். ஸோ அவங்களும் போய் செல்லிங் போட ஆரம்பிச்சாங்க. அன்றாட அவங்கள பார்த்து மோட்டிவேட் பண்றது, மோட்டிவேட்டட். அண்ட் அந்த டைம்ல தான் வந்து பாருங்க அந்த ஸ்பான்சர் பண்ண அந்த ஒய்ஃபோட சிஸ்டர் தான் வந்து என்னோட மிஸ்ஸஸ். when I motivated the moment when I start sell products விற்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பான்சர் பண்ணி மோட்டிவேட் பண்ணும்போது இவங்களுக்கும் மோட்டிவேட்டட். ஸோ இவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோ மோட்டிவேட்டட் ஆயிடுச்சு அவங்களுக்கும். ஓகே, தென் அந்த டைம் தான் வந்து டெய்லி அப்போ அவங்களை கூட்டிட்டு ஸ்பான்சரிங், அவங்க ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அவங்கள கூட்டிட்டு அவங்க ஒருத்தர் ஸ்பான்சர். ஸோ அந்த டைம்ல மீட்டிங் இல்லை பாருங்க. ஸோ ஒருத்தர் அந்த மாதிரி போயிட்டு நான் வந்து ஸ்பான்சரிங்லாம் செஞ்சோம். ஸோ அந்த டைம்ல எனக்கு வந்து காசு கூட சில சமயம் முடிஞ்சிடும் பாருங்க. ஒரு வாரத்திலே காசு முடிஞ்சிடும், டிரான்ஸ்போர்ட் அது இதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். மீட்டிங்லாம் எடுத்து ஃபிளைட்லாம் எடுத்து வரும்ல. ஸோ என்னோட சொந்த காசுலாம் வெளியே ஆயிரும் பாருங்க. அந்த டைம்ல ஐ நெவர் see the money. அந்த டைம்ல நான் பணத்தை பார்க்கல, பட் நான் வந்து ஒரு நம்பிக்கை வச்சேன். எனக்குன்னு ஒரு குறிக்கோளை வகுத்து எனக்குன்னு ஒரு லட்சியத்தை உருவாக்கிக்கிட்டேன். பணத்தை பார்க்கல அந்த டைம்ல. ஐ யூஸ் த மணி டு பில்ட். இப்போ வந்து உங்க ஸ்பான்சர் வந்து உங்களோட அப்ளைன் டிடிஎஸ்லாம் மீட்டிங் வச்சிருக்காங்க, ஹோட்டல்ஸ்ல மீட்டிங் வச்சிருக்காங்க, ஏர்கான்ல ஜில்லு குளுன்னு உட்காந்துட்டு வரலாம். உங்களுக்கு வந்து போட்லாக் வச்சிருக்காங்க, செமினார் வச்சிருக்காங்க, ரேலிஸ் வச்சிருக்காங்க, எவ்வளோ ஸ்பான்சரிங் அண்ட் பில்டிங் எவ்வளோ இது வச்சிருக்காங்க. பட் அந்த டைம்ல எவ்ரிதிங் ஐ காட் டு டூ ஃப்ரம் த 3%. அந்த 3%ல நான் லீடர்ஷிப் எடுத்துங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கல. என் ஸ்பான்சர் கால் நம்பர்ல வந்து கரண்டியில் சோறும் கறியும் போட்டு வாயை துறையா ஊட்டி விடுறதுன்னு காத்திருக்கலங்க. என்றைக்கு நான் செயல் திட்டத்தை பார்த்தனோ அன்றைக்கு நான் உணர்ந்தேன் இது என்னோட வியாபாரம், என்னோட எதிர்காலம், என் மனைவி குழந்தைகளுக்காக நான் ஒரு ஏதாச்சும் ஒரு இதை சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் அன்றைக்கு நான் ஈடுபட்டேன். என் ஸ்பான்சருக்கோ என் டிடிக்கோ எம்ஏ மலேசியா சென்ட்ரியன் பிரகாட்கோ நான் அந்த வியாபாரம் செய்யல. எனக்காக என்னோட எதிர்காலத்துக்காக நான் அந்த வியாபாரம் செய்யறேன்.
ஓகே, நாளைக்கு நான் இன்றைக்கு வந்து 2000 வழி 3000 வழிலாம் வருமானம் எடுத்தவனாலாங்க 10,000 வழி கூட நீங்க வருமானம் எடுக்கலாம், 20,000 வழி கூட மாதம் வருமானம் எடுக்கலாம். இந்த வியாபார நாட்டில் வேற இதுல நீங்க எடுக்கலாம். The moment you drop dead, உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆனா உங்க மனைவிக்கு அந்த வருமானம் வராது. நீங்க ஒரு டைரக்டரா ஒரு கம்பெனில வேலை செய்யலாம். அந்த கம்பெனிக்காரன் கூப்பிட்டு, ஓ உங்க கணவர் இந்த கம்பெனில 20 வருஷம் உழைச்சி கொடுத்துருக்காரு, இனிமேல் நீங்க அந்த நாக்கால உட்காருங்க, இந்தாங்க உங்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்க போறானா? ₹1 கொடுக்க மாட்டான். ஸோ அந்த சூழ்நிலை எனக்கு வரக்கூடாதுன்னு தான் இந்த வியாபாரம். இன்றைக்கு இந்த வியாபாரத்தில் எங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்குதுங்க. இன்றைக்கு அந்த பாதுகாப்பை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. மேபி உங்களுக்கு அந்த வியாபார திட்டத்தை காமிச்சவங்களுக்கு கூட அந்த ஆயில் வருமானம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அந்த ஆயில் வருமானத்தை பார்க்குறோம். நாங்கள் அந்த வெளியூர் பயணத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நாங்கள் அனுபவிச்ச ரீதியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. நாளைக்கு இந்த வியாபாரத்தில் இன்னைக்கு நான் வேலை செஞ்சுனா ஏதோ ஒன்று, நாளைக்கு என் மனைவி வந்து என் குழந்தைய காப்பாற்றுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு ஃபேக்ட்ரியிலையோ அல்லது யார் வீட்லையாச்சும் துணி துவைச்சு கொடுக்கணும், யாருக்காச்சும் துணிங்களோ அதான் துவைச்சு கொடுத்தா சர்வைவ் பண்ண போகுது. அப்பதான் அவங்க வந்து பிள்ளைங்களை வளர்க்க முடியும். ஆனா இன்றைக்கு இந்த வியாபாரத்தில் எனக்கு எதுவும் ஆனாலும் அந்த பணம் அப்படியே என் மனைவிக்கு போகுது, மனைவி முடிஞ்சு அப்படியே என் பிள்ளைக்கு போகுது, என் பிள்ளை முடிஞ்சு பேர பிள்ளைக்கு போகுது, என் மனைவி முடிஞ்சு என் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு எதோ ஒன்று ஆனா கூட என் பிள்ளை கூட நாங்கள் அந்த வியாபாரத்தை எங்க விட்டோமோ அங்க இருந்து கண்டினியூ பண்ணலாம். திருப்பி 0ல இருந்து ஆரம்பிக்கணும்னு இல்லை. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபரபிலிட்டி வேற எந்த பிசினஸும் கொடுக்காது எக்ஸப்ட் எம்வே. ஓகே, ஸோ அன்றைக்கு நான் உடனே பாருங்க இது என்னோட சொந்த வியாபாரம்னு. ஸோ நான் வெயிட் பண்ணலங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸோ நான் அந்த மீட்டிங் வந்துட்டு போனதோட எவ்ரி மந்த் நான் மீட்டிங் வர ஆரம்பிச்சேன் பாருங்க. ஃப்ளை பண்ணி மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணி திருப்பி போகிறது. ஸோ ஒவ்வொரு மாதமும் மாதம் டிடி குவாலிஃபைட் பண்ணுற வரைக்கும் ஐ அட்டெண்ட் த மீட்டிங் இன் கேஎல். இவன் தோ இந்த என்னோட டைமண்ட் ரெக்கக்னிஷன் கூட நான் ஃப்ளை பண்ணி வந்த மீட்டிங்க்கு இங்கே. ஓகே, ரெக்கக்னிஷன் முடிஞ்சு திருப்பி காடியில் போயிட்டேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஈவன் எனக்கு அந்த டைமில் காசுலாம் இல்லாமல் கூட நான் என்ன செஞ்சேன், எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி, எனக்கு கடன் கொடுக்குறோம் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் ஜோஹோல, வேற யாரும் இல்லை, ஹோங்கியாங் பாசா கடைக்காரன். அவன் ஒருத்தன் தான் எனக்கு கடன் கொடுப்பான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம நகையை கொண்டு போய் வச்சுமா காசு கொடுக்க போகிறான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இது வந்து ஒரு மோதிரம் ஒரு சங்கிலி போட்டிருப்போம் பாருங்க. 1ஆம் தேதி ஆனவொன்னே அந்த சங்கிலி மோதிரத்தை கொண்டு வச்சிருது. ஏன்னா சம்பளம் 20ஆம் தேதி தான். ஸோ 1ஆம் தேதி கொண்டு போய் வச்சுனாக்கா 15ஆம் தேதி 20ஆம் தேதி மாதிரி போனஸ் வந்துடும், சம்பளம்லாம் வந்துடும். டக்குன்னு அந்த சங்கிலி மோதிரத்தையும் எடுத்துடும். எனக்குன்னு ஸ்பெஷலாக போனோன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும், ஓ சத்துப்புலானே அப்படின்னு அவனுக்கே தெரியும். ஏன்னா மாதம் கடைக்கார எடுத்துருவோம் அந்த காசு, சங்கிலி மோதிரத்தை எடுத்துருவேன். ஸோ சங்கிலி மோதிரம் எடுத்து பிஸ்னஸை பில்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சில சமயத்தில் காசு இல்லாமல் போயிடும், பஸ்ஸுக்கு காசு இருக்காது, பேக்கை கொட்டுவேன், எங்கேயாச்சும் சில்லற காசு கிடக்கமானு பொறுக்கிட்டு போகிறது வேலைக்கு. ஸோ தட்ஸ் இன்னும் அந்த டைமில் வந்து அவ்வளோ பேடாக இருந்துச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு வேற வழியே இல்லை. அந்த டைமில் ஒரு மீட்டிங் சென்டர் வேறு எடுத்துட்டேன். ஒரு 6 பர்சன்ட் வந்துருக்கும் போது மீட்டிங் சென்டர் ஏறக்குறைய 2000-3000 கடனை வாங்கி வேற போட்டு வியாபாரம் மீட்டிங் சென்டர் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு குரூப்ஸ் இல்லை அந்த டைமில். ஸோ மீட்டிங் சென்டர் ஆரம்பிக்கும் போது இந்த ஹோல் சென்டர் அப்படியே $360 ரெண்டல், 3 மாதம் டெபாசிட், என்னோட எல்லாத்தையும் போட்டேன், போனஸ் என்னோட சம்பளத்தெல்லாம் போட்டு, ரெண்டாவது வந்து காசு பத்தாம கடன் வாங்கி வேற நாக்காளி எல்லாமே நான் வந்து செஞ்சேன் பாருங்க அந்த டைமில். ஸோ அப்போ மீட்டிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கும் போது கூட எவ்ரி மந்த் என் பிஸ்னஸ் க்ரோ பண்ணல. ஏன்னா ஒரு 4 பேர் 5 பேர் வருவாங்க, ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே இருந்துச்சு. மாதம் என்னோட சொந்த காசு போட்டு தான் நான் கட்டிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. இப்போ அதான் சொல்றேன் உங்களுக்கு மீட்டிங் எல்லாம் ஐட்டாலி இப்போ வந்து பெட்டர் தென் பிஃபோர். இப்போ வந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஐ டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ண, அப்புறம் ஒரு ஆள் 2ஆம் மாதம் வந்து 6% வந்து, 3ஆம் மாதம் வந்து, ஸோ மொதல் மாதம் 3%, 2ஆம் மாதம் 6%, 3ஆம் மாதம் 12%, 4ஆம் மாதம் 15% லெவல் வந்து பாருங்க. 4 மாதத்துலேயே வந்து 15% அச்சீவ் பண்ணேன். 5ஆவது மாதம் என்னோட பிஸ்னஸ் வந்து 6%க்கு போயிடுச்சு. டவுன்னு வந்துட்டேன். ஒரு குரூப் 30 பேர் அப்படியே எல்லாம் ரிசைன் பண்ணாங்க, பசி கூடங்கள. அது எல்லாமே அவுட் ஆயிட்டாங்க. எல்லாம் வந்து புதுசாக ஒரு கம்பெனி வந்திருக்கு, அதில் வந்து சீப்பர் அண்ட் எம்ஏ ப்ராடக்ட், எம்ஏ மாதிரியே தான் அந்த பிஸ்னஸ் சொல்லி அதில் போய் பூந்தாங்க. இப்போ நிறைய கம்பெனி வந்து காமிச்சிக்கிட்டு இருக்க, நீ 1000 வழி போட்டால் போதும், 6 மாதத்தில் நீ 30,000 வழி சம்பாதிக்கலாம். நீ ஒன்றும் செய்வேனா 3 இழிச்ச வாயினில் கொண்டாந்து இழுத்து விட்டுரு, அவங்ககிட்ட நான் பார்த்துக்கிறேன், அவன் ஒரு 4 முட்டா பையனை கொண்டு வருவான், அப்படியே அவன் வந்துடலாம். ஸோ நிறைய கம்பெனி இருக்கும், அவன் காசு அடிச்சுன்னா முடிஞ்சு அபேஸ். ஓகே, டாட்டா காமிச்சிட்டு போயிடுவான். இவ்வளோ பெருசுக்கு ராமகால வாங்கி வச்சிருப்பான், இழுத்துருவான், அப்படியே கவலைப்படாதீங்க. ஓகே, 1000 2000 நிறைய கம்பெனி இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்துச்சு. நான் அந்த வியாபாரத்தில் இந்த 7 ஆண்டுகளாக பார்த்துட்டேன். ஏறக்குறைய 20 டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்துச்சு. வந்த வேகத்துக்கே போச்சு. நியூஸ் பேப்பரை திறந்த உடனே நடு பேஜில் ஈகிள் ஃப்ளை பண்ணும், நியூ கம்பெனி கிரேட் ஓப்பனிங் அப்படின்னு போட்டிருப்பான். க்ளோஸ் பண்ணும்போது சவுண்ட் இல்லாமல் போயிடும், எங்கே போவானுன்னு தெரியாது. இந்த 7 வருஷமாக பார்த்துட்டேங்க. ஒரு பையன் கூட 5 வருஷத்துக்கு மேலே நினைச்சதில்ல. எம்ஏ இஸ் த ஓன்லி கம்பெனி. நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் 7 ஆண்டுகளாக நான் எனக்கு தெரிஞ்சது. இன்றைக்கு மலேசியாவில் 15 ஆண்டுகளாக இருக்குது, உலக அளவில் 30 ஆண்டுகளாக இருக்குது. உலக அளவில் வந்து மலேசியாவில் மட்டும் அந்த வியாபாரம் வளரலை, மற்ற நாடுகளுக்கும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகிற ஒரே வியாபாரம் எம்ஏ.
ஓகே, நீங்க வேற எந்த வியாபாரமும் இந்த நாட்டுல இருந்துட்டு வேற எங்கேயும் செய்ய முடியாதுங்க. நீங்க ஒரு இன்சூரன்ஸ் வியாபாரம் செஞ்சா கூட இங்க இருந்துட்டு நீங்க போயிட்டு அங்க ஒரு பாலிசி க்ளோஸ் பண்ண முடியாது, அங்க இருந்துட்டு 4 பேரை ரிக்ரூட் பண்ண முடியாது. MBA ஒரு வியாபாரம் தான். நீங்க இங்க செய்யலாம், தாய்லாந்துலயும் செய்யலாம், தைவான்லயும் செய்யலாம். இன்னும் 2-3 ஆண்டுகள்ல வந்து இந்தோனேஷியா, இந்தியாலலாம் வேற ஓப்பன் பண்ண போறாங்க. அங்க கூட நீங்க இந்த வியாபாரத்தை செய்யலாங்க. இந்த ஒரு பிசினஸ் தான் யூ கேன் டூ இன்டர்நேஷனலி. there's no any other business. there's no any other business can do international except MBA. ஓகே, ஸோ அப்படியேப்பட்ட ஒரு வியாபாரம் பாருங்க. ஸோ அந்த குரூப் அப்படியே 12% 30 பேர் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் கொண்டாந்து கொடுத்து நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியாயிட்டாங்க. 30 பேர் ரிசைன். சில பேர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரிசைன் பண்ண பிறகு அப்படியே தொங்கி போய் மூஞ்சி அப்படி கீழே. என்னய்யா, இல்லை நான் ஸ்பான்சர் பண்ணி ஒரு மாதம் தான் ரிசைன் பண்ணுறேன்றான். 30 பேர் ரிசைன் பண்ண எப்படிங்க இருக்கும்? 12% 3000 PV அப்படியே போச்சுங்க. அப்படியே அந்த குரூப் கொலாப்ஸ். பட் நான் பிஸ்னஸ் கீழே விழுந்தாலும் என்னோட ஆட்டிடியூட் கீழே விழுவுலங்க. 30 பேர் போனா என்னங்க, உலகத்துல ஒரே ஒரு மீன் தான் இருக்கா? கடல்ல ஒரு மீன் தான் இருக்கா? அன்றாடம் சாப்பிட்டுட்டு இருக்கா, மீன் பாட்டுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. இவன் இல்லாட்டி என்ன? ஓகே, எவ்வளவு பேர் இன்னும் இருக்கான் இல்லைங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் ஆன் கோயிங். ஸோ அவங்க போனா போயிட்டு போறாங்க. அந்த 30 பேர் போறாங்கன்னு சொல்லி அந்த நானும் வியாபாரத்தை விட்டு போயிருந்தேனாக்கா, that means அந்த 30 பேர் I never let the 30 people to steal my dreams. எனக்குன்னு ஒரு பெரிய லட்சியங்கள் கனவுகள் இருக்குது, அவங்கள விட்டு திருடிட்டு அவங்களோட போகக்கூடாதுன்னு சொல்லி I kept on அந்த ஒரு டிசிஷன் எடுத்து ஸ்டிக் பண்ணி I just kept on building. Today we are Emerald and Emerald with 521%, 521% groups பாருங்க. ஓகே, and அது மட்டும் இல்ல பாருங்க, அந்த that group அப்படியே gone and I dropped 6%. என்னோட downline 6%. ஸோ தொம்பாங்களா போனஸ்லாம் அப்படியே கொடுத்துருப்பேன். டவுன்லைன் 6 நானும் 6. ஸோ தொம்பாங்க பண்ணி அவர் 6 நானும் 6, அவர் 9 நானும் 9 இருக்காங்களே. சில பேர் தொம்பாங்க பண்ணிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன் பாருங்க. போனஸ்லாம் அங்கே மோந்து பார்த்துட்டு கொடுத்துருவேன். ஏன்னா அவரும் 6 நானும் 6. ஸோ அப்போ ஒரே வழி என்னன்னாக்கா, வியாபாரத்தில் வளர்க்குனாக்கா இன்னும் நிறைய பேருக்கு நம்ம இந்த வியாபார வாய்ப்பை கொடுக்கணும். அப்படிங்கும் போது நிறைய பேர் நான் கொடுக்க ஆரம்பிச்சு மறுபடியும் 9, 12, 15 மறுபடியும் உளுந்த 9க்கு. ஸோ வியாபாரம் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஏறலங்க. ஏறி இறங்கி அதுதான் வியாபாரம். இல்லாட்டி வியாபாரத்துக்கு அர்த்தமே இல்லை. சமைக்கிற வியாபாரம் டக்குன்னு வந்துடும். வியாபாரம் வந்து இவங்க போச்சு எப்படிங்க இருக்கு போலே தாண்டா. ஹவ் இஸ் த பிசினஸ்? ஓகேண்ணா, you see that's all finish gone. அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் விழுந்துச்சுன்னா முடிஞ்சு. வியாபாரம் எந்திரிக்க கஷ்டம். ஸோ ஸ்பான்சர் அடிக்க சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் வீழ்வதில் வெட்கம் இல்லை, வீழ்ந்து கிடக்கிறது தான் வெட்கம். கீழே விழுந்தாலும் எந்திரிக்கணும். நீங்க வந்து குழந்தைங்க விழுந்துச்சுன்னா தானா எந்திரிக்க தானுங்க, திருப்பி எந்திரிக்க பார்க்குது. குழந்தை வந்து இன்றைக்கு நம்மள குழந்தையா இருக்கும்போது விழுந்துருப்போம், விழுந்த உடனே நம்ம எந்திரிப்போம். ஓகே, சில சமயம் நீங்கள் நடந்து போவீங்க, உங்கள் சாக்ஸு காண்டு போகுதுனாக்கா அடுத்தவங்க தூக்கி விடுவாங்கன்னு பார்த்துருக்காங்க. நம்ம தான் இழுத்து போட்டு போனோம். ஸோ அதே மாதிரி ஐ ஜஸ்ட் கெப்ட் ஆன் கோயிங். ஸோ ஒரே வழி என்னன்னா பர்சனல் ஸ்பான்சரிங். ஸோ நான் செஞ்சு அதுக்கப்புறம் வித்தின் 12 months இந்த வியாபாரம் ஈடுபட்டு 12 மாதத்தில் நான் வந்து 21% நிலை அடைஞ்சேன் பாருங்க. 12,500 PVக்கு மேலே, 15,000 வெள்ளிக்கிட்ட வந்துச்சு. 12 months only reached 21. ஓகே ஓகே, ஸோ அப்போ 12 அந்த 21% வரும்போது என்னோட போனஸ் ஏறக்குறைய 1,500 வெள்ளிக்கிட்ட இருந்துச்சு பாருங்க. ஆனால் என்னோட சம்பளத்தை பார்க்குறேன் அதே 550 வெள்ளி, ஒரு 50 வெள்ளி இன்க்ரீஸ் 2 வருஷத்துல. அப்போ என்னோட கடைசி சம்பளம் பேசிக் சம்பளம் வந்து 550 வெள்ளி. பட் இந்த 12 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். இந்த வியாபாரம் 12 மாசத்துல 1,500 வெள்ளிக்கு மேலே நான் போனஸ் எடுத்துட்டேன் பாருங்க. கொடுத்து மிச்சம் என்னோட நெட் போனஸ் ப்ராஃபிட் சேர்க்காம. அப்போ அந்த 18% வந்த பிறகு நான் வந்து ஒரு மோட்டார் பைக் வாங்கினேன், பிராண்ட் நியூ மோட்டார் பைக்கா ஹோண்டா காப். அதை வச்சு நான் பில்ட் பண்ண பாருங்க இந்த பிஸ்னஸை. ஸோ தூக்கம் கூட இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பில்ட் பண்ணுவாங்க. அப்போ சில சமயத்தில் நான் தூக்கம் இல்லாமல் ஓட்டிகிட்டு போகும்போது கூட சில சமயத்தில் தூங்கிக்கிட்டே மோட்டர் ஓட்டிட்டு போயிருக்கீங்களா யாரும்? தூங்கிக்கிட்டு டிராஃபிக் லைட்டில் போய் நிற்பேன். அப்போ டிராஃபிக் லைட் பண்ணால் பின்னால் லோரி நிற்கும். ஆமி ட்ரக் சிங்கப்பூர் நிறையா இருப்பாங்க. அப்படியே நிற்பேன், நின்றுட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன்னு ஒரு கண்ணை மூடுவேன், அப்படியே மூடிடுவேன். அவன் போயிடுவான். அப்போ பார்ப்பேன், பின்னால் ஆன் அடிப்பான், அப்புறம் போகிறது. ஸோ அதே மாதிரி ராத்திரில 7 மணிக்கு நான் வேலைக்கு கிளம்புவேன். வேலைக்கு கிளம்பும் போது மோட்டரில் போகும்போது குளிரும் பாருங்க. ஓகே, அப்போ குளிரில் அப்படியே ஹைவே நிறைய எக்ஸ்பிரஸ் வே நிறையா இருக்குது சிங்கப்பூரில். ஸோ அப்போ போகும்போது அப்படியே தூங்கிட்டே போயிட்டு அப்படியே விழுந்துருது. இந்த இடத்துல ஒரு காயம் இருக்கும் பாருங்க, கருப்பா தழும்பு. ஓகே, ஒரு அப்படி தான் அந்த ஜோச்வான் அந்த ஷார்ட் கட் பாருங்க வேலைக்கு போகிறது ஜொஹோலேருந்து அந்த இதில் போகும்போது ஒரு பெரிய குழி நோண்டி வச்சிருந்தான். அதை இருட்டில் அன்றாட அந்த பாதையில் தான் நான் போயிட்டு வருவோம் பாருங்க. அன்றைக்கு 7-7:30 இருக்கும் போகும்போது அந்த குழி வெட்டி அந்த தூக்கத்தில் வந்து தெரியல பாருங்க, அது வந்து சுடுகாடுக்கிட்ட. ஸோ அப்படியே நேரம் அந்த குழியில் விட்டுட்டேன். விழுந்தோடனே அடி வந்து இந்த இடத்துல பிடிச்சிருச்சு. பிடிச்சோடனே எனக்கு பேனிக், ஒன்றுமே தெரியல, பிளாக் அவுட் ஆன மாதிரி போச்சு. அப்போ ஒரு வேன் லேண்ட் ரோவர் அந்த இடத்துல வந்துச்சு பாருங்களேன், ஒரு பிக்அப் வேன் நிறையா இருக்குது சிங்க போல். நிப்பாட்டி தூக்கி வச்சு மோட்டரை தூக்கி வச்சு என்னென்னமோ சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே விளங்கல. உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறேன், அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த நேரத்தில் யோசிக்கிறேன் எந்த பாதையாக நம்ம போகிறது வேலைக்கு, இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு. அந்த ரோட்டில் தான் 30 நாளும் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் அன்றைக்கி உட்காந்து யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படியே பிளாக் அவுட். ராத்திரி 8 ஒரு 7:45 இருக்கும். அண்ட் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் இட் பிகாஸ் டயர்ட் பாருங்க. ராத்திரி பூரா வேலை, தூங்க முடியாது அந்த வேலை. ஸோ பகல் பூரா பிஸ்னஸ். ஸோ அந்த டயர்டில் வந்து
I was thinking and யோசிச்சு அப்போ இன்னொரு பிக்கப் வேன் வந்து நிப்பாட்டி கேட்ட பாருங்க எப்படி ஜூரம் போகிறதுன்னு. ஸோ இந்த பாதை போகிறோம். அங்கேருந்து வேலை செய்யறதுக்கு 7 மைல், டயர்லாம் பம்ப்சர் ஆச்சு அடிப்பட்டத்தில். உருட்டு அங்கேருந்து உருட்டிக்கிட்டே வேலைக்கு போய் சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து மறுநாள் உருட்டிக்கிட்டே வந்து மோட்டர் செஞ்சு நேராக பிஸ்னஸை தான் பில்ட் பண்ண போனேன். சிலவங்களை பார்த்துருக்கேன் பாருங்க, ஒரு அடிப்பட்டா போ வீட்டை உள்ளவங்க குறை சொல்லிடுவாங்க. பெற்றோர்கள், பொறுப்புள்ள தந்தை தாய்மார்கள் இருக்காங்கல்ல, சொல்லுவாங்க இந்த மாதிரி மோட்டர் சொன்னல எம்ஏ செய்யாதரான்னு தலையால அடிச்சுக்கிட்ட கேட்டானா பாரு அடிப்பட்டு வந்துட்டான். எம்ஏனால தான் அடிப்பட்டான். ஆனா வேலைக்கு போகும்போது அடிப்படும் போது சொல்ல மாட்டாங்க, பார்த்து போ ராஜா, ஐயா பார்த்து போயா, இன்னும் ஓரமா போயா. ஆனா எம்ஏல மட்டும் சொன்னா கேட்க மாட்டான், பாருட்டோம். ஸோ நம்ம ஆளோட எண்ணங்கள் அப்படின்னா எங்கெங்க முன்னுக்கு வர முடியும்? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இவன் தான் அதெல்லாம் அந்த மாதிரி மாசம் எப்படியாச்சும் விழுந்து மாசம் ஒரு அடி படறனாக்கா எனக்கு இதாக இருக்காது. எவ்ரி மந்த் ஏதாச்சும் போய் ஒரு இதில் அடிச்சிருது, அது தூக்கத்திலே போய் விழுந்துருது பாருங்க, அது ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் அதெல்லாம் டெம்பரரி தான். ஸோ 12 months 21% வந்தேன். இந்த 2வது மாசமும் அதே மாதிரி 21% மெயின்டைன் பண்ணேன். அப்போ அதாவது March 83 பிஸ்னஸ் ஜாயின் பண்ணேன், March 84 21%, அண்ட் அண்ட் ஏப்ரலில் வந்து மெயின்டைன் 21%, 12,600 PV. அந்த மந்த் வந்து என்னோட குரூப்பில் நான் 21% அடிக்கும் போது என் குரூப்பில் வந்து 350 பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த மாதம் வரும்போது என் குரூப்பில் ஏறக்குறைய புதிதாக ஒரு 50 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க பாருங்க என்னோட ஆர்கனைசேஷனில். ஆனால் அப்படி இருந்து 100 PV தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அப்போ தான் அதுவும் கடைசி நேரத்தில் தாங்க நான் 21% அடித்தோடனே பெரியசாமி கிளாட்ஸ்டோன்ல ஒரு ரேலி, சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஹோட்டலில் வந்து ரேலி வச்சுருந்தாங்க. என்னை கேஸ் ஸ்பீக்கராக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போட நான் ஃப்ளைட்டில் தான் வந்து அந்த ரேலி கேஸ் ஸ்பீக்கராக, ஏன்னா எனக்கு டைம் இல்லை பாருங்க. டைம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லலை, டைம் இல்லையா அந்த டைமை தேட முடியும்னு சொல்லி தான் பிஸ்னஸ் செஞ்ச பாருங்க. அப்போ வந்து எங்கள் ரேலியில் சில்வர் அடிச்சோன்னா கேஸ் ஸ்பீக்கராக வந்து பேசணும். ஒரு 200 பேர் உட்காந்துருந்தாங்க. இதை செய்யுங்கடா, அதை பிடிங்கடா, இதை வெட்டுங்கடா, இதை குத்துங்கடான்னு சொல்லிட்டு ஒன்று மோட்டிவேட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு பார்க்குற மாத கடைசியில் 9,000 PV தான் வந்து நிற்குது. 3,000 PV குறவு. என்ன மூஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்களை பார்க்குறது. ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துருந்தாங்க ஜோஹோலேருந்து, அவங்களெல்லாம் எப்படி நான் பார்ப்பேன், மெயின்டைன் பண்ணி டிடி ஆகணுனாக்கா. நான் தான் பயங்கரமாக பெரிய சூறப்பள்ளி மாதிரி பேசிட்டு போயிட்டேன். அங்கே போனேன். அப்போ கடைசி நேரத்தில் பாருங்கள், இன்ஃபேக்ட் நான் ஆரம்பத்தில் என்னோட நேரத்தை உழைப்பெல்லாம் போட்டு அந்த குரூப்பை பில்ட் பண்ணிட்டேன். ஆனால் வால்யூம் வரல. எல்லாரும் புதுசாக ஜாயின் பண்ணவங்களாம் ஆர்டர்ஸ் வச்சுருக்காங்க, அப்பெல்லாம் என்னது கலெக்ட் பண்ணுவார்னு. ஆனால் அவங்க புதுசு தெரியாது, இவங்க போய் பாஸ் பண்ணணும். அப்போ அந்த லாஸ்ட் டே பாருங்க, மணி 4:30 மணிக்கு வேர் ஹவுஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. சரியான மழை அன்னைக்கு. ஒரு 3 மணிக்கு பார்க்குற 9,000 PV இருக்கு, 3,500 PV குறையுது பாருங்க 2ஆம் மாதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அப்போ 3ஆம் மாதம் தான் டிடி. அப்போ அன்றைக்கு வந்து மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு அந்த 2 மணி நேரத்தில் போயிட்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் போய் விசிட் பண்ணாங்க. கபூன்தையிலேருந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் போய் விசிட் பண்ண, லக்கின்னு எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணி எல்லாத்துலையும் 100 PV 150 PV 200 PV 300 PV அங்கங்கே கொலெக்ட் பண்ணி எல்லாம் அன்றைக்கு வந்து கணக்கு பண்ணி வேர் ஹவுஸ் 4:30 மணி வேர் ஹவுஸ் சாத்த போகிறாங்க. கணக்கு பண்ணுறேன், ஒரு 3,500 PVக்கு மேலே அந்த 2 ஹவரில் கொண்டுட்டு வந்தாங்க. 12,600 PV ஞாம் வந்துச்சு அன்றைக்கி. ஐ மெயின்டைன் 21% அந்த லாஸ்ட் மினிட். 3,500 PV 2 மணி நேரத்தில் நாங்கள் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அன்றைக்கே ஒரு டிசிஷன் எடுத்தேன், கடைசி நாள் வரைக்கும் இந்த மாதம் 3ஆவது மாதம் டிடி ஆகிற மாதம் கடைசி நேரம் வரைக்கும் காத்திருக்க கூடாது. 10 நாளில் 21% ஒர்க் பண்ண சொல்லி அன்றைக்கு இரவே உட்காந்து பிளான் பண்ணேன். நாளைக்கு தானே தேதி 1, நாளைக்கு வந்து ஆரம்பிப்போம், இன்னைக்கு ரிலாக்ஸாக இருப்போம்னு நினைக்கல. அன்றைக்கே ஆரம்பித்தேன். அன்றைக்கே பிளான் பண்ணி யாரை எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கு இறங்கி ஐ ஒர்க் டவுன் த லைன்ஸ் டெப்த் ஒர்க் பண்ணி ஒரு 12% குரூப்பை வந்து அந்த அப்படியே 18% கொண்டு வந்தேன். அதாவது ஏறக்குறைய 9,500 PV. ஒரு 15% குரூப் வந்து 11,500 PV கொண்டு வந்தேன். ஒரு 3% குரூப் வந்து 15% நான் பில்ட் பண்ணேன். அந்த 3rd மந்த் வந்து 10 நாளில் நான் 21% வரணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு நான் உழைப்பு போட்டேன் தெரியுங்களாங்க. ராத்திரி பகல் பார்க்காம ஐ ஜஸ்ட் ஒர்க். இவன் தான் நான் வேலை செய்கிற இடத்துல என்னோட ஷிஃப்ட் நான் போன இன்னொருத்த வெளியாகும் பாருங்க, அவங்ககிட்ட கூட நான் காசு கொடுத்தேன். 25-30 கொடுப்பேன், நீ எனக்கு பதில் ஒரு 4 மணி நேரம் காத்துடுறா, நான் போய் கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த ஒரு 10 நாளில் நான் உனக்கு மாதம் ஒரு நாளைக்கு $25 கொடுக்குறேன். என்ன காசை கொடுத்து அவனை ஹோல்ட் பண்ண சொல்லி ஐ பில்ட் த பிஸ்னஸ். அண்ட் வித்தின் 1 வீக், அதாவது ஒரே வாரத்தில் 12,500 PVக்கு மேலே வந்துச்சு தெரியுங்களாங்க. ஒரே வாரத்தில் ஐ குவாலிஃபை 21. ஓகே, 10 நாள் எடுக்கல. அந்த ஒரே வாரத்தில் 21 அடிச்சோன்னா ஸ்டில் எனக்கு இன்னொரு 20 நாள் இருக்குது. போதுமேன்னு சொல்லி நான் திருப்தி அடையல. ஐ கெப்ட் ஆன், அதே மொமெண்டம், அதே சூடா ஐ கெப்ட் ஆன் ஒர்க். அந்த மாதம் வந்து 30,000 PVக்கு மேலே போய் டிடி அண்ட் ரூபி இந்த சேம் மந்த் குவாலிஃபைட் பண்ணேன். ஓகே, ஒரே மாதம். மறாத மாதம் வந்து கிளாட்ஸ்டோன் வந்துருக்கும் போது நான் சொன்னேன் ஐ குவாலிஃபை டிடி அண்ட் ரூபி. ஸ்டோன் சொன்னார், யூ ஆர் த ஒன்லி இந்தியன் இன் த வேர்ல்ட் ஆஃப் எம்பிஏ டு குவாலிஃபை டிடி அண்ட் ரூபி சேம் மந்த்.
Okay, so I tell you, it's possibilities, it's impossible. Okay, impossible is everything is possible. So once I become Ruby, I tell you, நான் என்னோட போனஸ் வந்து செக் வந்து 7000 வெள்ளிக்கு மேலே வந்துச்சு. கொடுத்த மிச்சம் எல்லாம் வந்து என்னோட போனஸ் I kept $3,700, 3700 வெள்ளி. என்னோட சம்பளத்தை விட 6 மடங்கு அதிகமாக இந்த வியாபாரத்தில் நான் ஏர்ன் பண்ணேன் within 1 year. And I saw the differential. I was so excited. So I was like, okay, I want freedom. எனக்கு வந்து சுதந்திரம் வேணும்னு சொல்லி I kept on work the business. மறாத மாதம் நான் ஸ்பான்சர் பண்ண வேலு வினோத்னு சொல்லி ஒருத்தவங்க மறா மாதமே என்னோட பிரேக் அவுட் பண்ணி 21% குவாலிஃபை பண்ணி போயிட்டாங்க. And 3 months later, they qualified DD in August 1984. அந்த மாதம் நான் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் DDன்னு ஒரு லெவல் குவாலிஃபை பண்ணேன். And they qualified DD. அன்றைக்கு வந்து நான் டிசைட் பண்ண பாருங்க, ஃப்ரீடம் எனக்கும் இந்த மாதிரி பயந்துக்கிட்டு அதை சொல்றேன், கடல் பாம்பு பிடிச்சு கொடுத்த கவலைப்படாதீங்க. ஓகே, துணிச்சலங்க தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். கோழை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இது இருந்தால் நான் செய்ய முடியாது, செய்யக்கூடாது தெரியுங்களா, தெரிஞ்ச என்ன தெரியுங்களா, மற்றவங்களுக்காக பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தொடர் நிறைய இருக்கிறாங்க பாருங்க நாட்டில். ஓகே, ஏன்னா இந்த 7 ஆண்டு அனுபவங்கள் நான் பார்த்துட்டேன் பாருங்க. ஓகே, நம்ம ஆளுங்கிட்ட போய் பேசும் போது என்னத்தியா நீ பேசுற, கோழி மேய்ச்சாலும் குமிழியில தான் ஏன் மேய்க்கணும், கோழி மேய்க்கிற வேலையா இருந்தாலும் அது அரசாங்க கோழி தான் மேய்க்கணுமா, பிரைவேட் கோழி மேய்க்க கூடாமா. அரசாங்கம் எல்லாம் அந்த காலம் அதான் மலை ஏறி போச்சு, இப்போ ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இன்றைக்கு வந்து நீங்க முயற்சி ஏதாச்சும், அதாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், by self employment only you can become a millionaire, not by employed by somebody. நீங்க வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைக்கு வரணும்னாக்கா சொந்த தொழில இறங்குங்க. ஆனா சொந்த தொழிலுக்கு வந்து உங்களுக்கு பணம் இருக்கா, முதலீடு இருக்கா, இல்ல அனுபவம் இருக்கா, இல்ல. இந்த வியாபாரத்துல வந்து உங்களுக்கு முதலீடு தேவையில்லைங்க, அனுபவம் தேவையில்லைங்க. நான் அந்த வியாபாரம் ஈடுபடுறதுக்கு நான் போட்டது 63 வெள்ளி தான். இன்றைக்கு என்னோட வியாபாரம் வந்து என்னோட பர்சனல் குரூப், என்னோட டீடைல்ஸ்லாம் சேர்க்காதீங்க, என்னோட பர்சனல் குரூப் வால்யூம் போன வருஷம் வந்து 500,000 ரீச் பண்ணிச்சு. 500,000. ஓகே, தட் மீன்ஸ் 5 லட்சம் வெள்ளி என்னோட பர்சனல் குரூப் வால்யூம். எல்லாம் கேஷ், கடன் இல்லை. நிறைய வியாபாரம் பார்த்துருக்கேன், 1 லட்சம் செஞ்சோம், 2 லட்சம் செஞ்சோம், காசு நான் எங்க பாதி வந்துருச்சு, பின்னால் எல்லாம் ட்ரெயிலர்ல வந்துட்டு எல்லாம் கடன் கொடுத்துருப்பான். நம்மளோட எல்லாம் கேஷ். இந்த வரைக்கும் என் வீட்டில் ஒரு ஸ்டாக் இல்லைங்க. ஜாமான் வேணா வேர் ஹவுஸில் போய் எடுத்துட்டு போகிறோம், அவ்வளோதான். $1,000,000 சேல்ஸ் வருதுங்க, ஏன்னா எல்லாம் கேஷாக ஓடுதுங்க. நிறைய பேர் 10,000 வெள்ளி, 50,000 வெள்ளி, 1 லட்சம் வெள்ளி போட்டு ஆரம்பிச்சு 10,000 வெள்ளி கூட ஓடிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு மாசம் பிசினஸ்க்கு. பட் ஐ பிசினஸ் நோ நீட் டு வரி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணி 2 பேரும் ஈடுபட்டு அங்கேருந்து ஒரு 5 மாதம். ஸோ 1983 ஈடுபட்டேன். 1984 மார்ச் மாதம் ஒரே 12 மாதத்தில் 21%, 2 மாதம் கழிச்சு ரூபி டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அங்கேருந்து ஒரு 10 மாதம், 24 மாதத்தில் வி குவாலிஃபைட் as a Pearl டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வியாபாரம் ஜாயின் பண்ணி எக்ஸாக்ட்லி 24 monthsலே we qualified Pearl. அப்போ கூட எங்கள்கிட்ட வந்து மோட்டோ பைக் தான் இருந்துச்சு. நிறைய பேர் சிரிச்சாங்க எங்களை பார்த்து, ஓ என்ன மோட்டோ பைக்கில் போகிறோம், காடி வாங்கிடுவோம் அப்படி இப்படின்னு கத்துறானுங்க, என்னோட ஹோண்டா காப்ளின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சாங்க. அவன் சிரிக்கிறதுக்காக நான் காடி வாங்கணுமா? என்னோட காசை நான் வச்சு பிஸ்னஸை பில் பண்ணுங்க. பஹாவ் போனாங்க, டாக்ஸி எடுத்து பஹாவ் டைம் பிரகாரம் போய் 2 நாள் 3 நாள் தங்கி ஒர்க் பண்ணுவேன். அங்கேருந்து ஜேபி போவேன், ஜேபிலேருந்து கேலுக்கு வந்துடுவேன். ஏன்னா நான் பேர்ல் அடித்தோன்னே நான் வந்து ஹோம் டவுன் கேலுக்கு வந்துட்டேன் பாருங்க. வரும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என் கையோட கூட்டிகிட்டு வரல தெரியுங்களா. நாங்கள் உங்கள் 2 நானும் என் மனைவி தான் வந்தோங்க. இங்கே வந்து புதுசாக ஸ்பான்சர் பண்ணி இப்போ கேல எனக்கு ஏறக்குறைய 6 டிடிஸ் இருக்காங்க இந்த 4 வருஷ காலகட்டத்துக்குள்ள. ஓகே, ஸோ ஐ சர்க்கிள். ஸோ அந்த காசை பில் பண்ணி அப்புறம் ஸ்ட்ராங் பேர்ல் நல்ல வருமானம் வந்தோன்னா ஐ பாட் அ பிராண்ட் நியூ Pro Tools Saga 1.5 புவாத்தான் மலேசியா. ஓகே, பிராண்ட் நியூவாக வேணும், செகண்ட் ஹேண்ட் வாங்கலை பாருங்க. ஓகே, ஏன்னா எனக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் காடி நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், காடி போய்கிட்டு இருக்கோம், நம்ம திடீர்னு நடுவில் நின்றுடும், அதனால பெரிய ஜாம் ஆன் அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ செகண்ட் ஹேண்ட் காடி அப்புறம் கொண்டு ஒர்க் ஷாப்பில் போடணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சில்லி திங்ஸ். ஸோ ஐ பாட் நியூ Pro Tools Saga. அதை வாங்கி பில் பண்ணேன். பிஸ்னஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். 2 வருஷம் பாய்ச்சேன். 2 வருஷத்தில் ஐ சேஞ்ச் another நியூ Pro Tools Saga மெக்மா இன்ஜின். ஓகே, அந்த காடி வாங்கி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் ஒரு கோல்ஸ் வச்சோம். ஓகே, we wanted to change our car. ஸோ எமரல் அடிச்ச உடனே ஸோ 85ல் பேர்ல் குவாலிஃபைட் பண்ணேன். அந்த வருஷமே நான் ஒர்க் அவுட் பண்ணேங்க எமரலுக்கு. ஆனால் ஒரே மாதம் மிஸ்ட் ஆயிடுச்சு எமரல் குவாலிஃபைட் பண்ணேன். ஒரே மாதம், அதுவும் 600-700 PV தான் குறவு என்னோட 1 DD-யை மிஸ்ட். அண்ட் அந்த வருஷம் we couldn't make emerald. பட் 86ல செட் பண்ணி ஒர்க் பண்ணோம். we work it out. I missed that emerald on that year. 87ல செட் பண்ணோம். அந்த டைம்ல தான் சிஸ்டர் லாஸ் அண்ட் ஒய்ஃபோட பிரதர் பாஸ்ட் அவே. 15 years old boy குளிக்கும் போது பாஸ்ட் அவே. சேலஞ்சஸ் வந்தாலும் we still kept on work but we couldn't achieve emerald. 87ல 88ல செட் பண்ணோம். ஈவன் 2 புதுசா டிடி பிரேக் ஆஃப் பண்ணி we still wanted to make emerald but we missed that emerald that year. And 89
Okay, we make up our mind and we break up. No, Didi push up break up, but still we missed that emerald. But we kept on going. Tirumbi Pakala, we kept on. We stick to our decision. 1990 July, we qualified emerald direct distributors. Okay, so I tried to July maasam emerald qualified panno, and I went and first thing emerald adichona. I tell you the feeling. Imagine la 5 varshanga. Set and reset and we make emerald. Emerald அடிச்சோன்னா அன்றைக்கு வந்து எம்ஏல ஃபோன் பண்ணி சொன்னாங்க யூ ஆர் எமரல்ட் ஐ கேனாட் ஸ்டாண்ட் ஐ ஜம்ப். அன்றைக்கு என்ன அறியாம எனக்கு வந்து கண்ணீர் வந்துருச்சு சரிங்களா. பிகாஸ் 5 years even though I qualified Pearl and my DDs 3 of my DDs also never requalified Pearl the next year. 3 of my DDs also come ஒரு DD volume 12%, 9%, 6%. I never maintained, but I tell you that is a big challenge. Okay, I kept on build, and next year and emerald adichona. I tell you really very excited. Even warehouse ஒரு DD நான் மீட் பண்ணேன். நான் சொல்லிருக்கேன் பாருங்க, MA is not only money, it's not only dollars and cents, it's not so. MA வந்து வெறும் பணம் மட்டுமோ சவுக்காத்து இல்லைங்க, வாழ்க்கை தகவல் லைஃப் ஸ்டைல் இஸ் கோயிங் டு பி சேஞ்சிங். நான் ஒரு DD ஒரு மலாய்க்கார DD மீட் பண்ணாங்க வேர்ஹவுஸ்ல. எனக்கு அன்னைக்கு ஒரே சந்தோஷம். நேராக வேர்ஹவுஸ்ல போய் நிக்கிறேன் ஜம்பிங். அவர் கேட்டார் வாட் ஹேப்பன் யூ அப்படின்னாரு அந்த ஸ்டால்ல. நான் சொன்னேன் ஜஸ்ட் குவாலிஃபைட் எமரல்ட் MA சொன்னாங்க அப்படின்னு. அங்க வந்து ஒரு 20-30 பேர் ஃபேக்டரியில் வேலை செய்யணும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே என்னை கட்டி பிடிச்சி கிசிங் அண்ட் ஐ சோ என் கண்ணாலே பார்த்தேன் அவர் கண்ணில் வந்து கண்ணீர் வருதுங்க த மோமெண்ட். ஏன்னா நான் அவர் பிசினஸ் ஜாயின் பண்ணும்போது பேர்ல் அவரும் கோல்ட் டிடி ஆயிட்டாரு. ஐ எம் ஸ்டில் பேர்ல் யூனோ. அண்ட் த மோமெண்ட் ஐ குவாலிஃபைட் எமரல்ட் அவரு மலாய்க்காருங்க, அவரு அழுகுறாருங்க. நான் பார்த்தேன் அவருக்கு கண்ணில் என்னாலும் தாங்க முடியல யூனோ. பிகாஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் கம் ஆன் மேன். இதெல்லாம் என்ன வேலைங்க கொடுத்து வாங்க முடியும்? திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் இஸ் priceless business ngadu. And இன்னொரு emerald direct Lee Kim சொன்ன wife கிட்ட சொன்னோம் she's jumping. Come on man, my success you know. எனக்கு அவருக்கு எந்த ஒரு different group DDs and different race, but நான் success பண்ணும்போது they jumping, they very happy. Actually MBA is the only business அந்த மாதிரி ஒரு spirit, அந்த மாதிரி ஒரு feelings you can see. I tell you very excited. We went and booked a new car and I paid 55% Mazda Ostina, brand new. Okay 50 சொல்லக்கூடாதுன்னா நீ சொல்லிட்டேன் 55%. ஓகே ஐ திங்க் என் காடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நேற்று தான் போய் பார்த்தேன் காடிலாம் ரெடி, ஜஸ்ட் வெயிட்டிங் த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் பாருங்களா. பிகாஸ் ஐ எம் பையிங் அ நம்பர் ஆல்சோ. ஸோ மேபி another 2-3 days காடி ரிலீஸ் ஆயிரும். இட்ஸ் அ போஷே மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் போஷேல. ஓகே பட் இட்ஸ் காஸ்ட் $50,000-$60,000. லைட் லாம்ப் தரப்போம், ஸ்பாட்ஸ் மாடல், பியூட்டிஃபுல். ஓகே 56,000 ரிலீஸ் வச்சோம். ஸோ 55% ஐ பே. ஓகே பிராண்ட் நியூ, நாட் செகண்ட் ஹேண்ட் யூனோ. அண்ட் திஸ் இஸ் இது வந்து என்னோட ட்ரீம் கார்டு இல்லை, இது கூட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கார் தான். சில பேர் புரோத்தம் சாக்கா வச்சிருப்பான், 10 வருஷம் பாய்ப்பாங்க, 20,000 கிலோமீட்டர் கூட ஓடாது. என்னோட காடி 2 வருஷத்துல 200,000 கிலோமீட்டர். இப்போ இந்த காடி எடுத்து 1.5 வருஷம் கூட ஆகல, 120,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஜொஹோ பினாங், இப்போ ஜொஹோல இருந்து பினாங் வரைக்கும் எங்கெங்க வளவு எங்கெங்க குழி இருக்குன்னு எனக்கு தெரியும். மாசம் போய் we building up our business. Okay, we know how we are traveling, that's why we make it. Okay, and that's whose experience car. ஏன்னா என்னோட ட்ரீம் கார்லாம் வந்து Porsche, Ferrari, that means that is our dream. Okay, it's going to be possible dream. And அந்த ட்ரீம்ல தான் we are still kept on working. ஏன்னா ஒரு காலத்துல நான் நினைச்சு கூட பார்க்கலாம் எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார்டு இருக்குமான்னு. காடி லைசன்ஸ் எடுக்கல, காடியை புக் பண்ணி காசை கட்டிவிட்டு 1 மாசமா வீட்டுக்கு சூறா வந்துகிட்டு இருக்கு. கிளைங்ல இருக்கும்போது இந்த முத ப்ரோட்டோன் எடுக்கும்போது காடி வந்துருச்சு வந்து எடுத்துட்டு போடா. ஏன் சும்மா என்ன லைசன்ஸே எடுக்காம இருக்கா, நான் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு ஐ புக் த கார். காடியை கொண்டாந்து வீட்டுல போட்டு 3 நாள் கழிச்சு தான் போய் லைசன்ஸ் எடுத்துட்டு வந்தேன். சில பேர் காடி லைசன்ஸ் லோரி லைசன்ஸ் எடுத்துருப்பாங்க, சொந்தத்துக்கு ஓட்டுறதுக்கு இல்ல, டவுக்கிக்கு ஓட்டுறதுக்கு. அந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்ல. ஓகே, காலம் பூரா நான் ஒரு தொழிலாளியாவோ காலம் பூரா ஒரு டிரைவராகவோ நான் வாழக்கூடாதுங்க. ஓகே, ஸோ அதனால தான் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் மாற்றி அமைச்சுக்கிட்டேன் பாருங்க. ஸோ அதிர்ஷ்டன்றது கிடையாது. சில பேர் இப்போ போய் நான் பேசும்போது என்ன சொல்றாங்க, ஓ யூ ஆர் லக்கில, ஓ நீ பேசுவையா, ஏன்னா நீ சாதிச்சுட்டே பேசுற, யூ மேக் இட் ரெடி. நாங்களாம் இப்போ தானே ஸ்டார்ட் பண்றோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க பார்க்கலங்க. when we started where you were. அதிர்ஷ்டம் சொல்றாங்க. நான் சாப்பிடாம காசு எல்லாம் பிசினஸ்க்கு சென்டர் எடுத்து முடிஞ்சோன்னா மேகி மீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க 1 மாசமா. ராத்திரி பார்க்கணுமா மேகி மீ தான். கீழே வந்து ரெஸ்டாரண்ட், நான் தங்கிருந்த 3ஆவது மாடி. கீழே இறங்கி வந்தோன்னா அவங்க அப்படி வெட்டுவானுங்க. அதை பார்க்கும்போது என்ன அறியாம எனக்கு ஐ பர்னிங் இன்சைட் ஒன் டே ஐ ஷோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கு கஷ்டப்படும் போதுலாம் ஒரு பைய பார்க்கலங்க.
டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் பஸ் மாறி 7 பஸ் மாறி இந்த பிஸ்னஸ் செய்யும் போது ஒரு பையன் பார்க்கலையே. டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் பஸ்ஸை ஓடி நிப்பாட்டி போயிடுவாங்க வேலை முடிஞ்சோன்னு. அந்த டைம்ல யாருமே பார்க்கலையே. ஆனால் செஞ்சு முன்ன வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கு சொல்றாங்க அதிர்ஷ்டம். ஓகே, அதிர்ஷ்டம் அதோட இஷ்டம் பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு அது வராது. நீங்க முயற்சி, அதாவது என்ன பொறுத்தவரை சொல்றேன்னு, உழைப்பு முயற்சி அதுதான் வந்து அதிர்ஷ்டம். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். நீங்க முயற்சி எடுத்தாதான் God will help for those who help themselves. சில பேர் கடவுளே கடவுளே கடவுளேன்னு கடவுளை காத்துட்டு இருக்காங்க. கடவுளுக்கு வந்து கடவுள் உங்களுக்கு என்ன செஞ்சாருன்றோம், நீங்க என்ன செஞ்சீங்க கடவுளுக்கு? கடவுள் வந்து, அதாவது God will help for those who help themselves. யார் ஒருவர் தனக்குத்தானே உதவி செய்வாங்களோ அவர்களுக்குத்தான் நான் உதவி செய்வேன்னு அந்த காலத்து வேதத்திலே சொல்லியிருக்காங்க. ஓகே, கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போவேன்னு சொல்ல, நானும் கோயிலுக்கு போறேன்னா சாமி கும்பிடுறேன். இதுக்குற கோயிலை போட்டு கடவுளே அங்கேயே குடும்பம் நடத்தாதீங்க. கோயிலுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க, மரியாதையா வந்துருங்க. சாமி கிட்டே உட்காந்துட்டு குடும்பம் நடத்தாதீங்க. ஓகே, சோ சில பார்த்துருக்கேன், God, I pray God, கடவுள் இறைவன் ஒருவன் இருக்கிறான், நிச்சயம் அவர் எனக்கு எந்த ஒரு இது இல்லாம பார்க்குமா. சில பேர் கடவுளே எனக்கு இந்த வாரத்துல எப்படியாச்சும் 2வது பிரைஸ் ஆச்சும் அடிக்க வச்சிரு, உனக்கு ஒரு கிடா வெட்டுறேன். மூட நம்பிக்கை நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆண்டவங்கிட்ட அதெல்லாம் மூட நம்பிக்கை. அதெல்லாம் லொத்திரிக்கு நம்பி இருக்காங்க சார். லொத்திரி எடுத்துனா லொத்திரி அடிக்காது. ரோட்ல போய் நின்னீங்கன்னா காடி தான் வந்து அடிக்கும், லொத்திரி அடிக்காது. ஓகே, கடவுள் இதெல்லாம் முயற்சி தான். இதெல்லாம் சோம்பேறி பயிலுங்க. சோம்பேறிக்கு தான் அது இதுன்னு எதிர்பார்த்துட்டு கடைசியா இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஆஃப்டர் 55 டூ லேட். ஒரு கதை சொல்றேன் பாருங்க. அதாவது ஒரு காட்டு பண்டி கதை. அந்த காலத்துல ஒருத்தர் வந்து ஒரு கிராமம் இருந்துச்சான் பாருங்க. அந்த கிராமத்துல வந்து அடிக்கடி காட்டு பண்டிகை வந்து அவங்களோட பயிர்கள் எல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு போயிருமா. அப்போ ஒரு நாள் வந்து ஒருத்தன் வழிபோக்கம் இருக்கும்போது அவன் சொன்னான்னா, அந்த கிராமத்துல ரொம்ப கவலையோட வருத்தத்தோட இருந்தாங்களா. அப்ப வந்து அந்த வழிபோக்கிட்ட வந்து அந்த கிராமத்துல கேட்டானா, அந்த வழிபோக்கம் கேட்டானா, ஏன் எல்லாம் ரொம்ப வருத்தத்தோட கவலையோட இருக்கிறீங்க, என்ன விஷயம்? அப்ப அந்த கிராமத்துல உள்ள சொன்னாங்களா, இந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த பண்டிகைலாம் வந்து பண்டிகை வந்து ஒரு படையா வரும், காட்டு பண்டிகை வந்து படையா வந்து எல்லா பயிருங்களாம் சாப்பிட்டு போயிருது. அதனாலதான் என்ன செய்யறதுன்னு தெரியல, படையா வருதுன்னா நாங்க பயந்து ஓடுறதா இருக்கு அப்படின்னு. அப்ப சரி, நான் கேட்கறத கொடுங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராம உதவி செய்யறேன்னாங்களா. சரி, என்ன செய்யணும்னா எனக்கு வந்து ஒரு தூண் தெரியுங்களா, தியான், இந்த மாதிரி தியான் ஒரு 4-5 தியான் கொடுங்க அப்படின்னாங்களாம். ஸோ அதே மாதிரி கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு அந்த பண்டிகைக்கு வேண்டிய பயிர்கள் கிராப்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்களாம். ஸோ பண்டி இந்த பாதையை தான் வருதுனாக்கா இங்க ஒரு தூணு, அங்க ஒரு தூணு, அங்க ஒரு தூணு, அங்க ஒரு தூணு ஊனிட்டாராம் முத நாள். அப்ப அது பயிர் வந்து அந்த கார்டன் அங்கதான் இருக்குது. அது வந்து அங்க போறதுக்கு முன்னுக்கே இங்கே அது சாப்பாடுலாம் போட்டாங்களாம். அப்ப அது நேரம் வந்துட்டு சாப்பிட்டு போயிடுச்சான். அப்ப 2-3 நாள் அதே மாதிரி. அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் அவர் அந்த வழிபோக்கு கேட்டாரா, இன்னொரு 4 தூணு கொடுங்க அப்படின்னு. ஸோ இன்னொரு 4 தூணு தான், இங்கிட்ட ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு போட்டாராம். ஸோ 4க்கு நாள் அதே மாதிரி ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஒருக்கா அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அப்படி சுத்தி ஊனி. ஸோ அந்த பண்டிகை வந்து சாப்பிடுறது போறது. ஏன்னா பயிர் தான் இங்கே போட்டாரு, அதுக்கு வேண்டிய தீனியை. அப்ப அந்த கிராமத்துல போயிட்டு அந்த தோட்டத்தெல்லாம் அழிக்க வேண்டியது இல்லையா. ஸோ அப்படியே வரோம், சாப்பிட்டு போயிடும். அப்ப சுத்தி ஒண்ணு ஒண்ணு அப்படியே அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அது அவ்வளவு கவனிக்கல. ஆனா அந்த இதுல கூட ஒரு பண்டி, ஒரு சன பண்டின்னு வச்சுங்களேன், அது பார்த்து என்னமோ நடக்குது. எப்படி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இங்க சாப்பாடுக்கு, அதுவும் வேலி அதான் ஒண்ணும் இல்லை, நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், அதுக்கு நடக்கட்டு அது சாப்பிட்டு போய்கிட்டு வந்துகிட்டே இருந்துக்கலாம். அதே மாதிரி 4க்கு நாள் ஒரு தூணா ஊனி கடைசியா ஒரு கதவு அளவுக்கு அந்த இடம் வந்துருச்சான். ஸோ ஒரு நாள் அதே மாதிரி அன்றாட சாப்பிடும் போது ஒரு நல்ல சமயம் பார்த்து டக்குன்னு மூடிட்டாங்க. உள்ளுக்கு பண்டிகையில சாப்பிட்டு போது மூடிடுச்சு. பண்டிகையால தப்பிக்க முடியல. ஆனா அந்த பண்டிகை வந்து அதுக்கு மேல தப்பிக்க முடியுங்களா? டூ லேட், isn't it? டூ லேட். அதுக்கு தேவையான சாப்பாடு இருக்கு, அது வரைக்கும் அது போதும். அது வயசா, அது வந்து அந்த ஆரம்பத்திலேயே அது வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா சொல்லிட்டு வேற பாதையா போயிருந்தாக்கா தப்பிச்சிருக்கலாம். ஆனா அது வந்து உள்ளுக்கு போய் நீங்க மாட்டிக்கிட்ட பிறகு இன்றைக்கு வெளியாக முடியலங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த பண்டிகை கதை மாதிரி தான் நம்மளும் ஆயிடக்கூடாது. ஏதாச்சும் இந்த காட்டு பண்டிகை மாதிரி நம்மளும் ஆயிடக்கூடாது. நாளைக்கு நம்ம 55-60 வயசு ஆகும்போது அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைங்க யூனிவர்சிட்டிக்கு, ஃபாதர் எனக்கு வந்து டொராண்டோ கனடாவில் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு யூனிவர்சிட்டியில படிக்கிறது, 2 லட்சம் வெள்ளிக்கு கொடுங்க அப்படின்னாக்கா, அந்த டைம் இன்றைக்கு வந்து நம்ம வந்து முயற்சி செஞ்சு வேலை செய்யறதுக்கு வந்து நைஸ் டு பி லேசி, வீட்டுல இருந்து தூங்குறதுக்கு எந்திரிக்கிறது லேட்டா, நைஸ் டு பி லேசி. பட் நாளைக்கு உங்க பிள்ளைங்க டொராண்டோ போகும்போது, கனடாக்கு 200,000 போகும்போது, யூ கான்ட் சென்ட் தேம், இட்ஸ் டூ லேட். அந்த டைம்ல நீங்க வந்து திங்க் பண்ண முடியாது. வயசு 55-60 வயசு என்னங்க செய்ய முடியும்?
ஓகே, இட்ஸ் டூ லேட் டு திங்க். அந்த டைம்ல நீங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இந்த பண்டி மாதிரி தான் நம்மளோட கதையும் ஆயிரும் நாளைக்கு. ஸோ லேட் அந்த நாள் வர வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணாதீங்க. திஸ் இஸ் த ரைட் டைம் டு டூ த பிஸ்னஸ். ஓகே, பிகாஸ் வி ஆர் ஸ்டில் யங். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து very soon we even can qualify diamond, but எங்களோட dream is not just diamond, because எங்களோட dreams are to become a crown ambassador. Okay, and not only in Malaysia, even other countries like Indonesia, India la business, we are going to become a crown ambassador in other countries also. That is our dream, not just a diamond or end இல்ல. Lot of things in our life ல வரதுக்கு இருக்கு பாருங்க. So don't wait until 30 years 40 years. இன்னைக்கு இந்த வியாபாரத்துக்கு வர 12 வருஷமா 11 தவுக்கிட்ட வேலை செய்யறேன். ஒரு பைய கூட என்ன பிணையம் கூட அனுப்பி விட்டது இல்லைங்க. ஆனா இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு இந்த 7 வருஷத்துல ஏறக்கூடிய 7-8 ஊருக்கு ஃப்ரீயாவே போயிட்டு வந்திருக்கோம். சாப்பாடு, ஹோட்டல், ஃபிளைட் எல்லாமே கம்பெனி கொடுத்துச்சு. இந்த வருஷம் கூட இந்த வர புதன்கிழமை வர வியாழக்கிழமை வந்து ஹாங்காங் போயிட்டு ஹாங்காங்ல இருந்து பேங்காக் போறோம். 10 நாள் நாங்கள் அங்க இருந்து வர போறோம். எல்லாம் பெய்ட் பை த கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் இயர் வந்து லாஸ் ஏஞ்சலிஸ் பாருங்க. நம்மளோட இன்றைய ரேலி வந்து நம் பார்வையில் LA. ஆனா வர ஜனவரி இல்லாட்டி பிப்ரவரியிலே we can qualify for லாஸ் ஏஞ்சலிஸ். பிப்ரவரியில நாங்க குவாலிஃபை பண்ணிடுவோம். we don't wait. ஓகே, ஸோ ஏன்னா நாங்கள் லேட் ஆக மாட்டோம். பை ஃபெப்ரவரிலாம் we can qualify for LA. இன்ஃபேக்ட் எங்களோட கோல்ஸ் வந்து இந்த அலாஸ்கா போகிறது பாருங்க, டைமண்ட் ஃபாரம். தட் இஸ் வாட் we are working out. பட் எங்களோட LA shouldn't be a problem. ஸோ வருஷம் ஃப்ரீ. நான் இந்த வியாபாரத்து இது வரைக்கும் நான் 12 வருஷமா வேலை செஞ்சிருக்கேன். ஒரு பையன் கூட என்னை பாராட்டினதே கிடையாது. பாட்டு தான் விட்டுருக்காங்க. ஆனால் அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு ஒவ்வொரு நிலையும் அடைஞ்சு வரும்போதும் எனக்கு வந்து என்ன மாதிரியான அங்கீகாரம் பாருங்க. அன்றைக்கு MCA ஹாலில் நான் பேசும்போது ஏறக்கூடிய ஒரு 5000 பேருக்கு இருப்பாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் என் வாழ்நாளே கிடைச்சிருக்குன்னு சொல்லி. தட் கைண்ட் ஆஃப் ரெக்கக்னிஷன் அன்னைக்கு பேசி மறானாலே எனக்கு வந்து ஒரு செக் கிடைச்சி $280. அந்த ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பீச்சுக்கு வந்து பணங்க. சோப்பு ஊத்தா மட்டும் அந்த வியாபாரத்தில் பணம் இல்லை, சொல்லுக்கும் பணம் இருக்குது. இந்த வியாபாரத்தில் சிலவங்க நீ போய் பேச சொல்லுவாங்க, ஏன்டா போய்னா அது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு. ஆனா வெட்டி கதைன்னா எவ்வளவு நீட்டுக்கு திறந்து வச்சுட்டு அடிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? வா எவ்வளவு வெட்டி கதை. அங்க இது நடந்துச்சா, ஏடிஎம் பிடிஎம் அடிச்சான் பாத்தியா, சாமியில என்ன சொன்னாரு, கோவிந்தராஜ் என்ன சொன்னாரு, அவரு என்ன சொன்னாரு, என்ன சொன்னீங்க, நம்ம ராமசாமி பொண்டாட்டியும் முனிசாமி கூட்டு ஓட்டானா. இதெல்லாம் நம்ம பயனுக்கு வெட்டி கதை. இதுல இனிப்பா இருக்கும் கேட்க கேட்க. உருப்படாத கதை இதுதாங்க வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு. பிளாக்ஸ் போய் பாருங்க, ஸ்காட்லாந்து ஏரியாலாம் போய் பாருங்க, கம்பத்து ஓரத்துல ரோட்டு ஓரத்துல என்ன கதை ஓடிக்கிட்டு இருக்கோம். நாட்டை எப்படி முன்னுக்கு வரணும் ஒரு பையன் பேச மாட்டாங்க. இந்த கதைகள் தான் வெட்டி கதை. அடுத்தவனை பத்தி இவன் பேசிருப்பான், இவனை பத்தி எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு தாட்டி நினைச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் எனக்கு உருப்படாம போச்சு. 0.05% கூட நம்மளோட எக்கனாமி இந்த நாட்டுல இல்ல. ஓகே, சோ இந்த கதைகளை நம்ம இன்றைக்கு நான் வந்து அந்த கதை கேட்டு 5 காசு ஆதாயம் இல்லைங்க. இன்றைக்கு நான் பாருங்க பேசினாலே பணம் இருக்குங்க. என்ன இருக்குன்றாங்களா, டுடே ஈவன் ஐ ஸ்பீக் ஐ காட் மணி. ஓகே, ஒன்லி MBA பிசினஸ், MBA வியாபாரத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தரம் நீங்க வளர்த்துக்க முடியும். ஓகே, ஸோ காத்திருக்காதீங்க, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இதை விட்டீங்கன்னா உங்களுக்கு வேற சந்தர்ப்பம் இல்லை. ஓகே, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேலை போச்சுன்னா மறுபடியும் ஒரு வேலையை நீங்க தேடிடலாம். ஆனா ஒரு MBA விட்டுட்டீங்கன்னாக்கா வேற ஒரு MBA பிசினஸ் நீங்க பார்க்க முடியாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு. ஓகே, ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து சுதந்திரமா இந்த வியாபாரத்தில் சுதந்திரமா 24 மணி நேரம் சுதந்திரமா. இன்றைக்கு நாங்கள் லீவ் எடுக்கிறதுக்கு போயிட்டு மெடிக்கல் லீவ், முன்னெல்லாம் நாங்கள் லீவ் எடுக்கிறதுக்கு வந்து வாயில மெழுகு வச்சுக்கிட்டு மிளகா வச்சுக்கிட்டு இங்க வெங்காயத்தை வச்சுக்கிட்டு மெடிக்கல் லீவுக்கு போயிட்டு நிற்போம். லீவு கிடைக்க நாங்கள் சுதந்திரமா இருக்கிறதுக்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் தொங்கிக்கிட்டு நிற்கணும். லீவு குடுறா, ஆனுவல் லீவ் எடுக்கிறதுக்கு லீவு குடுறா. சிங்கப்பூர்ல வேலை செய்ய எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிருக்கும் போது அவங்ககிட்ட போய் எங்க அப்பா என்னோட பெத்த தகப்பனை பார்க்கறதுக்கு கூட நான் வந்து லீவு போய் தொங்கிக்கிட்டு இருக்கணுங்க. ஸோ இப்போலாம் எங்களுக்கு மெடிக்கல் லீவ் எடுக்கிறதுக்கோ அல்லது ஆனுவல் லீவுக்கோ யாரையும் போய் கேட்டுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு அந்த சிச்சுவேஷனை நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். எங்கள் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு சீக்குன்னா கூட நாங்கள் ஒரு வள்ளி எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் நம்பர் எடுத்துக்கிட்டு கியூவில் நிற்க வேண்டியது இல்லைங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், ஒரு வள்ளி பிள்ளை வயிற்று வலியால் துடிப்பான். 8 மணிக்கு நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் நம்பர் எடுத்துட்டு வச்சு உட்காந்தீங்கன்னாக்கா 1 மணிக்கு, ஆனால் அவ்வளோ கியூ. நீங்கள் போய் எடுக்கும்போது 80-85 ஹாஸ்பிட்டல் போனால் நீங்கள் பார்க்கலாங்க. உங்களுக்கு முன்னாடி 100 பேர் கியூவில் நிற்பாங்க. உங்க பிள்ளை துடிச்சு துவண்டு போயிடுவான். அந்த 1 மணிக்கு பிறகு 8 மணிக்கு போனீங்கன்னா 12-1 ஆகும் உங்க பிள்ளைங்க உள்ள கூப்பிட்டு செக் பண்றதுக்கு. ஏன்னா காரணம் வந்து அந்த ஒரு வெள்ளி, காரணம் வந்து அந்த பணம். உங்ககிட்ட மட்டும் அந்த பணம் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்பெஷலிஸ்ட் சென்டர்லயோ அல்லது நல்ல ஒரு டாக்டர் நல்ல 30-40 செலவு பண்ற அந்த மாதிரி போன உடனே போய் செக் பண்ணாங்க. ஆனா ஏன் அந்த மாதிரி போகாம ஒரு வெள்ளியும் 50 காசுக்கு போயிட்டு இருக்கோம்? காரணம் வந்து பொருளாதாரம். இன்றைக்கு வந்து நாங்க எந்த ஜாமான் வாங்குறதாலும் நினைக்க வேண்டியதில்லை. ஒரு சட்டெல்லாம் முன்ன வாங்கணும்னாக்கா 20 வெள்ளி சில்வாரை பார்த்துக்கிட்டு
50 வெள்ளி சில்வார் போட்டிருப்பான் கடையில், உள்ளுக்கு போவேன் 50 வெள்ளி சில்வார் பார்த்துட்டு வெளியே வரும்போது 20 வெள்ளியோட கையில் பிடிச்சிட்டு வருவேன். காரணம் வந்து பணம் பற்றாக்குறை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கோடீஸ்வரனா இல்லைங்க, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் இல்லைங்க. யார்கிட்ட போயிட்டு ஒரு 10 வெள்ளி கடன் கொடு 20 வெள்ளி கடன் கொடுன்னு யாரும் போய் கேட்க வேண்டியது இல்லைங்க. எங்கள் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆசைப்பட்டதை வந்து பொய் சொல்லி நாங்கள் ஏமாற்ற கிடையாதுங்க. சில பேர் நான் சூப்பர் மார்க்கெட் கூட்டிகிட்டு போவோம், பிள்ளைங்கள ஒரு பெரிய பொம்மையை பார்த்தோன்னா ஐயோ வந்துரு, இந்த பக்கம் போகாத, பூச்சாண்டி இருக்கான், பிடிச்சிக்குவான், இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏமாற்ற வேண்டியதில்லை. வீட்டுக்கு வா, உனக்கு அப்பா ஒரு அழகான சின்ன பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்ற வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இன்றைக்கு அந்த மாதிரியான ட்ரீம்ஸ் பிகேம் பர்ஸ். ஸோ வாட் எவர் எங்களோட பிள்ளை கேட்குற ஆசைப்பட்டு கேட்குறத எங்களால் வாங்கி கொடுக்க முடியும். நாள் என்ன முன்ன எங்களுக்கு பிள்ளை இருக்கு செய்ய முடியாதுனாக்கா இன்றைக்கு அந்த பிள்ளைங்க கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்க முடியாதுங்க. நான் தான் என்னால் தாங்க அந்த பிள்ளை இந்த உலகத்துக்கு வந்தது. ஸோ அந்த பிள்ளைங்களை கேட்டதை ஆசைப்பட்டு கொடுக்க முடியலன்னா எதுக்குங்க அந்த பிள்ளை? சில பேர் காப்ப பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, ஏன்ப்பா அந்த வியாபாரம் செய்யலாம், என் மனைவி மாசமா இருக்காங்க, அப்புறம் மாசம்லாம் முடிஞ்சு குழந்தைலாம் பிறந்தப்போ இப்போதாங்க வீடு புதுசாக மாறி வந்திருக்கேன், பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அது முடிஞ்சோன்னா வரானு, அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் போய் பார்ப்பேன், மறுபடியும் என் மனைவி மாசமா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாக்கு போக்குகள் பாருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நொண்டி சாக்கு, இதெல்லாம் முன்னுக்கு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி கஷ்டங்கள் இன்னைக்கு இல்லைங்க. நான் இந்த வியாபாரம் செஞ்சு இந்த மாதிரி சூழ்நிலை, டிரான்ஸ்போர்ட் இல்லாம, படிப்பறிவு இல்லாம, நண்பர்கள் இல்லாம இன்றைக்கு இந்த வியாபாரம் செஞ்சு இந்த லெவல்ல இன்னைக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. ஓகே, ஐ டெல் யூ, இந்த பிளான் எனக்கு ஒர்க் பண்ணும்போது டெஃபினெட்லி திஸ் பிசினஸ் கேன் ஒர்க் ஃபார் யூ. இஃப் இதே பிளான் எனக்கு ஒர்க் பண்ணுச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கும் இந்த பிளான் ஒர்க் பண்ணும். ஐ டோன்ட் ஃபீல் ஐ எம் சோ கிரேட் அபவுட் மை செல்ஃப். நான் உங்களோட படிப்புல எவ்வளோ, கல்வியில எவ்வளோ குறைவு தெரியுங்களா? நான் உங்களோட எவ்வளோ இதில் வந்து எவ்வளவோ லோ. ஐ டெல் யூ, உங்களுக்கு என்னோட 20 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேலே தெரியும். அந்த சிச்சுவேஷன்ல நான் செஞ்சு வரும்போது டெஃபினெட்லி நான் சொல்றேங்க, ஐ கேன் சேலஞ்ச் யூ, யூ ஆல் கேன் டூ ஈவன் பெட்டர் தென் மீ. என்னோட நீங்க இன்னும் நல்லா செய்ய முடியும். ஏன்னா ஐ டோன்ட் ஃபீல் சோ கிரேட், யூ ஆல் கேன் டூ ஈவன் பெட்டர். பிகாஸ் அந்த மாதிரி ஈவன் உங்களோட எவ்வளவோ, என்னோட உங்களுக்கு எவ்வளவோ பொட்டன்ஷியல் எல்லாமே இருக்குது. ஓகே, என்னால செய்ய முடியும் போது டெஃபினெட்லி தட்ஸ் ஒரே ஒரு தாரக மந்திரம், உங்களாலேயே செய்ய முடியும். நன்றி, வணக்கம். உங்களை மறுபடியும் உச்சியில சந்திக்கிறேன். மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை